No. Hi, Pasangla. Yes. So, welcome everyone. One sec, please. Hello, da Pasangla. Yes. Welcome to Vedantu channel, Pasangla. Okay. So, everyone, I'm good, everyone. Fine. எஸ்டா பசங்களா ஸோ 7th சாப்டர் நான் பார்க்கவே இல்லை மேம் 7th சாப்டர்ல எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் செகண்ட் எக்ஸசைஸ் எதுவுமே நான் பார்க்கல பட் இந்த லைவ் பார்த்தா புரியுமா நீங்க என்னன்னா ஸ்ட்ரெயிட்டா 7.6 7.7 7.8ன்னு போட்டிருக்கீங்க இது எனக்கு புரியுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏதாவது கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா ஏன்னா இது ஒரு தனி கான்செப்ட் எஸ் யாரா பசங்களா அஃப்கோர்ஸ் வி கேன் ஸ்டார்ட் இட் ஓகேங்களா உங்களுக்கு இன்னும் நடத்தவே இல்லையா எப்படி இப்படி மிட்டம் போர்ஷன் முடிக்கிறது யாரா பசங்களா இது ஒரு பயங்கரமான கான்செப்ட் சரிங்களா இதுல வந்துட்டு நம்ம நிறைய விஷயம் பேசலாம் எஸ் சாப்டர் 8 வேணுமா அஃப்கோர்ஸ் பசங்களா ஸோ 7th சாப்டர் வெயிட்டேஜ் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர் சரிங்களா ஸோ நிச்சயமா பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூல 7.8ல இருந்து ஓகேவா we will definitely have a 5 mark நம்மளுக்கு 5 mark வரும் ஆர் we will have a 3 mark ஒன்னு 5 mark வரும் இல்லனா 3 mark வரும் பப்ளிக்குக்கே ஓகே அண்ட் செகண்ட் மிட்டம்க்கும் நிறைய வரும் அண்ட் ஃபார் ஹாஃப் இயர்லி ஆல்சோ ஸோ நீங்க எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் சரி 7.8க்குன்னு தனி ஒரு கிரேஸே இருக்கு சரியாடா பசங்களா ஸோ எப்போ மிட்டம் எக்ஸாம் ஐ ரியலி டோன்ட் நோ வெட்னஸ் மிட்டம் எக்ஸாம்னு எனக்கு ஒரு விஷயம் தெரியலடா பசங்களா ஸோ ஆக்சுவலி 3 hours நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ 3 hoursக்குள்ள முடிச்சிட்டோம் அப்படின்னா we will definitely start ஓகேவாடாப்பா ஸோ எவ்ரிவன் yes hello everyone so start பண்ணலாமாடா பசங்களா so I need a refreshment from you கொஞ்சம் நீங்க எல்லாரும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகுங்க and ஒரு ப்ராமிஸ் பண்ணனும் லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும் ரைட்டாடா பசங்களா அட்லீஸ்ட் 7.8 கான்செப்ட்ஸ் வரைக்கும் மாச்சி சொல்லுங்க 10 ஐ ரியலி அபவுட் 10 பசங்களா பட் 9 வரைக்கும் நான் வெரி ஷோர் 9 வரைக்கும் நம்ம டீச் பண்ணலாம் ரைட்டாடாப்பா ஓகேங்களா 7.3 நாளைக்கு பார்ப்போம் சரியா பசங்களா நாளைக்கு டுமாரோ மார்னிங் செக்ஷன் ஸோ அதில் 7.3 பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா சாப்டர் 7 ஓகேவாடா பசங்களா ஸோ சாப்டர் 7ல எக்ஸசைஸ் 7.6 to 7.8 ஒன் ஷார்ட்ல பார்க்க போகிறோம் ரைட்டடாப்பா 7.5 டெஸ்ட் ப்ளீஸ் சொல்லுங்க ஓ ஸோ ஓகே ஸோ 7 டெஸ்ட்டுக்கு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணிட்டா பாலாஜி யூ கேன் ஆஸ்க் இன் தி லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் அண்ட் இதில் நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம் ரைட்டா பசங்களா 7.9 நான் தனியாக தான் டீச் பண்ணணும் அது வந்து ஸ்கெட்ச் தி கர்வ் அது வந்துட்டு அது ஒரு சமுக்கே டோட்டல் கொஸ்டின் டைமே நம்மளுக்கு பத்தாதுடா பசங்களா ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் அந்த சம் வந்தாலும் ஐ ரெக்வஸ்ட் அது லீவ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அதில் டைம் நிறையா கன்சியூம் ஆகும் ஓகேவாடாப்பா ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா பிஃபோர் ஸ்டார்டிங் யாருக்கெல்லாம் டூர் போகணும்னு ஆசை இருக்கு எஸ்டா பசங்களா கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணியா ஸ்டார்ட் பண்ணுவோம் எஸ் யாருக்கெல்லாம் டூர் போகணும்னு ஆசை இருக்கு உங்களுக்கு டூர் போகணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா ஹில்லி ரீஜியன்ஸ் ஸோ ஹில்ஸ் இருக்க ரீஜியன்ஸ் ஏதாவதுக்கு உனக்கு டூர் போகணும்னு ஆசை இருக்குமா ஸோ அதுவும் இதுவும் ரியலி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இட் வில் பி 3 hours லைவ் எஸ் எவ்ரிவன் ஸோ யா எங்கே போகணும்னு ஆசை இருக்கு எல்லாத்துக்குமே போகணும்னு இருக்கு பட் எங்கே போகணும் ஒரு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு பிளேஸ் சொன்னீங்கன்னா இட் வில் பி கிரேட் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட போகணுமா ஹில் ஸ்டேஷன் எஸ் ஹாய் யோகேஷ் யாடாப்பா ஓகே இது வரைக்கும் டூர் போனதே இல்லடி இது வரைக்கும் டூர் போகலன்னா தான் நம்மளுக்கு ஆசை இருக்கணும் கரெக்டுங்களா எஸ் ஊட்டியா ஊட்டிக்கு தான் போகணும்னு ஆசையா ஓகே காஷ்மீர் போகணும் ஓகே ஃபார் ஸோ வாட் எவர் தட்ஸ் ஆர் அ வெரி வெரி குட் ஹில் ஸ்டேஷன்ஸ் ரைட்டுங்களா ஸோ ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸில் போகும்போது சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்மளுக்கு
ஸோ மோஸ்ட்லி நம்ம சின்ன வயசுல ஹில்ஸ்லாம் எப்படி வரைவோம், ஒரு ட்ராங்கிள போட்டு விட்டுருவோம், அதுதான் ஹில் அப்படின்னு சொல்ல நம்மளே ஏமாத்துவோம், டீச்சர்ஸையும் ஏமாத்துவோம். கரெக்டாடாப்பா? ஸோ அதே தான் இதுவும். ஸோ நானும் ஒரு ட்ராங்கிள் மாதிரி போடுறேன். பட் எல்லா ஹில்ஸும் ஸ்ட்ரைட் லைனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ யா, ஸோ இப்படி இருக்குங்களா? டன். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்கடா பசங்களா, ஹில்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு ஹில் தான் இருக்கும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்க எந்த ஒரு ஹில்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, பக்கத்துல அவங்க கூட குவாடினேட் பண்ற மாதிரி நிறைய ஹில்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன விஷயம்லாம் பார்க்க போறோம் அப்படின்ற டீட்டெயில் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் டிக்ரீசிங் ஃபங்க்ஷனை பத்தி படிக்க போறீங்க. என்னப்பா பண்ணி போறீங்க? இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங். ஓகே. ஸோ இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் டிக்ரீசிங் ஃபங்க்ஷனை பற்றி படிக்க போகிறோம். அண்ட் அப்புறம் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் ஆர் மினிமம் பாயிண்ட், மேக்ஸிமம் ஆர் மினிமம் பாயிண்ட்டை பற்றி படிக்க போகிறோம். தென் வாட் எல்ஸ், அதுக்கப்புறம் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்கேவ் பற்றி படிக்க போகிறோம். கான்கேவ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம கீழே இருந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கோம். ஓகேவா? நம்ம கீழே இருந்து நம்மளோட மார்க் ரேஷியோஸ்னே வச்சுக்கோங்களேன், நம்ம கீழே இருந்து அதை சருன்னு மேலே போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கர்வ் காமிக்கிறேன்டா பசங்களா. இப்போ ஒரு கர்வ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். யூ கேன் சே அது ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் கர்வா இல்லை டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் கர்வா நீங்கள் எனக்கு சொல்ல போறீங்க. ரைட்? ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இங்கிருந்து இப்படி போடுறேன். இந்த கர்வ் இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்காடா பசங்களா? நீங்களே சொல்லலாம். ஸோ இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்ன்றதுக்கு என்னது, நம்ம முன்னாடி போக 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 நான் வளர்ந்துக்கிட்டே போகணும், அதுக்கு பேர் இன்க்ரீசிங். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, இது வந்து இன்க்ரீசிங்கா? நான் முன்னாடி போக 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 மை கிராஃப் கெட்ஸ் எக்ஸ்பேண்டட், மேலே போய்கிட்டே இருக்கு. கரெக்டா பசங்களா? ஸோ இது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா டிக்ரீசிங் ஃபங்க்ஷனா? இது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். எனி டவுட்? இல்லைல்ல? ஓகே, இது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். குட். இப்போ இதுவே நான் முன்னாடி போக 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 நான் பாட்டு கீழே வந்துக்கிட்டே இருக்கேன், விச் மீன்ஸ் இது இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா? இது இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்காடா பசங்களா? நம்ம பாட்டு முன்னாடி போக போக நான் வந்து ஃபாலிங் டவுன், நான் பாட்டு கீழே வந்துக்கிட்டே இருக்கேன். ஸோ எனக்கு பாரு எக்ஸாம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு, பட் ஐ ஃபீல் வெரி ஸ்ட்ரெஸ். யா, இட் இஸ் டிக்ரீசிங். ஓகே. ஸோ ஒரு ஃபங்க்ஷனோட கிராஃபை பார்க்கும் போது என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஒரு ஃபங்க்ஷனோட கிராஃப் பார்க்கும் போது ஐ கேன் ப்ரெடிக்ட் இட் இஸ் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங். ஆனால் இப்போ நம்மகிட்ட எப்படி கொஸ்டின் கொடுப்பாங்க அப்படின்னா, சும்மா ஒரு கர்வாட்ட கொடுத்துருவாங்க, அதுவும் மேக்ஸில் கொடுப்பாங்க. சரிங்களா? அதை பார்த்த உடனே அது இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கான்னு சொல்றதுக்கு நான் என்ன ரோபோட்டா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. எஸ். ஆனா அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுதான் இந்த எக்ஸசைஸ்ல நம்ம பண்ற வேலையே. சரியாடா பசங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இஃப் ஒரு கர்வுக்கு ஒரே ஒரு ஸ்லோப் தான் கிடையாது, ஒவ்வொரு பாயிண்ட்லயுமே ஸ்லோப் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். சரியாடா பசங்களா? ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு விஷயத்துல நான் ஷாரா இருக்க முடியும். என்ன அந்த ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, ஸ்லோப். என்னோட ஸ்லோப் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கும். ஓகேவாடா பசங்களா? ஸ்லோப் பாசிட்டிவா இருக்குதுன்னா தான் நம்ம ஹைட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ எக்ஸ் முன்னாடி போக போக ஹைட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ரைட்டாடா பசங்களா? எக்ஸை கம்பேர் பண்ணும்போது ஹைட் நல்லா பெருசா இருக்கு. ஓகே. இதுவே என்னோட ஸ்லோப் நெகட்டிவா இருக்கு, when my slope is negative, இது என்ன சொல்ல வருது, நான் முன்னாடி போக போக என்னோட ஃபங்க்ஷன் கீழே வந்துக்கிட்டே இருக்கு, சரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் என் கூட சேர்ந்து 7.1 எக்ஸசைஸ் பார்த்தீங்களோ உங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஸ்லோப்னா என்னடா பசங்களா. வாட் இஸ் ஸ்லோப்? ஸ்லோப்புங்கிற ஒரு விஷயத்த இங்க நாம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஆக்சுவலி ஸ்லோப்னா என்ன? ஸோ y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுமா, இல்லை x கோஃபிஷியன்ட் பை y கோஃபிஷியன்ட் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுமா? நம்ம நிறைய ஃபார்முலாஸ் படிச்சிருக்கோம். tan தீட்டா, எஸ், இது எல்லாமும் ஸ்லோப் தான். ஆனால் நாம இங்கே எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபார் அ ஃபங்க்ஷன் ஆர் ஃபார் அ கர்வ், ஒரு கர்வுக்கு நம்ம ஸ்லோப்பை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? யா, இட்ஸ் நாட் dx by dy. ஸ்லோப்னா லைனின் ஃபங்க்ஷன் கிடையாது. ஸ்லோப் அப்படின்னா சரிவு அப்படின்னு அர்த்தம். ஓகேவாடா பாலாஜி?
ஒவ்வொரு கர்வுக்கும் சில சரிவு இருக்கும், ஒரு சரிவுகள் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம், அது நம்மளுக்கு தெரியாது. அந்த சரிவை நான் மெஷர் பண்ண முடியும், அந்த மெஷர்மெண்ட்டுக்கு பேர் தான் ஸ்லோப். சரிங்களா? இப்போ இந்த கர்வுக்குன்னு ஒரு சரிவு இருக்குல்ல, அதை நான் மெஷர் பண்ண முடியும், தட் இஸ் ஸ்லோப். எஸ், ஸோ யோர் ஸ்லோப் மீன்ஸ் dy/dx. உங்களோட ஸ்லோப்னா என்னடா பசங்களா? dy/dx. ஓகேங்களா? நீங்க சொல்றது எல்லாமே லைனுக்கான ஸ்லோப். ஒரு கர்வுக்கு ஸ்லோப்புங்கிறது யாரு? dy/dx. அப்ப நாம பண்ண வேண்டியது என்னது? ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் dy/dx கண்டுபிடிச்சா போதும். உங்களோட dy/dx வேல்யூ உங்களுக்கு greater than 0 பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா அது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், நெகட்டிவா இருக்கு அப்படின்னா உங்களோட dy/dx நெகட்டிவா இருக்கு அப்படின்னா வாட் இஸ் இட்? இட் மீன்ஸ் அது ஒரு டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். அவ்வளவுதான், கதை முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ என்னோட இன்னொரு கொஸ்டினை நான் கேட்க போறேன். வாட் இஸ் மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஃபுல்லாவுமே இன்க்ரீசிங்காக மட்டும்தான் இருக்க போதா? ரைட்? இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாமே இன்க்ரீஸ் மட்டும்தான் ஆகிக்கிட்டே இருக்குமா, இல்ல ஃபுல்லாமே டிக்ரீஸ் மட்டும்தான் ஆகிக்கிட்டே இருக்குமா? யாடா பசங்களா, எனி ஐடியா? 11th மேக்ஸுக்கு வரவே மாட்டேன்னா, 11th மேக்ஸுக்கு போன சண்டே வர பார்த்தேன் பசங்களா. ஸோ இட் இஸ் ஐ ஹாவ் மை டைம். ஸோ அதனால திருப்பி உங்களுக்கு நான் லைவ் போட்டு மறுபடியும் உங்களுக்கு லைவ் போடுவேன். டோன்ட் வெரி, அஃப்கோர்ஸ் ஐ வில் புட் லைவ் ஃபார் யூ. யா, நோ, எஸ் மேம், அதை நான் சொல்ல முடியாது. என்னோட ஃபங்க்ஷன்ஸ் மாறி மாறி கூட இருக்கலாம். கரெக்டா? மேலேயும் போகலாம், கீழேயும் வரலாம், மேலே போகலாம், கீழே போகலாம், மேலே போகலாம், கீழே போகலாம், போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, எப்படி வேணா இருக்கலாம், அதை என்னால சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? இப்போ இதை நம்ம மெஷர் பண்ண போறோம். ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கான்னு கேட்டா என்ன சொல்வீங்க? இட் இஸ் லைக் மாதிரி ஹார்ட் பீட், நம்மளோட ஹார்ட் பீட் மாதிரி. அது மேலேயும் ரைஸ் ஆகும், கீழேயும் ரைஸ் ஆகும். அப்படிதானே? ஹார்ட் பீட் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் வந்தா நம்ம செத்துட்டோம்னு அர்த்தம். ஆமா இல்லடா பசங்களா? யா, ஸோ அதே மாதிரிதான் இப்போ இவங்க நெய்தர் இன்க்ரீசிங் நாட் டிக்ரீசிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொரு இன்டர்வல்ல, ஓகேங்களா? ஸோ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த பாயிண்ட் வரைக்கும், ரைட்? இந்த பாயிண்ட் வரைக்கும் இவங்களை நம்ம என்னன்னு சொல்லலாம்? யாடா பசங்களா? இந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம அவங்களை என்னன்னு சொல்லலாம்? இட் இஸ் இன் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஆமா ரைட்? எஸ். இப்போ நான் இந்த எல்லோ கலர் பாயிண்ட்டுக்கும் இந்த ஒயிட் கலர் பாயிண்ட்டுக்கும் சொல்றேன். இந்த எல்லோக்கும் ஒயிட்டுக்கும் இடப்பட்ட கேப் இருக்குல்ல, அந்த கேப்ல இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? அந்த கேப்ல இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு? whether it is increasing or decreasing. Yes, whether it is increasing or decreasing. யாடா பசங்களா? டெஃபினெட்லி மேம். எப்படிடாப்பா இருக்கு? டிக்ரீஸ் ஆகுதா? எஸ். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ல இன்க்ரீஸா டிக்ரீஸா நம்மளால சொல்ல முடியும்ல, அதை நம்மளால ஃபைன் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்க யூட்டர்ன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. எஸ்டா பசங்களா? ஸோ டெஸ்ட் வரலையே, முதன் பேட்சுக்கு டெஸ்ட் வரலையா? ஓகே, ஸோ ரவி, அதை நான் என்னன்னு செக் பண்றேன்டாப்பா. சாரி ட்ராப். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம யூட்டர்ன்ஸை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அது என்ன மேம் யூட்டர்ன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்க்ரீசிங் டக்குன்னு டிக்ரீசிங்கா மாறுது. ஸோ உங்களால அந்த மாதிரி பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்க முடியுதா? இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா, கேன் யூ see this one? இந்த பாயிண்ட்ஸ் இப்போ நான் கிரீன் கலர்ல மார்க் பண்றேன்னா பசங்களா, இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்ஸுக்கு அப்புறம் தான் இந்த சேஞ்சஸ் நடக்கும். அது முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும், இந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் பின்னாடி ஒரு மாதிரி இருக்கும். திஸ் 3 has lived பசங்களா. am I right or wrong? yes, am I right or wrong? ஹல்ல, எஸ். ஸோ இதுக்கு பேரு யூட்டர்ன்ஸ். ஓகே, இதுக்கு நான் சிம்பிளா என்னன்னு வச்சிருக்கேன்? யூட்டர்ன்ஸ் அப்படின்னு வச்சிருக்கேன். ஆனா இதுக்கு ஒரிஜினலி இதுக்கு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். இதுக்கு பேர் என்னடா பசங்களா? கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். ஏன் இதுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்? இந்த பாயிண்ட்ல நான் அவங்க இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கான்னு என்னால சொல்ல முடியாது, சரி சமமா இருக்கும். இட் இஸ் அதோட ஸ்லோப்போட வேல்யூ 0வா இருக்கும். ஓகேவாடா பசங்களா? எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு ஸ்லோப் 0வா இருக்கோ அந்த இடத்துல அது இன்க்ரீஸும் கிடையாது, டிக்ரீஸும் கிடையாது. அந்த இடத்துல அது யூட்டர்னா இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி பின்னாடி சேஞ்சஸை கொண்டு வரவங்களா இருப்பாங்க. தட் இஸ் கிரிட்டிக்கல்.
ஓகேவாடாப்பா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இன்க்ரீசிங் டிக்ரீசிங்கான பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்பதான் எனக்கு எத்தனை யூட்டர்ன்ஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த யூட்டர்ன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் இன்டர்வல்ஸை பிரிச்சுப்பேன். ஸோ கன்னிங் ஐடியா தான். ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்னா என்னடா பசங்களா, உங்களோட dy/dx ஜீரோவா இருக்கும், விச் மீன்ஸ் உங்களோட ஸ்லோப் ஜீரோ. ஏன் மேமன் கேட்டீங்கன்னா, இன்க்ரீசிங்னா ஸ்லோப் பாசிட்டிவ், டிக்ரீசிங்னா ஸ்லோப் நெகட்டிவ். அப்போ ரெண்டுக்கும் நடுவில் இருக்க இந்த இடத்துல அது என்னவா இருக்கும், டெஃபினெட்லி ஜீரோவா இருக்கும். ஸோ அதனாலதான் அதை நம்மளால சொல்ல முடியாது அது இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கான்னு. இட் இஸ் நெய்தர் டிக்ரீசிங் நாட் டிக்ரீசிங். அந்த மாதிரி ஒரு இடம்லாம் இருக்கு, அந்த இடத்த தான் நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்னு சொல்றோம். ஸோ எவ்ரிவன் ஃபெமிலியர் வித் எவ்ரிதிங்கா? ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் புரிஞ்சிச்சாடா பசங்களா? ஓரளவுக்கு கான்செப்ட் புரிஞ்சுதா? கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா என்னென்ன ஒரு கான்செப்ட் புரிஞ்சுதா? இன்க்ரீசிங் டிக்ரீசிங். எஸ்டா பசங்களா? இந்த மோனோடானிசிட்டின்னு ஒரு வேர்ட் சொல்லுவாங்க. மோனோடானிசிட்டினா ஒண்ணுமே கிடையாது, ஒரு இன்டர்வல் எடுத்துக்கிட்டா ஒரே மாதிரி இருக்கணும், அதுக்கு பேரு மோனோடானிசிட்டி. ஸோ இப்போ இன்க்ரீஸ்னா ஃபுல்லா இன்க்ரீஸா இருக்கணும், டிக்ரீஸ்னா ஃபுல்லா டிக்ரீஸா இருக்கணும், அதுதான் மோனோடானிசிட்டி. அது ஏதாவது ஒண்ணு இருக்கணும், 2-3 கலந்து இருக்க கூடாது, அவ்வளவுதான். காட் இட் எவ்ரிவன்? ஸோ யாருக்கெல்லாம் இதை வந்து புரிஞ்சிருச்சோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ பிஃபோர் இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல நான் இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாமே பிளாட் பண்ணிட்டேன், நீங்க அதை எல்லாருமே பார்த்துட்டீங்க. இப்போ இன்னொரு விஷயம் கேட்கட்டா? இப்போ நான் இங்க பிளாட் பண்ணியிருக்கேன்ல இந்த பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட்ஸை நாம ஒரு விதமா சொல்லலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே மேக்சிமம் பாயிண்டாவும் இருக்க முடியும், மினிமம் பாயிண்டாவும் இருக்க முடியும், ரைட்? ஸோ இப்போ நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்னு ஒருத்தங்களை பிளாட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இந்த பாயிண்ட்ஸ்லாம் இட் கேன் பி அ மேக்ஸிமம், இட் கேன் பி அ மினிமம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன்லேயே ஹையஸ்ட் வேல்யூ எங்கே வருதோ அதான மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன்லேயே ஹையஸ்ட் வேல்யூ எது? இதுதானே? ஆமா ரைட்டரா பசங்களா? இதுதானே? ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன்லேயே ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் வேல்யூ எங்கே இருக்கு? திஸ் பாயிண்ட். ஸோ அந்த இன்ஃபினிட்டி விட்டுருங்க, அது போக எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. கட்டடா பசங்களா? இதைத்தான் மேக்சிமா அண்ட் மினிமா அப்படின்னு சொல்லுவாங்க, மேக்சிமம் ஆர் மினிமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மேக்சிமா மினிமா பத்தி நான் ஒன்று சொல்லணும். மேக்சிமா மினிமாங்கிறது பீக் மாதிரி, ஓகேவாடாப்பா? ஸோ ஹில்லி ரீஜனுக்கு நான் ஏன் சொன்னேன்னா, நம்ம வெக்கேஷன் போறோம் அப்படின்னா, எந்த ஹில்ஸுக்கு வெக்கேஷன் போனாலும் சரி, அங்க டெஃபினட்டா ஒரு பீக் பாயிண்ட் இருக்கும். அந்த பீக் பாயிண்ட்டை நம்ம போய் பார்ப்போம். ஆர் பீக் பாயிண்ட் ஆர் சூசைட் பாயிண்ட், ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் கால்ட் பீக் பாயிண்ட். ஸோ இந்த பீக் பாயிண்ட்டை நம்ம விசிட் பண்ணாம வருவோமா? நெவர். இதை பண்ணாம வரமாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேக்சிமம்னு ஒருத்தங்க இருப்பாங்க, மினிமம்னு ஒருத்தங்க இருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதை 2 டைப்பா சொல்லுவாங்க. ஒன்னு இஸ் கால் அப்சல்யூட் மேக்சிமம். ஒருத்தருக்கு பேர் என்ன? அப்சல்யூட் மேக்சிமம். ஓகே, அப்சல்யூட் மேக்சிமம் ஆர் மினிமம், ரைட்? இன்னொருத்தருக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, லோக்கல் மேக்சிமம் ஆர் மினிமம். ஸோ அப்சல்யூட்டுங்கிறது கிங் மாதிரி, என் ஏரியால நான் ஒருத்தன் தான் கிங், சரிங்களா? ஸோ அப்சல்யூட்டுங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இன்டர்வல் கொடுத்துருவாங்க. அந்த இன்டர்வல் இருக்கிறதுலே ஹை பாயிண்ட் சொன்னா அதுக்கு பேர் அப்சல்யூட் மேக்சிமம். ஓகே, லோக்கல்ங்கிறது என்னன்னா, குட்டி பீக்கா இருந்தாலும் அதையுமே நான் மேக்சிமமா கன்சிடர் பண்ணிப்பேன். குட்டி டானா இருந்தாலும் நான் அதை டானா கன்சிடர் பண்ணிப்பேங்கிறவங்க லோக்கல். ஓகே, இல்ல இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட், நான் வந்து வெரி வெரி கிரேட்டஸ்ட், என்னோட கோவத்தை யாராலையும் தாங்க முடியாது, இல்ல என்னோட பொறுமையை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஸோ அந்த மாதிரி இருக்குதுன்னா இட் இஸ் அப்சல்யூட். சரியாடாப்பா? ஸோ அப்சல்யூட்டுங்கிறவங்க ஒரே ஒருத்தர் யூனிக்கா இருப்பாங்க, லோக்கல்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கலாம். ஸோ அவ்வளவுதான் 2 பேத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். இதுல வந்து எக்ஸ்ட்ரீமானு சொல்லுவாங்க. ஓகே, எஸ் மணிகண்டன். ஸோ இதை வந்து எக்ஸ்ட்ரீமானும் சொல்லுவாங்கடா பசங்களா. நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரீமானா ஒண்ணுமே கிடையாது. ஸோ மேக்சிமம்னா என்னது? ஒரு எல்லை, கரெக்டா? மினிமம்ங்கிறது என்னது? கீழே வர ஒரு எல்லை. ஸோ இது ரெண்டுமே எல்லை கோடு தானே. ஸோ அந்த எல்லை கோடை வந்து நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? எக்ஸ்ட்ரீமம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்ட்ரீமானா அது ரெண்டுமே குறிக்கும், அது வந்து மேக்சிமமும் குறிக்கும், மினிமாவும் குறிக்கும். ஸோ எவ்ரிவன் ரெடியாடாப்பா? எஸ், எல்லாருமே ரெடியா இருக்கீங்களா? Done? So oldest peak போய் பார்க்கலாமா? ஓகே, ஸோ இஃப் யூ ஆல் கெட் சூப்பர் மார்க்ஸ் இன் பப்ளிக், நம்ம வேணா எங்கேயாவது தனியா வெளியே போகலாம். டன்?
ஸோ ஏதாவது ஹில்லி ரீஜன்ஸ், ரைட்டாடா பசங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? So prove that the function, நம்ம கிட்ட ஒரு function இருக்கு. This function is strictly increasing in the interval 2,7. சரிங்களா? என்ன ப்ரூவ் பண்ணோம்டா பசங்களா? என்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் strictly increasingனா என்ன அர்த்தம்? Yes, of course, I will teach every sum. So strictly increasing அப்படின்றது தான் கொஸ்டின். அப்போ இன்க்ரீஸ் மட்டும்தான் ஆகுமா அப்படின்றது கொஸ்டின். எந்த இன்டர்வல்ல? 2 to 7ங்கிற இன்டர்வல்ல. ஓகேவாடா பசங்களா? ஸோ இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கான்னு பேசுறதுக்கு எனக்கு யாரோட ஹெல்ப் வேணும்? ஸோ எவ்ரிவன், எந்த டேர்மோட ஹெல்ப்பை வச்சு நான் இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கான்னு கண்டுபிடிப்பேன்னு சொன்னேன். எஸ் டா பசங்களா, எந்த டேர்மோட ஹெல்ப்பை வச்சு? ஸ்லோப்போட ஹெல்ப்பை வச்சு. ஓகே, with the help of slope only we can find it. So slope கண்டுபிடிக்கலாமா? Your y is equal to x square plus 2. So what is your dy by dx? Thank you டாப்பா. நாளைக்குமே மார்னிங் கிளாஸ் இருக்கு. Yes everyone, what is your dy by dx? So 2 முன்னாடி வந்துரும், 2x and this becomes 0. Only 2x. கரெக்ட்டுங்களா? Only 2x. So இது பாசிட்டிவா நெகட்டிவான்னு யார் சொல்ல முடியும்? ஸோ இப்போதைக்கு 2xன்னு இருக்கு. இது ஒரு நம்பர் கிடையாது, இது ஒரு வேரியபிள். ஸோ இந்த வேரியபிளோட ஆன்சர் பாசிட்டிவாகவும் வரலாம், நெகட்டிவாகவும் வரலாம். ஆனால் அது யார் டிசைட் பண்ண முடியும்? இது பாசிட்டிவா நெகட்டிவான்னு டிசைட் பண்ற உரிமை யாருக்கு இருக்கு? இந்த எக்ஸுக்கு தான். ஸோ இந்த எக்ஸ் பாசிட்டிவா இருந்தா இதுவும் பாசிட்டிவா இருக்கும், இந்த எக்ஸ் நெகட்டிவா இருந்தா இதுவும் நெகட்டிவா இருக்கும். ஒத்துக்கிறீங்களாடாப்பா? 2 into x. So 2 is a positive number. So அப்ப அந்த x பொறுத்து தான் டிசைட் ஆகும். When your x is a positive number, it will be positive. It is a negative number, it will be negative. இதுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் தேவையில்லடாப்பா. இதுக்கு நம்மளுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் தேவையில்லை. ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஆன் மட்டும் தான் காட்ட சொல்லியிருக்காங்க, நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்க பாருங்க, உங்களோட எக்ஸ் எந்த இன்டர்வல்ல பார்க்க சொல்றாங்க? 2,7. ஸோ உங்களோட எக்ஸ் வந்து 2 to 7க்குள்ள ஏதாவது ஒரு வேல்யூவை எடுத்து போடுவாங்க. ஸோ 2 to 7ங்கிறது பாசிட்டிவ் வேல்யூ தானே? Am I right? 2 to 7 is a positive interval. So அப்போ அதுக்குள்ள இருக்கிற ஒரு நம்பர் பாசிட்டிவா தான் இருக்கும். அப்போ பாசிட்டிவ் இன்டூ பாசிட்டிவ் dy by dx எப்படி இருக்கும்டா பசங்களா? will be greater than 0. எஸ் ஆர் நோ? அப்போ dy by dx greater than 0 தானே? இது greater than 0. ஸ்லோப் பாசிட்டிவ். உங்களோட ஸ்லோப் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்? இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ இட் இஸ் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். Got it everyone? அவ்வளவுதான், சம் ஓவர், முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ அதே மாதிரி இன்னொரு இன்டர்வலுக்கு செக் பண்ண சொல்றாங்க. அதே விஷயத்த இன்னொரு இன்டர்வலுக்கு செக் பண்ண சொல்றாங்க. வாட்ஸ் த இன்டர்வல்? when your x is from -2 to 0. உங்களோட எக்ஸை -2 to 0ல இருந்து எடுக்கிறீங்க. ஓகே, தென் உங்களோட எக்ஸ் எப்படி இருக்கும்? உங்களோட இன்டர்வல் பாருங்க, எந்த ரியல் நம்பர்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்க? -2க்கும் 0க்கும் நடுவுல எந்த மாதிரி ரியல் நம்பர்ஸ் இருக்கும்? அதை நீங்க அனலைஸ் பண்ணீங்கனாலே தெரியும். யாடாப்பா, நெகட்டிவா இருக்குமா பாசிட்டிவா இருக்குமா? நெகட்டிவ், கரெக்டுங்களா? அப்போ இதோட வேல்யூ 2 into நெகட்டிவ், இட் இஸ் நெகட்டிவ். ஸோ அப்போ dy by dx ஓட வேல்யூ என்னடா பசங்களா? ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 0வா வரும், விச் இஸ் நெகட்டிவ். இவங்க லெஸ் தென் 0னா அதுக்கு என்ன அர்த்தம்? இட் இஸ் strictly decreasing function. Everyone, எல்லாத்துக்கும் புரிஞ்சுதாடாப்பா? Got it everyone? What is increasing, what is decreasing? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஸோ ப்ரூஃப்னா இது போதும். ஒரு இன்டர்வல் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. ஒரு இன்டர்வல் கொடுத்து கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. அந்த இன்டர்வல் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, வித்தவுட் இன்டர்வல் தான் ப்ராப்ளம். வித்தவுட் இன்டர்வல் தான் ப்ராப்ளம். ஸோ கேன் யூ ஆல் ட்ரை இட்? நான் 1 minute கொடுத்து அந்த சம் ட்ரை பண்ணுவீங்களா? இங்க என்ன சொல்றாங்க? இந்த ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்கான்னு கேட்குறாங்க. இந்த இன்டர்வல் 2 to infinity. அவன் இன்டர்வலை கொடுத்துட்டான். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது, ஸ்ட்ரைட்டா நீங்க செக் பண்ணா போதும். எஸ் எவ்ரிவன்? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்னடாப்பா பண்ணுவோம்?
slope கண்டுபிடிச்சிட்டீங்களா? So your y is equal to x square minus 2x minus 3. So what is your dy by dx? Yes, f dash னு போட்டாலும் சரி dy by dx னு எடுத்துக்கிட்டாலும் சரி உங்களோட இஷ்டம். சரியாடாப்பா? Good. It is 2x minus 2. You can take 2 as common. So x minus 1. Denominatorல minus வந்தா yes, answer minusல தான் வரும். யாடாப்பா? Okay, done. So everyone, இப்போ நீங்க எனக்கு செக் அவுட் பண்ணி சொல்லுங்க. 2ல இருந்து இன்ஃபினிட்டிக்குள்ள உங்களோட x இப்ப நீங்க எங்க இருந்து எடுப்பீங்க? 2ல இருந்து இன்ஃபினிட்டிக்குள்ள. So 2ல இருந்து இன்ஃபினிட்டிக்குள்ள யார போட்டாலும் உங்களோட dy by dx ஆன்சர் பாசிட்டிவா வருமா நெகட்டிவா வருமா? மேம் எனக்கு அது எப்படின்னு தெரியல மேம், அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த இன்டர்வல்குள்ள ஏதாவது ஒரு நம்பரை எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஸோ 2 to இன்ஃபினிட்டிக்குள்ள ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 எடுத்து கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வருது, பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதா அப்படிங்கறத செக் பண்ணி கூட பார்க்கலாம். அப்படியும் யூ கேன் டூ இட், ரைட்? பாசிட்டிவ் தான் வருதா? ஷாரா? எஸ், இட் இஸ் பாசிட்டிவ். ஸோ அப்போ dy by dx is greater than 0. அப்போ என்ன சொல்ல வராங்க? இட் இஸ் an increasing function. அவ்வளோதான்டா, ப்ரூஃப் டன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம செக் பண்ணலாம். Find the absolute maximum and absolute minimum. பசங்களா டானை பத்தி கேக்குறான், இருக்கிறதுலே பிக்கஸ்ட் டான். ஓகே, அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் அப்சல்யூட் மினிமம்னா என்னது? நான் என்ன சொன்னேன், ஒரு இன்டர்வல் கொடுத்துருவான், அந்த இன்டர்வல்லே இருக்கிறதுலே பெருசு, இருக்கிறதுலே சின்னது. சரியாடாப்பா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ் ஓகே, ஸோ மேக்ஸிமம் பாயிண்ட். சரி, இதை நான் சொல்லும் போது உங்களுக்கு இந்த விஷயம் ஞாபகம் வரணும். யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஸோ இந்த மேக்ஸிமம் பாயிண்ட், இந்த மேக்ஸிமம் ஆர் மினிமஸ்ட் பாயிண்ட்டை பற்றி கேட்குறாங்க. இந்த மேக்ஸிமம்லும் சரி மினிமம்லையும் சரி உங்களோட ஸ்லோப் வந்து பாசிட்டிவாகவும் இருக்காது நெகட்டிவாகவும் இருக்காது, ரெண்டுக்கும் நடுவில் தான் இருக்கும். சரியாடா பசங்களா? இந்த எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸ்ல எப்பயுமே அப்படிதான் இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் உங்களோட ஸ்லோப் எங்கெல்லாம் ஜீரோவா இருக்கோ அந்த பாயிண்ட்லாம் நம்மளோட சஸ்பெக்ட்ஸ். ஓகேவா? இப்போ -3க்கும் 2க்கும் நடுவில் ஏகப்பட்ட நம்பர்ஸ் இருக்கு, சொல்ல போனா இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கு. எல்லா நம்பர்ஸையும் போட்டு பார்த்து இருக்கிறதுலே மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கிரிமினல்ஸ், நிறைய கிரிமினல்ஸ் இருந்தால் போலீஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு செலக்டிவா அவங்கவுங்க கிராஸ் அவுட் பண்ணி ஒரு செலக்டிவான கிரிமினல்ஸா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்து என்கொயரி பண்ணுவாங்க. கரெக்டா? அதே தான் நாமளும் பண்ண போறோம். ஸோ நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கான எல்லா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸையும் அரெஸ்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ வாட் இஸ் யுவர் y? Your y is equal to 2x³ plus 3x² minus 12x. சரியாடா பசங்களா? ஸோ இதுக்கான dy by dx ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. dy by dx is equal to 6x² plus 2 into 6, 6x minus 12. You can take 6 as common. So x² plus x minus 2. ஸோ இதை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம்டா பசங்களா. இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ x plus 2x minus 1. x plus 2 x minus 1. Got it? So இப்போ இந்த dy by dx ஜீரோவா வரணும். ஓகேவா? ஒருவேளை ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எந்த பிளேஸ்ன்னு கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ஊட்டியில் இருக்க தொட்டபெட்டாக்குல தான் பீக் இருக்கு அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் தொட்டபெட்டாக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் பீக் பாயிண்ட்டை ரீச் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ் அது எந்த இடத்துல மேக்சிமம் வருது, எந்த பிளேஸ்ல வருதுன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் மேக்சிமிட்டியை செக் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் எக்ஸ். ஓகே, ஸோ இதில் எக்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணும், ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுங்க. உங்களோட dy by dx equal to 0, which means உங்களோட எக்ஸோட வேல்யூ -2 or 1. எக்ஸுக்கு -2 போடும் போதும் சரி 1 போடும் போதும் சரி எனக்கு அங்க ஒரு பீக் பாயிண்ட் வருது. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல்ஸை மிஸ் பண்ணியிருப்போம், -3 and 2 மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அவங்களே போட்டு பார்த்து செக் பண்ண வேண்டியதுதான். ஓகேவாடப்பா? ஸோ வேல்யூஸை வச்சு தானே செக் பண்ண முடியும். ஸோ வேல்யூஸுக்கு எங்க போகணும், yல தான் போடணும். y தான் வேல்யூஸை கொடுக்கும், ரைட்? ஸோ சப்ஸ்டியூட் இன் y. Your y is equal to 2x³ plus 3x²
minus 12x. So இதில் substitute பண்ணுங்கடா பசங்களா, x is equal to minus 2, substitute பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், minus 8 na minus 16, 4 na it is 12, plus 24, yes இவங்க ரெண்டு பேத்துக்கும் minus 4 வரும், so it is 20. ஓகேங்களா, so xக்கு 1 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், y is equal to 2 plus 3 minus 12 which is 7, minus 7. ரைட், இன்னும் போடணும் என்னன்னா இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ -3 and 2 ரெண்டுமே போட்டு பார்த்துங்க, ஏன்னா அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் தான். ஸோ -3யும் போட்டு செக் பண்ணுங்க. y is equal to 2 into -27 plus 3 into 9 27 plus 36. So this is -27 -27 க்கு 36 க்கு எவ்வளோ கேப், 9 கேப். ஸோ எக்ஸுக்கு you have to put 2, right? ஸோ 2 போட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரும், y is equal to 16 plus 12 plus 24. Sorry, -24. இவங்க ரெண்டு பற்றி ஆட் பண்ணிங்கன்னா you will get 28, so which is 4. இருக்கிறதுலே பெருசு என்னடா பசங்களா, இருக்கிறதுலே பெருசு இவங்க தான், இருக்கிறதுலே சின்னது இவங்க தான். ஓகே, ஸோ யுவர் அப்சல்யூட் மேக்ஸிமம் இஸ் 20, யுவர் அப்சல்யூட் மினிமம் இஸ் -7. எந்த இடத்துல வந்துச்சு, at x is equal to -2ங்கிற இடத்துல, and at x is equal to 1ங்கிற இடத்துல. Everyone clear with this? ஓகேவா, ஸோ everyone done, right? ஸோ இப்போ இதுக்கு பண்ணலாமா, ட்ரை பண்ணலாமா? ஸோ மேக்ஸிமிட்டி அப்சல்யூட் பற்றி பேசுனாங்களா, அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா என்னது ரெண்டுமே சொல்லணும், மேக்ஸிமமும் சொல்லணும் மினிமமும் சொல்லணும், ரெண்டு பேத்தையுமே நம்ம சொல்லணும். சரியாடா பசங்களா? ஓகே, see this one, your f of x, which means your y is equal to 3 cos x. ஓகேங்களா, ஸோ dy by dx என்னப்பா வரும், dy by dxனா 3 into cos x நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கணும், minus sin x. ஓகே, இவங்களை நீங்க ஜீரோக்கு ஈக்குவேட் பண்றீங்க, இவங்களை நீங்க ஜீரோக்கு ஈக்குவேட் பண்றீங்க. sin x எங்கெல்லாம் ஜீரோவா இருக்கும், எனி ஐடியா? sin x எங்கெல்லாம் ஜீரோவா இருக்கும்னா, என் பையோட மல்டிபிள்ஸ் எல்லா இடத்துலையுமே sin is 0, sin 0 0, sin pi 0, sin 2 pi 0, sin 3 pi 0, இந்த எல்லா இடத்துலையுமே வரும். ஸோ 0க்கு 2 பைக்கு நடுவில் எத்தனை இடத்துல வருது, 0 to 2 பைனா 0 to 360, 0க்கு 360க்கு நடுவில் எந்த இடத்துலலாம் sin 0 ஆகும்னு கேட்டிங்கன்னா 0, 180, 360 அவ்வளோதான். ஸோ எக்ஸ் எங்கெல்லாம் 0 ஆகும், your x will be 0 at 0, pi and 2 pi. ஸோ இதுக்குள்ள இந்த இன்டர்வல்குள்ள இருக்குன்னு பார்த்தா பை மட்டும்தான். ஸோ சைன் எக்ஸ் பை போட்டால் மட்டும்தான் அவங்க 0 ஆவாங்க, மற்றபடி கிடையாது. ஸோ நான் இடத்த கண்டுபிடிச்சிட்டேன், எந்த இடத்துல கிரிட்டிக்கலாக இருக்குன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன் முஷ்கான் 11th மேக்ஸுக்கு வீடியோ போடுங்க. பசங்களா 11th மேக்ஸுக்கு நான் வீடியோ போட்டேன், 7th சாப்டருக்கு எல்லா 5 மார்க்ஸையும் உங்களுக்கு 1 ஷாட்லாம் நான் எடுத்து போட்டிருக்கேன்டாப்பா. ஓகே எவ்ரிவன், ஸோ லுக் அட் திஸ் கேஸ். ஸோ வாட் இஸ் யுவர் y? யுவர் y is equal to 3 into cos pi. 3 into cos pi என்ன, cos pi யோட வேல்யூ என்னது, -1. ஸோ இட் இஸ் -3. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், 0 போடுங்க, 0வும் போட்டுக்கணும். ஸோ 0 போட்டால் என்ன வருது, y is equal to 3 cos 0, cos 0 value 1 which is 3, and cos க்கு 2 pi போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும், ஏன்னா 0 and 2 pi ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா, அப்போ இருக்கிறதுலே மேக்ஸிமம் என்னடா பசங்களா, இருக்கிறதுலே மேக்ஸிமம் 3, இருக்கிறதுலே மினிமம் -3. எவ்ரிவன், அப்சல்யூட் மேக்ஸிமம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் மேக்ஸிமம் பாயிண்டே என்னன்னு கேட்டிங்கன்னா 3 தான். Absolute minimum, it will be -3. That's it. Kadam. Next போலாமாடாப்பா. 3 தான் மேக்ஸிமம். ஓகே, இனிமே தான் 5 மார்க்ஸ் சம் ஆரம்பிச்சோம். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஜுஜுபி சம்ஸ், இனிமே தான் 5 மார்க்ஸ் சம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 5 மார்க்ஸ் சம்ஸில் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லணும். சரியாடா பசங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடானிசிட்டி. இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடானிசிட்டினா என்னது, எனக்கு குறிப்பிட்ட இன்டர்வலாக கொடுங்க, அந்த இன்டர்வலில் பார்க்கும் போது எல்லாம் ஒன்று இன்க்ரீசிங்காகவே இருக்கணும், இல்லை டிக்ரீசிங்காகவே இருக்கணும். அந்த மாதிரி எனக்கு இன்டர்வல்ஸாக பிரேக் பண்ணி கொடுங்க அப்படின்றது கொஸ்டின். ஓகே, அது மட்டும் கிடையாது, எனக்கு லோக்கல் எக்ஸ்ட்ரீமாவையும் கண்டுபிடிச்சி கொடுங்க.
எங்கெல்லாம் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் வரும், எங்கெல்லாம் பீக் பாயிண்ட் வருதோ அதையும் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க. எங்கெல்லாம் எனக்கு பள்ளம் இருக்கிறதுல ரொம்ப பள்ளத்துல இருக்காங்கல்ல அதையும் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டுபிடிப்போமாடா பசங்களா? எஸ். ஸோ இதை நான் உங்ககிட்ட எப்படி டீல் பண்றது நான் திருப்பி உங்களுக்கு ரீகால் பண்றேன். see this, நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா? ஸோ இது இன்க்ரீசிங்காகவும் இருக்கலாம், டிக்ரீசிங்காகவும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்தெந்த இடத்துல எனக்கு பிரேக் டவுன் ஆகுது ஆர் எந்தெந்த இடத்துல நான் யூ டர்ன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் இட்? எந்தெந்த இடத்துலனா நான் யூ டர்ன்ஸ் எடுக்கிறேன், வேர் இஸ் மை கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இஸ் தேர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு யாரை கண்டுபிடிக்கணும்டாப்பா? ஸோ இந்த மாதிரி இருக்க இடத்த எல்லாத்துக்குமே என்ன பண்ணும், ஸ்லோப்பை ஜீரோ தான் ஸ்லோப். அந்த இடத்துல எல்லாத்துக்குமே ஸ்லோப் வில் பி 0. ஸோ நீங்க ஸ்லோப்பை கண்டுபிடிச்சு 0க்கு ஈக்குவேட் பண்ணி அந்த இடத்த ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறீங்க. இந்த இடம் என்ன, இந்த எல்லா பிளேஸையுமே நம்ம கண்டுபிடிக்க போறோம். ரைட் எவ்ரிவன், கண்டுபிடிக்கலாமா? ஸோ see this one, your y is equal to x square minus 4x plus 4. What is your dy by dx? உங்களோட dy by dx என்னன்னு நீங்க சொல்ல போறீங்க. ஸோ 2 முன்னாடி வந்துடும், பவர்ல ஒருத்தங்க கம்மி ஆயிடுவாங்க. minus 4xனா minus 4 மட்டும் இருக்கும். You can take your 2 as common, so x minus 2. ரைட்டடா பசங்களா? எஸ். ஸோ இப்போ இவங்களோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸுக்கு நீங்க என்ன பண்ணணும், யூ டர்ன்ஸ் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும், ஸ்லோப் எங்க 0வா இருக்கு. எஸ், உங்களோட dy by dx ஓட வேல்யூ எந்த இடத்துலலாம் 0வா இருக்கு. ஸோ கண்டுபிடிச்சு சொல்லுங்க. So 2 into x minus 2 is equal to 0, which implies x is equal to 2. அப்ப எந்த இடத்துல மட்டும்தான், ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு யூ டர்ன் நடந்திருக்கு. am I right? ஒரே ஒரு இடம் தானே, உங்களுக்கு டவுட் இல்லைல்ல? x is equal to 2ங்கிற இடத்துல மட்டும்தான் எனக்கு யூ டர்ன் நடந்திருக்கு. சரியாடாப்பா? எஸ், நாட் f of x 0, f dash of x 0. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 0 பண்ணும். சரியாடாப்பா? உங்களோட டொமைன், உங்களோட எக்ஸுக்கு நம்ம என்னென்ன வேல்யூஸ் போடுவோம், எக்ஸுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இவ்வளோ வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணும். இப்போ நம்மளுக்கு எந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகும்னு கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ங்கிற இடத்துல பிரேக் டவுன் ஆயிருக்கு. அப்போ 2க்கு முன்னாடி ஒரு மாதிரியும் பின்னாடி ஒரு மாதிரியும் இருக்கும். ஆமா ரைட்? ஸோ 2க்கு முன்னாடினா இன்டர்வல் யாரு, மைனஸ் இன்ஃபினிட்டி டு 2, அண்ட் 2க்கு அப்புறம்னா 2 டு இன்ஃபினிட்டி. So we have literally 2 intervals. So 2 intervals மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் ஸ்பிளிட் ஆகுது. So minus infinity to 2, 2 to infinity. ரைட்? இதில் நம்ம யாரை செக் பண்ண போகிறோம், இந்த இன்டர்வல்ஸில் இன்க்ரீசிங் டிக்ரீசிங்கானு செக் பண்ண போகிறோம். ஸோ இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கானு சொல்கிறது யாரு? எஸ் எவ்ரிவன், இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கான்னு தான் நான் செக் பண்ண போகிறேன். ஸோ அதை சொல்கிறதுக்கு யாருக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு, ஸ்லோப்புக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்கு. ஸோ ஸ்லோப்பை எழுதுங்க. வாட் இஸ் யோர் ஸ்லோப்? உங்களோட dy by dx என்ன? உங்களோட dy by dx 2 into x minus 2. இதுதான் உங்களோட dy by dx. ஆமா ரைட்டரா பசங்களா? ஸோ ஒருவேளை உங்களோட எக்ஸுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 2க்குள்ள யாரை எடுத்தாலும் இது பாசிட்டிவா வருமா நெகட்டிவா வருமா? யாரா பசங்களா? ஸோ எக்ஸுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 2க்குள்ள யாரை போட்டாலும் நம்மளுக்கு dy by dx பாசிட்டிவா வருமா இல்லை நெகட்டிவா வருமா? அதை செக் பண்ண போதும். 0 வராது, ஆப்வியஸ்லி 0 வராது. ஏன்னா 0 வரவங்கள நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். ஒன்று ஒரு பாசிட்டிவ் நம்பரா வரும், இல்லை நெகட்டிவ் நம்பர். நெகட்டிவா ஷியரா? ஓகே, இது எப்படி செக் பண்றது மேம், எப்படி நெகட்டிவ்னு போடுறாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னா இதுக்குள்ள ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க. மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் 2க்கு நடுவில் ஏதாவது ஒரு நம்பர், 0 கூட எடுத்துக்கோங்க. 0 இவங்க 2 பேத்துக்கு நடுவில் தான் வருது. ஸோ நீ 0வை சப்ஸ்டியூட் பண்ணி கூட பாரு. எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா யூ வில் கெட் -4. ரைட்? -4ங்கிறது ஒரு நெகட்டிவ் நம்பர். அப்போ எனக்கு இங்கே ஒரு நெகட்டிவ் நம்பர் வருது. ரைட்டாடாப்பா? அப்போ இந்த இன்டர்வல்ல எக்ஸுக்கு 2லேருந்து இன்ஃபினிட்டி 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் 2லேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ள எக்ஸுக்கு யாரை போட்டாலும் சரி நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? யூ கேன் சி யூ வில் கெட் அ பாசிட்டிவ் நம்பர். ரைட்? இது நெகட்டிவ்னா என்னது? அப்போ இந்த இன்டர்வல்ல இவங்க ஃபுல்லா டிக்ரீசிங்கா இருப்பாங்க, அண்ட் இந்த இன்டர்வல்ல இவங்க பார்க்க இன்க்ரீசிங்கா இருப்பாங்க.
அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் இன்டர்வல் ஆஃப் மோனோடானிசிட்டி. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு டூங்கிற இன்டர்வல்ல இவங்க ஃபுல்லி டிக்ரீசிங் அண்ட் 2 to இன்ஃபினிட்டிங்கிற இன்டர்வல்ல இவங்க ஃபுல்லி இன்க்ரீசிங், ஒரே மாதிரி இருக்காங்க. ரைட்? ஸோ அது முடிஞ்சிருச்சு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டன். என் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நான் தெளிவாக டேபிள் போட்டு காட்டிட்டேன். செகண்ட் கொஸ்டின் என்னது, லோக்கல் எக்ஸ்ட்ரீமா. ஸோ இதுக்கு மேக்ஸிமிட்டி பாயிண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். கரெக்டா? எனக்கு எத்தனை யூட்டர்ன் வந்திருக்கு? ஒரே ஒரு யூட்டர்ன் தான் வந்திருக்கு. அந்த யூட்டர்னும் பீக், அதாவது மேடா இருக்க யூட்டர்னா இல்ல பள்ளத்தில் இருக்கிற யூட்டர்னான்னு எனக்கு தெரியல. கரெக்ட் தானே? அது யூட்டர்ன், அது மட்டும் தான் தெரியும். அது பீக் பாயிண்டா இல்ல கீழே இருக்கிற லோ பாயிண்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதை நீங்க தான் டிஸ்கஸ் பண்ணணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்னடாப்பா, இது ஒரு டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் என்னது, டிக்ரீஸ் ஆகுதா? ஓகே, டிக்ரீஸ் ஆகுது. அடுத்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ்ல இருந்து இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா உங்களுக்கு ஒரு பள்ளம் வருதா இல்ல பீக் பாயிண்ட் அட்டைன் பண்றீங்களா? உங்களுக்கு ஒரு லோ பாயிண்ட் வருதா இல்ல மேக்ஸிமம் பாயிண்ட் வருதா? இது அப்சல்யூட் கிடையாது, இது லோக்கல். இது லோக்கல் ராப்பா. ஓகே, எஸ்டா பசங்களா? வெதர் யூ ஆர் கெட்டிங் அ வெரி லோ பாயிண்ட் ஆர் யூ ஆர் கெட்டிங் அ ஹை பாயிண்ட், நீங்க செக் பண்ணி சொல்லணும். டிக்ரீஸ் ஆயிட்டு இருந்தாங்க, டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகுறாங்க. எஸ், அப்போ நம்மளுக்கு ஒரு லோ பாயிண்ட். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற அந்த பாயிண்ட் என்னது? ஸோ அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எந்த இடத்துல யூட்டர்ன் எங்க நடந்திருக்கு? 2ங்கிற இடத்துல. ஸோ அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ங்கிற இடத்துல இட் ஹாஸ் த ஃபங்க்ஷன் ஹாஸ் லோக்கல் மினிமம். அந்த இடத்துல அது ஒரு மினிமம் பாயிண்ட் தான். அதோட வேல்யூ தெரிஞ்சுக்க என்ன பண்ணணும்? வேல்யூ தெரியணும்னா ஒய்யோட வேல்யூ தான் தெரியணும். ஸோ வாட் இஸ் யுவர் ஒய்? யுவர் ஒய் இஸ் ஈக்குவல் டு x² - 4x + 4. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 4 - 16 + 4, ஸோ விச் இஸ் -8. ஸோ இந்த ஃபங்க்ஷனோட வெரி லோவஸ்ட் வேல்யூ என்னடா பசங்களா? -8. ஃபங்க்ஷன்ல போடணும். காட் இட் எவ்ரிவன்? புரிஞ்சுதாடாப்பா எல்லாத்துக்குமே? எஸ். ஸோ இன்னும் 2 சம்ஸ் போட்டால் இதில் நீங்கள் கிளாரிட்டி ஆயிருப்பீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் போலாமா? ஸோ இதில் வெரி பிக் டாஸ்க்கு இந்த டிஃப்ரென்சியேஷன் தான். டிஃப்ரென்சியேஷன் நம்மளுக்கு கரெக்டாக பண்ண தெரிஞ்சோன்னா வேற எதை பற்றி பயப்பட வேண்டாம். 0 தானமும் வரும். இல்லடாப்பா, 0 எங்க வரும்? y 0 வரணும்ன்றீங்க. நம்ம ஸ்லோப் 0ங்கிற இடத்துல, ஸோ ஸ்லோப் 0னா எக்ஸோட வேல்யூ 0வா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரைட்? ஸோ அப்போ இது எல்லாமே 0வா இருக்க வாய்ப்பு இருக்கா? நோ, இட் இஸ் நாட் லைக் தட். If we put f dash, if x, then it is local minimum, right? Hand up. Yes. ஆமா, அப்படிதான். ஓகேங்களா? டே பசங்களா, இந்த எல்லா பாயிண்ட்டையும் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ட்ரிக் ஈக்குவல் டு 0 போடணும். 0 போட்டதுக்கு அப்புறம் எக்ஸுக்கு என்ன வேல்யூஸ் வருது அதுதான் உங்களோட பிளேஸ். எக்ஸ் என்னெல்லாம் கிடைச்சிருக்கு? 2ங்கிற இடத்துல அப்போ நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஃபங்க்ஷன் வந்து இப்படி இருக்கு, சரியா? ஸோ x2னா இதுதான், x2ங்கிறது இது. ஸோ x2ங்கிற இடத்துல தான் உனக்கு மினிமம் வேல்யூ வந்திருக்கு. ஸோ வாட் இஸ் திஸ் வேல்யூ? இப்போ இந்த வேல்யூ என்னன்னு நீங்க சொல்லணும். ஓகே, இந்த வேல்யூ தெரியணும் அப்படின்னா எனக்கு y யாருன்னு தெரியணும். y தான் அந்த வேல்யூ. ஏன்னா இது வந்துட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஃபங்க்ஷன்ங்கிறது கார்ட்டீசியன் பிளேன்ல தான் வரைகிறாங்க. ஸோ அப்போ எனக்கு எக்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் y கண்டுபிடிக்க முடியும். ஸோ எனக்கு அந்த எக்ஸ் ஃபர்ஸ்ட் தெரியணும். அதுக்கு தான் நான் ஸ்லோப்பை 0 பண்றேன். சரியாடாப்பா? ஓகே, இன்னொரு சம் போடுவோம். அது முடிஞ்சு உங்களுக்கு கிளாரிட்டி இல்லைன்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம். சரிங்களா? கால்குலேஷன் மிஸ்டேக்கா? என்னடாப்பா மிஸ்டேக்? ஓகே ஓகே, ஐ காட் இட். 2 தானே போடணும், நான் 4 போட்டுட்டேன். சாரி, இட் இஸ் 8 + 4 which is 0. சாரி, now I got it. ஓகே, யாடாப்பா, மாத்திட்டேன். டன். ஸோ find the intervals of monotonicity. Intervals of monotonicity-னா எனக்கு பிரேக் டவுன் பண்ணி கொடுங்க. எந்த இன்டர்வல்ல இன்க்ரீசிங்காக இருக்கோ இல்லை எந்த இன்டர்வல் டிக்ரீஸ் ஆகும் எனக்கு பிரேக் டவுன் பண்ணி கொடுங்க அப்படின்றது கொஸ்டின். சரிங்களா? எந்த ஃபங்க்ஷன்? your y is equal to x power 2/3. y is equal to x power 2/3. ரைட் பசங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நீங்க எனக்கு ஸ்டெப் சொல்லுங்க. find the intervals of monotonicity-னா என்னடாப்பா பண்ணும்?
எஸ், ஃபர்ஸ்ட் எனக்கு விஷயம், எனக்கு யூட்டர்ன்ஸ் தெரியணும். யூட்டர்ன் இல்லாம இதை நான் ஸ்டெப்பைனே பண்ண முடியாது. ரைட்டாடா பசங்களா? ஸோ யூட்டர்ன் எந்த இடத்துலலாம் யூட்டர்ன் நடந்திருக்குன்றதை நாம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் வேணும். ஸோ வாட் இஸ் யூர் டிஒய் பை டிஎக்ஸ்? பவர் முன்னாடி வந்துடும். எஸ், பவர் முன்னாடி வந்துடும். பவர்ல ஒருத்தங்க கம்மியாயிருவாங்க. ஸோ 2/3ல ஒருத்தங்க கம்மியானா டேக் எல்சிஎம் அண்ட் டூ இட், யூ வில் கெட் -1/3. What is it? -1/3. ஸோ கீழே டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா குட் தான். ஓகே, இது அப்படியே வச்சுக்கலாம். which is equal to 2/3 cube root of x. ஓகே வாடா பசங்களா, cube root of x. Of course டா பசங்களா, ரெக்கார்டிங் இல்லையா? ஓகே, இது வந்து அக்டோபர் 1 அன்னைக்கு எடுத்த ரெக்கார்டிங்ஸ். ஓகே, யாராப்பா நீங்க கவனிக்கலாம். சரியாடா பசங்களா? ஸோ லுக் அட் திஸ் ஒன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து 0 எங்கேயுமே ஆகாது. ஓகே, இந்த ஃபங்க்ஷன் 0 எங்கேயுமே ஆகாது. ஆனா இந்த ஃபங்க்ஷன் இன்ஃபைனைட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த ஃபங்க்ஷனை நீங்க 0க்கு போட்டா கூட இது 0 ஆக வாய்ப்பு இல்லை. ரைட்? ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்பயுமே 0 ஆகாது. ஆனா இந்த ஒரு ஃபங்க்ஷன் ஒரு இடத்துல அன்டிஃபைன்டா இருக்கும். விச் மீன்ஸ் அந்த ஒரு இடத்துல எனக்கு ஃபங்க்ஷன் ட்ரா பண்ணவே முடியாது. அந்த இடத்துல டிஸ்கண்டினியூட்டி பாயிண்ட் இருக்கும். கண்டினியூஸ் ஃபங்க்ஷனே கிடையாது. இது ஒரு டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். யூ கேன் நோட் இட். யாரா பசங்களா? ஸோ எந்த இடத்துல இவங்க அன்டிஃபைன்டா இருக்காங்க? நோ கிரிட்டிக்கல் பாயிண்டா? ஓய், யூ ஹாவ் அ கிரிட்டிக்கல் பாயிண்ட். யூ ஹாவ் அ கிரிட்டிக்கல் பாயிண்ட். யுவர் கிரிட்டிக்கல் பாயிண்ட் இஸ் x is equal to 0. எஸ், எக்ஸ் நீங்க 0ன்னு போட்டீங்கன்னா நம்மளோட பெரிய ரூல், ரியல் நம்பர்ஸோட பெரிய ரூலே என்னன்னா ஃப்ராக்ஷன்ஸ் வந்து 0வா இருக்கக்கூடாது. ஆனா இந்த இடத்துல எக்ஸ் 0ன்னு போட்டீங்கன்னா உங்களோட ஃப்ராக்ஷன் 0வா மாறும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் மை கிரிட்டிக்கல் பாயிண்ட். இப்போ அதுதான் என்னோட கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ எனக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைச்சிருச்சு. யாடாப்பா? ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ள யாரை வேணா போடலாம். எனக்கு யூட்டர்ன் எந்த இடத்துல மட்டும் இருக்கு? x is equal to 0ங்கிற இடத்துல எனக்கு யூட்டர்ன்ஸ் இருக்கு. ஓகே, யா. எஸ்டா பசங்களா? ஸோ சப்ஸ்டியூட் மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா 0, 0 கம்மா இன்ஃபினிட்டி. செக் பண்ணி பாருங்க. எந்த சேஞ்சஸும் இல்லைன்னா விட்டுறலாம். பட் செக் பண்ணி பார்க்கறதுல தப்பு கிடையாது. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாங்க பசங்களா, கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸுங்கிறது ஸ்லோப் 0 மட்டும் கிடையாது, ஸ்லோப் அன்டிஃபைன்டும் கூட. ஓகேங்களா? எந்த இடத்துலலாம் வந்து நம்மளுக்கு ஸ்லோப் அன்டிஃபைன்டா இருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் அதை அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பீக் பாயிண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களோட பீக் பாயிண்ட்ல உங்களோட டான்ஜென்ட் வந்து ஒன்று இப்படி இருக்கும், இல்லைன்னா இப்படி இருக்கும். எஸ், இது ஒரு ஸ்லீப்பிங் லைன், இது ஒரு ஸ்டாண்டிங் லைன். ஒரு ஸ்லீப்பிங் லைனுக்கு ஸ்லோப் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா 0வா இருக்கும். ஒரு ஸ்டாண்டிங் லைனுக்கு ஸ்லோப் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஃபினிட்டியா இருக்கும். ரைட்? அதனால தான் இந்த ரெண்டு கண்டிஷனுமே எடுத்துப்பாங்க கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸா. எஸ், 0 is equal to x is equal to 0ங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஓகேவாடாப்பா? ஸோ செக் பண்ணுங்க. யூ ஜஸ்ட் செக் இட் அண்ட் சே. ஸோ dy by dx equal to 2/3 cube root of x. cube root of x. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ minus infinity to 0. minus infinity to 0. யாரா பசங்களா? ஸோ minus infinity to 0ல என்ன போட்டால் கிடைக்கும்? எஸ், யூ சப்ஸ்டியூட் அ பாயிண்ட். ஸோ இதுக்குள்ள இருந்து யாராவது ஒரு நம்பர் எடுத்து போட்டு பாருங்க. எடுத்து போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு dy by dx நெகட்டிவா வருதா பாசிட்டிவா வருதா? ஏதாவது ஒரு கியூப் நம்பரே எடுத்து போடு. கஷ்டப்பட்டு எடுத்து போடாதீங்க. டேக் அப் எனி கியூப் நம்பர் அண்ட் சப்ஸ்டியூட் அண்ட் see. You can take -1. -1 is a cube number. ஸோ நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். -1க்கு கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? -1 தான் கிடைக்கும். ஸோ யூ வில் கெட் அ நெகட்டிவ் நம்பர். ஓகே, அண்ட் dy by dx you will get a positive number. யாடா பசங்களா? நெகட்டிவ்னா என்னது? இது ஒரு டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் அண்ட் இது ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். எஸ், ஃபைன்.
ஸோ ஓகே, இப்போ நான் வந்துட்டு லோக்கல் இதில் எனக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட் மேக்ஸிமமா மினிமமான்னு நீங்கள் தான் சொல்லணும். ஸோ நீங்களே சொல்லுங்க. டிக்ரீஸ்லேருந்து இன்க்ரீஸாக மாறுது, கீழே போயிட்டு திருப்பி மேலே வேறி வருது. அப்போ அந்த பீக் பாயிண்ட், அந்த யூ டர்ன் லோ பாயிண்டா? எஸ், இட் இஸ் அ லோ பாயிண்ட். குட். ஸோ அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிற இடத்துல இட் ஹாஸ் லோக்கல் மினிமம். ரைட்டா பசங்களா? ஸோ அதோட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் இன் தி ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸ் பார் 2/3 விச் இஸ் 0. ஸோ லோவஸ்ட் வேல்யூ யாரும் கிடையாது, 0. யாரா பசங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? யா. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க சின்னதாக இருந்தாலும் இட் ஹாஸ் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண சூப்பரான கொஸ்டின்ஸ் தான் பசங்களா இதெல்லாம். இதை வச்சு ஒரு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னு நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு கிராஃப் வச்சு பார்க்கலாம். இமேஜினேஷன் பவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ பாருங்க, உங்களோட ஒய் என்னது? லாக் ஆஃப் 1 + x மைனஸ் எக்ஸ் பை 1 + x. சரிடா பசங்களா? ஓகே, சப்போஸ் மேம் இன் 11th பட் இன் ஸ்கூல் டீச்சிங் 12th மேக்ஸ் இஸ் ஈஸி அவுட் ஆஃப் எஃப். ஆஃப்கோர்ஸ் இட் இஸ் ஈஸிடா பசங்களா. ஓகே எவ்ரிவன், ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் எழுதுறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, ரொம்ப குட்டியாக இருக்கு மேம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் ஜூம் இன் பண்ணலாம். நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஜூம் பண்ணி ஏன்னா யூடியூப்ல அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் என் ஃபோனில் செக் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். யூ கேன் ஜூம் இட் ஸோ தட் லெட்டர்ஸ் உங்களுக்கு பெருசாக தெரியும். எந்த இடத்துக்கு கிளியராக நான் எழுதுகிற இடத்த நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். சரியாடாப்பா? ஸோ 7.52 வேணுமா? ஐ ஸ்கிப்ட் இட். ஓகேவா? ஸோ இஃப் யூ வாண்ட் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட சொல்லலாம், ட்ரை பண்ணி பாருங்க. சரியாடா பசங்களா? ஏன்னா ஐம் டேக்கிங் 3 exercises. ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு 2-3 சம் மட்டும் வில் ஸ்கிப் இட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? வாட் இஸ் இட்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? மோனோடானிசிட்டி. மோனோடானிசிட்டினாலே கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ், யூ டர்ன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ யூ டர்ன்ஸ்னா என்னடா பசங்களா? ஒய் டேஷ். ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு, பொறுமையாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ இங்கே என்ன இருக்குன்னா லாக் இருக்கு. லாகோட டிஃப்ரென்சியேஷன் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, கொடுத்துருக்க நம்பரை டினாமினேட்டருக்கு தள்ளிடும். கொடுத்துருக்க நம்பரை டினாமினேட்டருக்கு தள்ளும். அதுதான் அதோட டிஃபரன்சியேஷன். அண்ட் இவங்களை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணி போடணும். 1 + x திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ஓகே, மைனஸ் இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணும். இட் இஸ் u/v மெத்தட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் u/v மெத்தட். ஏன்னா மேலேயும் ஃபங்க்ஷன், கீழேயும் ஃபங்க்ஷன். வாட் இஸ் தி ஃபார்முலா ஆஃப் u/v? u/v is equal to v u dash minus u v dash divided by v square. இதுதான் ஃபார்முலா. இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ v ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் u டிஃபரன்ஷியேட் பண்ணும். x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 மைனஸ் x எழுதிக்கணும். இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 டிவைடட் பை 1 + x the whole square. ஒரு விஷயம் சொல்லட்டாடாப்பா. ஸோ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ரெண்டு டேர்முக்கு காமனாக யாராவது இருக்கிறாங்கன்னா வெளியே போட்டுருங்க. ஸோ 1/1 + x இஸ் அ காமன் டேர்ம் விச் மீன்ஸ் 1 மைனஸ் இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா எக்ஸும் கேன்சல் ஆயிரும். 1/1 + x மட்டும் இருக்கும். when you take LCM எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 1/1 + x into 1 + x minus 1/1 + x. ஸோ 1 cancel, which means நம்மளுக்கு ஃபைனலி என்ன ஆன்சர் பசங்களா? dy/dx is equal to x/1 + x the whole square. இதுதான் உங்களோட டிஃபரன்சியேஷன். திஸ் இஸ் யுவர் dy/dx. ஸோ இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. உங்களோட dy/dx எனக்கு 0 ஆகும். எங்கெல்லாம் 0 ஆகும்? எந்த இடத்துலலாம் 0 ஆகணும்? ஸோ when your x is equal to 0, it is 0. Yes, so when your x is equal to 0, it is 0. And in the functions, ஓகேங்களா, இந்த ஃபங்க்ஷனுக்கு அவன் ஒரு கிரைட்டீரியா கொடுத்துட்டான். அவங்க ஒரு கிரைட்டீரியா கொடுத்துட்டாங்க. நீங்க கேட்கலாம், மேம் இந்த ஸ்லோப் பார்த்து எக்ஸுக்கு நான் -1 போட்டேன் அப்படின்னா இந்த ஸ்லோப் வந்துட்டு இன்ஃபினிட்டி ஆகும்ல, அப்போ x is equal to -1 ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்டா அப்படின்னு நீங்க கொஸ்டின் பண்ணலாம். எஸ், x is equal to -1ங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான். ஆனா இங்க அவன் நம்ம கொடுத்துட்டாங்க, கொஸ்டின்ல அவங்க கொடுத்துட்டாங்க. நீங்க எக்ஸுக்கு என்ன பண்றீங்க? -1 விட பெரிய பெரிய நம்பரை மட்டும் பார்த்தா போதும். ஸோ அப்போ நான் -1 கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அப்போ நான் -1 கன்சிடர் பண்ண வேண்டாம். இது ஒரே ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான் என்கிட்ட இருக்கு. டன் பசங்களா? கொஸ்டின்ல தெளிவாக கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் யுவர் டொமைன்? உங்களோட டொமைன் பார்த்தீங்கன்னா -1ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். 1ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். 1 to infinity.
அதுக்குள்ள 0 வருது. ஸோ 2 இன்டர்வலா பிரேக் ஆகுது. So it is breaking up into 2 intervals. -1 to 0, 0 to infinity. சரிடாப்பா. So what is your dy by dx? Your dy by dx is equal to x by 1 plus x the whole square. ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க, இதுல நீங்க என்ன பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் எப்பயுமே பாசிட்டிவ் தான். ஏன்னா ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, ஹோல் ஸ்கொயர் வந்தாலே பாசிட்டிவ். ஸோ இந்த நியூமரேட்டர் மட்டுமே பார்த்து நீங்க கெஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட எக்ஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ்னா அதுவும் நெகட்டிவா இருக்கும். ஸோ இட் வில் பி நெகட்டிவ் அண்ட் இட் வில் பி பாசிட்டிவ், விச் மீன்ஸ் இது ஒரு டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் அண்ட் இது ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். Any doubt? So x is equal to 0ங்கிறது என்னடா பசங்களா? x is equal to 0ங்கிறது ஒரு U-turn. அந்த U-turnங்கிறது என்னது? It is a local minimum. ஏன்? Decrease ஆகி increase ஆ மாறுது. So it is a local minimum. So it has, so values தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணும்? You have to substitute in this one. இல்ல சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? log 1, log 1 ஓட ஆன்சர் 0. So 0 by anything it is 0. So it is 0. Your answer is 0. log 1 ஓட ஆன்சர் 0 டா பசங்களா. 0 by 0 anything it is 0. So minimum value 0. No, I private பண்ண மாட்டேன். Okay, it is not clear to you. X value எங்க அப்ளை ஸ்லோப்ல அப்ளை பண்ணீங்களா? ஹாண்டா பசங்களா? ஏன்னா dy by dx ஓட வேல்யூ வச்சுதான் அது இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கான்னு சொல்ல முடியும். என்னோட ஸ்லோப் பாசிட்டிவா இருந்தா இன்க்ரீசிங், ஸ்லோப் நெகட்டிவா இருந்தா டிக்ரீசிங். அப்ப ஸ்லோப்ல தானே நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். இந்த இன்டர்வல்ல யார வேணா எக்ஸுக்கு எடுத்துக்கோங்க. இந்த இன்டர்வல்குள்ள உங்களோட எக்ஸ் இருக்கு அப்படின்னா அப்ப அந்த இன்டர்வல்ல நீங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது dy by dx என்னவா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணி தான் டிக்ரீசிங் இன்க்ரீசிங் செக் பண்ணும். சரியாடா பசங்களா? அண்ட் ஃபார் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் நான் எக்ஸை கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு வேல்யூ வேணும், எனக்கு ஃபங்க்ஷனோட வேல்யூ வேணும்னா எக்ஸ் என்கிட்ட இருக்கு, அப்போ ஒய்யை கண்டுபிடிங்க. ஸோ ஒய் தான் உங்களோட ஃபங்க்ஷன் வேல்யூ. ஸோ ஒய்ல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிருச்சு. வேற எக்ஸசைஸ்ல சம்ஸ் பார்க்கலாமா? அஃப்கோர்ஸ் டா பசங்களா, ஐ வில் டீச் தட் ஒன். ஓகே, ஸோ எக்ஸசைஸ் சம்ஸ் போலாமா? ஒரு எக்ஸசைஸ் லைக் டே பசங்க இது போங்க ஆட்டம். ஓகே, இன்னும் ஒரே ஒரு எக்ஸசைஸ் தானே இருக்கு. ஃபைன். 1 hour தான்டா கவனிச்சிங்க நீங்க. எவ்ரிவன், ஸோ எவ்ரிவன் கிளியர் வித் தி இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடானிசிட்டி அண்ட் லோக்கல் எக்ஸ்ட்ரீமா? ஸோ இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடானிசிட்டியும் லோக்கல் எக்ஸ்ட்ரீமாவும் கிளியரா இருக்கீங்களாடா பசங்களா? எஸ் ஆர் நோ? இஃப் இட் இஸ் எஸ், வி கேன் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கான்செப்ட். நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் கூட மூவ் ஆன் பண்ணலாம். எக்ஸசைஸ்ல ஏதாவது சம்ஸ் போடணும் அப்படின்னா யூ கேன் லெட் மீ நோ. ஸோ இந்த எக்ஸசைஸ்ல இந்த சம்ஸ் போடுங்க மேம், கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னா யாரா பசங்க வி கேன் டூ இட். எஸ், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா கண்டுபிடிக்கணும். அப்சல்யூட்னா என்னது நான் சொல்லிட்டேன். அப்சல்யூட்னா அவனே இன்டர்வல்ஸை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இன்டர்வல்ல இருக்க யூ டர்ன்ஸை பார்த்து எது மேக்ஸிமம் எது மினிமம்னு சொன்னா போதும். நீங்க மார்னிங்ல இருந்து கிளாஸ் பார்க்குறீங்களா? ஓகே, ஸோ எக்ஸசைஸ்ல ஒரு 2-3 சம்ஸ் மட்டும் சொல்லுங்கடா பசங்களா. அதை நான் போட்டுட்டு ஐ வில் கிவ் 5 minutes பிரேக். யூ கேன் கோ அட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் கான்செப்ட் நான் சொல்றேன். சரிங்களா? டீலா? டீல் ஆர் நோ டீல்? டீல்ல ஓகே எவ்ரிவன். ஸோ இந்த அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமால உங்களுக்கு ஏதாவது சம் சொல்லணுமாடா பசங்களா? யூ கேன் சே மீ. டிஃப்ரென்சியேஷன் யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. எந்த டிஃப்ரென்சியேஷன் உங்களுக்கு டஃபா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிஃப்ரென்சியேஷனை எங்ககிட்ட சொல்லலாம் நீங்க. டீல். ஓகே, no one have any tough sums.
ஸோ இதுதான் எக்ஸசைஸ் 7.6. ஸோ எக்ஸசைஸ் 7.6ல நான் உங்களுக்கு ஏதாவது சம்ஸ் போடணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு இந்த சம் நம்பர் சொல்லுங்கடா பசங்களா. ஐ வில் டூ தட் சம் ஆர் ரேண்டம்லி நான் 2 சம் எடுத்துட்டு ஐ வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் சம். எக்ஸசைஸ் 7.8 வேணா நான் எல்லா சம்ஸுமே உங்களுக்கு நான் போட்டுறேன். ஓகே, எக்ஸசைஸ் 7.8 எல்லா சம்ஸுமே நான் போட்டுறேன், அதுக்கப்புறம் தான் வரும். ஸோ 7.7 என்னால் எடுத்து முடிச்சுட்டு தான் 7.8க்கு மூவ் ஆன் பண்ண முடியும். சரிங்களா? யாடா பசங்க என்ன பண்ணலாம்? மூவ் ஆன் பண்ணிட்டா ரேண்டமா நானே சூஸ் பண்ணிக்கிட்டா? சரி, ஓகே, உங்ககிட்ட கொஸ்டினே கேட்க விடாது. எஸ்டா பசங்க, ரைட். நான் என்ன சூஸ் பண்ணுறேன்னா ஐ எம் சூஸிங் திஸ் சம். மேபி யூ ஃபீல் டிஃபிகல்ட், ஸோ அதனால அந்த சம் நான் சூஸ் பண்ணுறேன். யாடா பசங்களா, so third sum now I'm just choosing. So what is your f of x? எனக்கு the y is equal to, your y is equal to 6x power 4 by 3 minus 3 into x power 1 by 3. சரியாடா பசங்களா? So I want dy by dx. My dy by dx is equal to power முன்னாடி வந்துரும் 6 into 4 by 3 into x power. 4 by 3ல 1 போச்சு அப்படின்னா it will be 1 by 3. So 1 by 3 minus 3 into 1 by 3 x power minus 2 by 3. Right? So, idu cancel airo 2 which is 8. 8 cube root of x. Okay, 1 by 2 ne irukudum. So, x power 1 by 3 ne irukattum. Idu vandittu pathina minus 1 by x. 3 cancel airo. X cube root தான். 2 by 3 na என்னது cube root தான். Cube root எடுத்துட்டு square பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். What it means? கியூப் ரூட் எடுத்துட்டு ஸ்கொயர் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். சரியாடாப்பா? ஸோ நவ் டிஸ்கஸ். இப்போ என்ன பண்ணணும், நான் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்துக்கிட்டா, ஓகே, எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ இவங்க 2 பேரும் இங்கே மல்டிபிள் ஆவாங்க. பேஸ் ஒரே மாதிரி இருக்குன்னா பவர் ஆட் ஆகுமா? பேஸ் ஒரே மாதிரி இருந்தால் பவர் ஆட் ஆகுமா? இங்கே 1/3 இருக்கு, இங்கே 2/3 இருக்கு. 1/3 2/3 ஆட் பண்ணா விச் இஸ் 1. ஸோ எக்ஸ் மட்டும் இருக்கும் மைனஸ் 1 by x power 2 by 3. So, நான் இவங்கள 0க்கு equate பண்ணனா, what is your x? Yes. So, 8x minus 1 is equal to 0, which means x is equal to 1 by 8. So, x is equal to 1 by 8ங்கிற ஒரே ஒரு U-turn மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. So, இதுல value substitute பண்ணா போதும். So, what is your y? Your y is equal to 6x power 4 by 3 minus 3 into x power 1 by 3. So, substitute பண்ணி பாருங்கடா பசங்களா. So 8 na என்னது 8க்கு கியூப் ரூட் 1/8க்கு கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா 1/2. 1/2 நீங்க 4 பண்ணீங்க அப்படின்னா 4th பவர் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 1/16 வரும். So you don't understand the third step. இந்த ஸ்டெப் ஆடாப்பா, இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியலையா? எல்சிஎம் எடுத்தது புரியலையா தரும்? Is anyone? நான் எல்சிஎம் எடுத்தது ஏதாவது புரியலையாடா பசங்களா? சி எல்சிஎம்னா என்னது? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நடக்கும், ரைட்டா? ஸோ இட் இஸ் 8 into x power 1 by 3 x power 2 by 3 minus 1 by x power 2 by 3. எஸ் தருண், இதுதானடாப்பா. ஸோ பேஸ் ஒரே மாதிரி இருக்குன்னா பவர்ஸ் ஆட் ஆகும். 1/3யும் 2/3 ஆட் பண்ணீங்கன்னா it will be 1. It will be 1. So that's why அதுதான் அது எக்ஸ்ன்னு நான் சொல்றேன். சரிங்களா? அதனால தான் அது 8x minus 1ன்னு சொல்றேன். Now it's okay? So everyone, இப்போ இதை பாருங்க, இதில் செக் பண்ணி பாருங்க. ஸோ 6 1/8க்கு ஃபர்ஸ்ட் 4/3. y கிரிட்டிக்கல் வேல்யூவை ஃபங்க்ஷன்ல அப்ளை பண்றீங்க. ஏன் கிரிட்டிக்கல் வேல்யூஸை அப்ளை பண்றீங்கன்னு கேட்குறீங்களா? குட் கொஸ்டின். எஸ், அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா. ஸோ எக்ஸ்ட்ரீமான என்னது? பீக் பாயிண்ட்ஸ், ரைட்டடா பசங்களா? பீக் பாயிண்ட்ஸ். ஸோ எங்கெல்லாம் பீக் பாயிண்ட் வருதோ, ஓகே, எந்த இடத்துலலாம் பீக் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த பீக் பாயிண்ட்ஸ் எனக்கு கிடைக்கிற எல்லா பீக் பாயிண்ட்ஸையுமே அப்ளை பண்ணுவேன். எல்லா பீக் பாயிண்ட்ஸோட வேல்யூஸை கண்டுபிடிப்பேன். எல்லா பீக் பாயிண்ட்ஸோட வேல்யூஸை கண்டுபிடிச்சு அதில் இருக்கிறதுலே பெருசு வந்து அப்சல்யூட் மேக்ஸிமம், இருக்கிறதுலே சின்னது வந்து மினிமம். ஓகேவாடாப்பா? எந்த இடத்துல இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றதுக்கு தான் இந்த ஸ்டெப். ஸோ எனக்கு ஒரு இடம் கிடைச்சிருச்சு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/8ங்கிற ஒரு பாயிண்ட் எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் போட்டு பார்த்தா தான் தெரியும் அது மேக்ஸிமம் பாயிண்டா இல்லை மினிமம் பாயிண்டானு. ஸோ ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க.
So minus 3 1/8 the whole power 1/3 which is cube root பசங்களா. So 1/8 க்கு cube root எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் 1/2. 1/2 க்கு திருப்பி 4 power எடுத்தீங்கன்னா என்னது 1/16. So 6/16 minus இது வந்து 3/2. So LCM எடுத்தீங்கன்னா இதை cancel பண்ணீங்கன்னா 3, இது வந்து 8. You can take LCM. So 3/8 minus 12/8. So minus 9/8. ரைட்டடா பசங்களா, இதை மட்டும் பார்க்க கூடாது. அப்சல்யூட்னா என்னன்னு சொல்லிக்கேன், இந்த இன்டர்வல்ஸையும் செக் பண்ணி பார்க்கணும். இந்த இன்டர்வல்ஸையும் போட்டு செக் பண்ணணும். ஸோ -1 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? இட் இஸ் when you put x is equal to -1. ஸோ இங்கே போட்டு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 6 minus into minus plus 3 which is 9. and x-க்கு 1 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? y is equal to 6 minus 3 which is 3. ஸோ இப்போ இதை பாருங்க, இருக்கிறதுலே பெருசு எதுடா பசங்களா? உங்களுக்கு இருக்கிறதுலே பெருசு 9 தான், இருக்கிறதுலே சின்னது இவங்க தான். ஓகே, your absolute maximum value is 9 and your absolute minimum value is 9 minus 9/8. Any doubt? ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சம் டவுட்டா இருக்கா? ஓய், அதுல என்ன டவுட்? டிஃபரன்சியேஷன் ஈஸி தானே? டிஃபரன்சியேஷன் ஈஸியான தான் வரும். எல்லாரும் எல்லா சம்மும் கேட்குறீங்களாடா பசங்களா? சரி, ஓகே. சி, செகண்ட் சம் வேணுமா ஃபோர்த் சம் வேணுமா? மேம் எபிசோட் சப்ராக்ட் பண்ணீங்க. எல்சிஎம் and subtraction. Second sum. Okay. So 3x power 4 minus 4x cube. Y is equal to 3x power 4 minus 4x cube. 4 தான். சரி விடுங்க, ரெண்டுமே போட்டுறேன். ஸோ டிவை பை டிஎக்ஸ், dy by s dx க்கு 4 முன்னாடி வந்துடும். ஸோ 12x cube minus 4 into 12x square. You can take 12x is common, 12x square is common. ஸோ x minus 1 மட்டும் வரும். ஸோ இவங்களை 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? xக்கு 0 ஒரு வேல்யூ அண்ட் xக்கு 1 ஒரு வேல்யூ. எனி டவுட்ரா பசங்களா? ஸோ டிஃபரன்சியேஷன்ல ப்ராப்ளம் இருக்கா? சி, பவர் முன்னாடி வந்துடும், பவர்ல ஒருத்தவங்க கம்மி ஆவாங்க. பவர் முன்னாடி வந்துடும், பவர்ல ஒருத்தவங்க கம்மி ஆவாங்க. அவ்வளோதான். சரிங்களா? ரெண்டு வேல்யூஸ் இருக்கு. இந்த ரெண்டு பேரையும் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். அது போதாதுன்னு பவுண்டரிஸையும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். -1ஐயும் செக் பண்ணி பார்க்கணும், 2ஐயும் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஆக மொத்தம் எத்தனை? நம்மளுக்கு ஆல்ரெடி 0 1 இருக்கு. ஸோ -1 and 2 இந்த 4 வேல்யூஸையும் நீங்க செக் பண்ணி பார்க்கணும். ஃபங்க்ஷன்ல போட்டு பார்க்கணும். ஸோ போட்டு பார்க்குறீங்களா? ஸோ y -1 போட்டிங்கன்னா இட் இஸ் 3. minus into minus it become plus 4. so 7 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் 0 போட்டிங்கன்னா கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸுக்கு 1 போட்டிங்க அப்படின்னா 3 minus 4 that is -1 கிடைக்கும். 2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 power 4. 2 power 4னா 16. 16 into 3 48. 48 minus 8 into 4 32. ஸோ ஒரு 8 8 16 16. சரிடா பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதுலே மேக்ஸிமம் எது? இருக்கிறதுலே மேக்ஸிமம் 16 தான். இருக்கிறதுலே சின்னது -1 தான். ஸோ -1 x is equal to 1ங்கிற இடத்துல கிடைச்சது அண்ட் மேக்ஸிமம் வந்து 16ல கிடைச்சது. அவ்வளோதான். ஓகே, வாட் இஸ் யர் ஃபோர்த் சம்? ட்ரிக்னோமெட்ரினால கஷ்டப்படக்கூடாது. 2x 2 cos x plus sin 2x. 2 cos x plus sin 2x. யாரா பசங்களா? ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? dy by dx, your dy by dx is equal to 2 அப்படியே இருக்கும். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin x. சரியாடாப்பா? பிளஸ் sin, இது வந்து செயின் ரூல். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, cos x, காசுக்கு பக்கத்துல வெறும் x மட்டும் இருக்குன்னா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. sin xன்னு இருந்தா நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. sin எப்பயும் போல காசா மாத்திப்பீங்க. ஆனா பக்கத்துல இருக்கிறது வெறும் எக்ஸா மட்டும் இருக்கணும். எக்ஸ் இல்லாம வேற யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள திருப்பி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ அப்போ 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2. ஓகே, அதை நீங்க மறந்துட்டீங்கன்னா தான் தப்பு வரும். ரைட்டடா பசங்களா? ஸோ இப்போ நீங்க 2 காமனா எடுத்துட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? sin 2x minus sin x. இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணுவீங்க. cos 2x is equal to sin x. ஸோ
யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. காசோட வேல்யூ ஒரு இடத்துல சைனுக்கும் காசுக்கும் ஒரே வேல்யூஸ் வருது. எந்த மாதிரி வேல்யூஸ்லாம் சைன் அண்ட் காஸ் டேபிள் ரெண்டு இடத்துலயுமே வரும். எந்த மாதிரி வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 1/2 1/2 பார்த்தீங்கன்னா சைன் டேபிளையும் வரும் காஸ் டேபிளையும் வரும். sin 30 1/2 cos 60 1/2 இல்லைன்னா √3/2 √3/2 வந்து cos 30 √3/2 sin 60 √3/2. ஸோ வேல்யூஸ் ரெண்டு பேரும் சேமா இருக்காங்க. ஸோ ஆனால் அந்த ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா காசுக்கு பக்கத்துல இருக்கிற ஆங்கிள் பெருசா இருக்கணும், சைனோட ஆங்கிள் சின்னதா இருக்கணும். எஸ் cos 45 வரும். ஆனா cos 45 sin 45 ரெண்டு பேரும் ஆங்கிள் ஒரே மாதிரி இருந்தாதான் அது பாசிபிள். ரைட்டாடாப்பா? ரெண்டு பேத்துக்கும் ஒரே ஆங்கிள் 45 ஒரே ஆங்கிளுக்கு தான் ரெண்டு பேரும் சேமா இருக்காங்க. ஸோ அந்த 45 இப்ப கேன்சல் ஆயிரும். நீங்க மத்தது தான் யோசிச்சு சொல்லணும். எஸ் sin 2x வராது, ஜஸ்ட் sin x மட்டும் தான் வரும். இடே இங்க எக்ஸ்னா இங்க எக்ஸ் தாண்டாப்பா வரும், இங்க 2xனா இங்க 2x வரும். செக் பண்ணி சொல்லுங்க. காஸோட ஒரு வேல்யூ சைனுக்கு வரணும். எப்படி காஸ் ஆச்சு? டிஃபரன்சியேஷன். when you are differentiate sin it become cos. cos differentiate பண்ணா minus sin மாறணும். that's formula, differentiation formula. yes. so cos 60 1/2 sin 30 1/2. so 60 தான் பெருசு. so அப்ப அந்த 2xங்கிறது யாரு? 60 டிகிரியை denote பண்றவங்க. so pi/6 which means x ஓட வேல்யூ pi/3. சாரி மாத்திட்டேன், இதுதான் pi/3. ஸோ உங்களோட எக்ஸோட வேல்யூ என்னது? pi/6. உங்களோட pi/6 அதாவது 30 டிகிரி தான் நம்மளோட யூ டர்ன் பாயிண்ட். ஸோ 30 டிகிரியை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 90 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. யாரு பெருசு சின்னதுன்னு பார்த்துக்கலாம். அவ்வளோதான். ஓகேவாடப்பா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஸோ செகண்ட் சப்டிவிஷன்ல எது உங்களுக்கு கஷ்டம்? ஐ ஹோப் ஃபர்ஸ்ட் சம் இஸ் ஈஸி. ஃபர்ஸ்ட் சம் டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். செகண்ட் சம் டிஃபரன்சியேஷன் பார்த்தீங்கன்னா u/v மெத்தட்ல பண்ணணும். அண்ட் தேர்ட் சப்டிவிஷன் ஆல்சோ u/v. ஃபோர்த் சப்டிவிஷன் இஸ் நாட் u/v, இட் இஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். யாடா பசங்களா, இந்த 4 சம்ல நான் எதை போடட்டும்? யாடாப்பா எதை போடலாம்? செகண்டா? செகண்ட் ஒன். ஓகே டன். ஸோ your y is equal to x/x minus 5. சரிங்களா? 4 or 5. ஓகே. ஸோ fourth one is difficult. செகண்ட் வேண்டாமா? போல் தான் போடணும் போல இருக்கு இதுக்கு. ஸோ you want 4. everyone 4 எல்லாத்துக்குமே 4 வேணுமா? 4 ஈஸிடா. 4ல என்னடா கஷ்டம்? இதோட டிஃபரன்சியேஷனும் ஈஸி, இதோட டிஃபரன்சியேஷனும் ஈஸி. எந்த டிஃபரன்சியேஷன் ஈஸின்னு பாருங்கடா பசங்களா. ஃபோர்த் ஒன் டிஃபரன்சியேஷன் இஸ் வெரி ஈஸி. அதே உங்களுக்கு டஃபா இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே, லுக் அட் திஸ் ஒன். your y is equal to x³/3 minus log x. சரிங்களா? கஷ்டப்பட்டு டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டாம். y dash, your y dash is equal to 1/3ங்கிறது கான்ஸ்டன்ட். அது ஒரு நம்பரை நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். x³ டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னது? 3 முன்னாடி வந்துரும், 3ல ஒருத்தவங்க கம்மி ஆயிருவாங்க. மைனஸ் லாக் x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x. ஸோ 3 கேன்சல். நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? x³ - 1/x. இதுதான் உங்களோட dy/dx. ஸோ இதை நீங்க 0க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்னது? x is equal to 1. எக்ஸோட வேல்யூ என்னது? x is equal to 1 and x is equal to 0. ரெண்டு எத்தனை கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்கு? there are 2 critical points. so x is equal to 0, 1 are critical points. ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். give me reason why. because xக்கு நீங்க 1 போட்டீங்கன்னா எனக்கு 0 கிடைக்கும். and xக்கு நீங்க 0ன்னு போட்டீங்கன்னா இது இன்ஃபினிட்டியா மாறும். am I right பசங்களா? இது இன்ஃபினிட்டியாவும் மாறும். ஸோ நான் இன்ஃபினிட்டியா மாறதும் கிரிட்டிக்கல் பாயிண்டா எடுத்துக்க சொன்னேன்ல. ஸோ 0 and 1 ரெண்டு யூ டர்ன்ஸ் இருக்கு. ஐ ஹாவ் ஃபைண்ட் இட் 2 யூ டர்ன்ஸ். ரைட்டடா பசங்களா? ஸோ
see this one, what is it? minus infinity to 0 ஒன்று, next 0லேருந்து 1 வரைக்கும் ஒன்று, and 1 to infinity. மொத்தம் 3 இன்டர்வல்ஸ் பசங்களா செக் பண்ணி பாருங்க. எந்த சேஞ்சஸும் இல்லைன்னா கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் யூர் dy by dx? ஒன்ஸ் அகைன் யா அபிநயா, சீடா பசங்களா, எனக்கு ஸ்லோப் எங்கெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் பார்த்தீங்கன்னா ஸ்லோப்ஸ் வந்து எந்த வித சேஞ்சும் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கும். விச் மீன்ஸ் பாசிட்டிவாகவும் இல்லாமல் நெகட்டிவும் இல்லாமல் நடு இடத்துல இருக்கும், நடுநிலையாக இருக்கும். அந்த நடுநிலையை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நான் இவங்களை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ டிஒய் பை டிஎக்ஸை ஐ ஹாவ் டு மேக் இட் டு 0. ஸோ ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு 1 அப்படின்னு கிடைக்குது. எஸ், அப்போ எக்ஸு 1ங்கிறது கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஆனால் இந்த டிஒய் பை டிஎக்ஸ் ஒரு இடத்துல வரவே வராது, எக்ஸிட்டே ஆகாது. எந்த இடம்? உங்களோட எக்ஸ் 0ன்னு போட்டிங்கன்னா டிஒய் பை டிஎக்ஸ்ன்றவங்க ஒன்று கிடையாது. சரியாடா பசங்களா? ஆமா ரைட், இது இன்ஃபினிட்டியாக மாறிடும், விச் இஸ் அன்டிஃபைன்ட். ஸோ அப்போ அவங்களையுமே உள்ளே கொண்டு வந்துக்கணும். யா, அப்போ அவங்களையுமே கொண்டு வந்துக்கணும். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 and 1 ரெண்டு பேரும் கிரிட்டிக்கல் பாயிண்ட். நவ் கிளியர் எவ்ரி ஒன்? இப்போ எல்லாரும் கிளியராக இருக்கீங்களா? 0 போட்டு தான் 1 கண்டுபிடிச்சேன். ஆனால் 0வை நான் ஏன் போட்டிருக்கேன்? ஏன்னா நான் எக்ஸ் 0ன்னு, இது ஒரு ஃப்ராக்ஷன். எங்கெல்லாம் ஃப்ராக்ஷன் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் இதை பார்க்கணும். எங்கெல்லாம் ஃப்ராக்ஷன்ஸ் வருதோ டினாமினேட்டர் ஏதாவது இடத்துல 0வா மாற வாய்ப்பு இருக்கா செக் பண்ணி பார்க்கணும். எஸ், எக்ஸுக்கு 0 போட்டால் அது டினாமினேட்டர் 0 இன்ஃபினிட்டியாக மாறும். ஸோ அது வி ஹாவ் டு கன்சிடர் இட். ஸோ யுவர் இன்டர்வல் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. ரெண்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சேஞ்ச் நடக்கணும், இதுக்கு முன்னாடி ஒரு சேஞ்ச், இதுக்கப்புறம் சேஞ்ச். மொத்தம் 3 இன்டர்வல்ஸாக இருக்கு. ஓகே, வாட் இஸ் your dy by dx? Your dy by dx is x cube minus 1 by x. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கடா பசங்களா. மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 யாராவது ஒருத்தங்களை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. -1ன்னு கூட போடுங்க. மைனஸ் மைனஸ் இட் இஸ் மைனஸ், கீழேயும் ஒரு மைனஸ். ஸோ இது டோட்டலாக என்னது? இது ஒரு பாசிட்டிவ். ஸோ dy by dx எனக்கு டோட்டலாக பாசிட்டிவ் வருது. ஓகே, 0க்கும் 1க்கும் நடுவில் யூ புட் எனி அதர் வேல்யூஸ் விச் இஸ் 0.5 கூட போடுங்க. 0.5 போட்டிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் வருது. ஓகே, அண்ட் 1 to infinity, 1 to infinity யார் போட்டாலும் சரி இது ஒரு பாசிட்டிவ் தான் வரும். ஸோ dy by dx இஸ் பாசிட்டிவ், ரைட்? ஸோ இது இன்க்ரீசிங், இவங்க டிக்ரீசிங், இவங்க இன்க்ரீசிங். எத்தனை கிரிட்டிக்கல், எத்தனை யூட்டர்ன்ஸ்? 2 யூட்டர்ன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதோட யூட்டர்ன் என்னது? ஃபர்ஸ்ட் யூட்டர்ன் யாரு? 0. ஃபர்ஸ்ட் யூட்டர்ன் 0. அப்போ இந்த 0ங்கிற யூட்டர்ன் மேக்ஸிமம் யூட்டர்னா மினிமம் யூட்டர்னா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தாங்க, மேலே போய்கிட்டு இருக்காங்க, டக்குன்னு டிக்ரீஸ் ஆகுறாங்க, கீழே வராங்க அப்படின்னா அது பீக் பாயிண்டா இல்லை அது வந்து மேக்ஸிமம் பாயிண்டா மினிமம் பாயிண்டாடா பசங்களா? யூ ஹாவ் டு திங்க் அண்ட் சே. மேலே போயிட்டு இருக்காங்க, டக்குன்னு டவுன் ஆகி கீழே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த இடம் வந்து எப்படி இருக்கும்? ஒரு பீக் பாயிண்டா இருக்குமா இல்லை ஒரு பள்ளமா இருப்பாங்களா? ஓகே, ஐ வில் டூ தி த்ரீசம். யா, எனிவன்? சி, ஒரு இன்க்ரீஸா போயிட்டு இருக்காங்க, டக்குன்னு டிக்ரீஸ் ஆகுறாங்கடா பசங்களா. இன்க்ரீஸா இருந்தவங்க டக்குன்னு டிக்ரீஸ் ஆகுறாங்க. ஸோ விச் இஸ் அ maximum point. Okay, it is not a minimum point, it is a maximum point. Yeah, so about x is equal to 0ங்கிற இடத்துல I have, so it have local maximum, not minimum. maximum தங்கங்களா, maximum. மேலே போயிட்டு இருக்கவன் டக்குன்னு கீழே வரான், அப்போ உனக்கு என்ன கிடைக்குது? மலையோட உச்சி தான் கிடைக்கும். ஓகே, ஸோ உச்சிக்கு போகும்போது மேலேயும், கீழே வரும்போது ஸோ திருப்பி ரிட்டர்ன் வந்து கீழேயும் வரும். ஸோ இன்க்ரீஸாக போவீங்க, திருப்பி வரும்போது டிக்ரீஸாக வருவீங்க. ஸோ யூ வில் கெட் அ மேக்ஸிமம் பாயிண்ட் தேர். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஒய்யோட வேல்யூ என்னது? x cube by 3 minus log x. So substitute is 0, log 0 which is infinity. log 0 என்ன கண்டுபிடிக்கல, which is infinity. Okay வாடப்பா. So next என்னடா பசங்களா?
So next one வந்து at x is equal to 1. X is equal to 1, it has local minimum. ஏன் minimum? டிக்ரீஸா இருக்கிறவங்க சரிஞ்சுக்கிட்டே போனவங்க டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகுறாங்க. அப்ப அந்த இடத்துல எனக்கு என்ன வருது? ஐ எம் ஹேவிங் அ பல்லம் மாதிரி இருக்காங்க. ஓகே யா. ஸோ சப்ஸ்டியூட்டன்சி. ஸோ y is equal to 1 by 3 minus 0 which is 1 by 3. ஸோ இந்த ஃபங்க்ஷனோட லோவஸ்ட் பாயிண்ட் வந்து 1 by 3. So the function would have very lowest point is 1 by 3. Got it everyone? Yes, ta pasangla. புரிஞ்சுதாடாப்பா everyone? log 0 இன்னும் கண்டுபிடிக்கல. So that this will be infinity. Next break. Okay. சரிப்பா நான் பிரேக் கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ பிரேக் கொடுத்துட்டு நான் கான்கேவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 7.8 எக்ஸைஸ் ஸ்ட்ரைட்டாக போய்க்கலாம் சரிங்களா. கான்கேவிட்டிக்கு வந்து ஒரு 2 to 3 sums தான் வரும். we will do it. Okay. Yes. How many? So I will give 5 minutes break. 5 minutes break enough தானடா பசங்களா. At 7:30 we will meet. சரிங்களா everyone? 7:30க்கு மீட் பண்ணலாமா? Yes, okay. Okay, done. So
Hello. So yes டா பசங்களா, can we all resume? சாரிடா பசங்களா. யா 10 minutes மேம் காணோம் அப்படின்னா 5 minutes கொடுத்தா உங்களுக்கு பத்துமா? யாரா பசங்களா. ஸோ தட்ஸ் வை. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ இன்டர்வல்ஸ் ஆஃப் கான்கேவிட்டி பற்றி பேச போகிறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் படித்தது என்னது? ஒரு ஃபங்க்ஷன் இன்க்ரீஸிங்கா டிக்ரீஸிங்கா அண்ட் அதோட மேக்ஸிமிட்டி பாயிண்ட் மினிமம் பாயிண்ட் இதெல்லாமே படிச்சிட்டிங்களா? இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப், இதுக்கு என்னது? இதுக்கு அடுத்தபடியான ஸ்டெப். ஓகேவாடா பாஸ்? இதுக்கு அடுத்தபடியான ஸ்டெப் என்னன்னா கான்கேவ் அப் ஆர் டவுன். கான்கேவ் அப் ஆர் டவுன். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி இந்த கான்கேவ் அப் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ரீஜியன்ஸுக்கெல்லாம் டேஞ்சன்ட் போட்டேன் அப்படின்னா, ஒருவேளை டேஞ்சன்ட் போட்டேன் அப்படின்னா கர்வுக்கு கீழே வரணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏடா பசங்க இப்போதான் ஸ்டார்ட் பண்ண சி, இப்போ இந்த ரீஜன்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா நான் டேஞ்சன்ட்டை இப்படி ட்ரா பண்ணும், அப்போதான் அது கர்வை டச் பண்ணாமல் போகும். சி, ஸோ யா கர்வுக்கு கீழே நான் டேஞ்சன்ஸ் வரைஞ்சாதான் அது இன்னொரு இடத்துல டச் பண்ணாமல் இருக்கும், ஒரே ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணும். ஆமா ரைட்? ஆனால் இதுவே இங்கே பாருங்களேன், இதுவே இந்த ரீஜன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ட்ரா அபோவ் தி கர்வ். கர்வுக்கு மேலே வரைகிற மாதிரி இருக்கும். ரைட்டடா பசங்களா? ஸோ எந்த ரீஜியன்ஸுக்கெல்லாம் டேஞ்சன்ட் கர்வுக்கு மேலே வரைகிற மாதிரி இருக்கோ அதை கான்கேவ் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ரீஜியன்ஸுக்கெல்லாம் டேஞ்சன்ஸை கர்வோட கீழே வரைகிற மாதிரி இருக்குமோ அந்த ரீஜியன்ஸை கான்கேவ் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? ஸோ இந்த ரீஜியன்ஸை நான் எப்படி மேம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஆக்சுவலி நான் இந்த பாயிண்ட்ல டேஞ்சன்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். ஆமா ரைட்? இந்த பாயிண்ட்ல டேஞ்சன்ட்டை பத்தி நான் பேச போறேன். ஸோ இந்த டேஞ்சன்ஸை பத்தி பேச போகும்போது ஸ்லோப்புக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிற மாதிரி தான். ஸோ டிஃபரன்சியேஷனுக்கு டிஃபரன்சியேஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ அப்போ கான்கேவ் பத்தி நான் பேசுறேன், கான்கேவிட்டி பத்தி பேசுறேன். ஐ நீட் 2 டெரிவேட்டிவ்ஸ். செகண்ட் டெரிவேட்டிவ் எனக்கு வேணும். யாரு பசங்களா வேணும்? எனக்கு செகண்ட் டெரிவேட்டிவ்ஸ் வேணும். சரிங்களா? உங்களோட செகண்ட் டெரிவேட்டிவ் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா இட் இஸ் கான்கேவ் அப். இதுவே உங்களோட செகண்ட் டெரிவேட்டிவ் நெகட்டிவா இருக்குன்னா இட் இஸ் கான்கேவ் டவுன். அவ்வளவுதான், கான்செப்ட் ஓவர். சரிடா பசங்களா? ஸோ வாட் ஐம் சேயிங், யுவர் செகண்ட் டெரிவேட்டிவ் d²y/dx² பாசிட்டிவா இருக்குன்னா கான்கேவ் அப். கான்கேவ் அப்னா என்னது? டேஞ்சன்ட் வந்து டவுன் ரீஜியன்ல இருக்கும், கர்வோட கீழ் வர பகுதியில் டேஞ்சன்ஸ் வரைவாங்க. ஓகே? ஸோ d²y/dx² லெஸ் தென் 0னா கான்கேவ் டவுன். ஸோ லெஸ் தென் 0 மீன்ஸ் உங்களோட டேஞ்சன்ட் பார்த்தீங்கன்னா ரீஜியன்ஸோட மேல வரைகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஸோ சிம்பிள். ஸோ கான்கேவிட்டிக்கு இவ்வளோதான்டா பசங்களா. சி, ரொம்ப சிம்பிள். என்னன்னா இன்க்ரீசிங் டிக்ரீசிங்க்கு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், கான்கேவிட்டிக்கு செகண்ட் டெரிவேட்டிவ். ரைட்? ஸோ இப்போ இந்த செகண்ட் டெரிவேட்டிவ்லையுமே ஒரு டர்ன் ஓவர்ஸ் இருக்கும்ல, அந்த டர்ன் ஓவரை நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். எப்படி? ஃபர்ஸ்ட் dy/dx ஸ்லோப் எங்கெல்லாம் 0வா இருக்கோ அதை கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்றனோ, அதே மாதிரி செகண்ட் டெரிவேட்டிவ் எங்கெல்லாம் 0 ஆகுமோ இல்ல இன்ஃபினிட்டி ஆகுமோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியராடா பசங்களா? ஸோ அதுக்கும் இதுக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ், அங்கே ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்க்கு பண்ண வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையும் இங்கே நீங்கள் செகண்ட் டெரிவேட்டிவ்க்கு பண்ணுவீங்க. அம்பட்டு தான். கிளியராடாப்பா? அங்கே பண்ணுற ஒவ்வொரு வேலையுமே இங்கே செய்வோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தாண்டி உங்களால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்லோ பாயிண்ட் 0 வச்சு பீக் பாயிண்ட் கண்டுபிடிப்பீங்களா? கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்கா? ஸோ இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கான்னு வச்சு தானே நம்ம லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் சொல்ல முடியும். ஆமா ரைட்? ஸோ இன்டர்வல்ஸ்லாம் போட்டு முடிச்சுட்டு இன்க்ரீஸ்லேருந்து டிக்ரீஸாக மாறுதுன்னா அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் பாயிண்ட், டிக்ரீஸ்லேருந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் நம்மளுக்கு மினிமம் பாயிண்ட்னு இன்க்ரீசிங் டிக்ரீசிங் வச்சு நம்மளால பேச முடியுதுல்ல. அந்த மாதிரி இல்லாம உங்களோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் நல்லா லிசன் பண்ணுங்க. உங்களோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்
மேக்ஸிமமா மினிமமானு சொல்றதுக்கு இந்த கான்கேவிட்டி கான்செப்ட் யூஸ் பண்ணும். இது செகண்ட் மெத்தட். இந்த செகண்ட் மெத்தட் தான் நாம 7.8ல யூஸ் பண்ணுவோம். நல்லா கவனிங்கடா பசங்களா. இப்போ இது மேக்ஸிமம் பாயிண்டா மினிமம் பாயிண்டா? எவ்ரிவன், இது மேக்ஸிமம் பாயிண்டா மினிமம் பாயிண்டா? நீங்க எனக்கு பார்த்து சொல்லுங்க. இப்போ நான் ஒரு டிரா பண்ணிருக்கேன்டா பசங்களா, இது மேக்ஸிமம் பாயிண்டா மினிமம் பாயிண்டா? மேக்ஸிமிட்டி, ரைட்? ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ நான் இந்த பாயிண்ட்ல ஒரு டான்ஜென்ட் வரையணும்னு நினைக்கிறேன். இந்த பாயிண்ட்ல ஒரு டான்ஜென்ட் வரைஞ்சா கர்வோட கீழ் பகுதியில் வரையணும்னா மேல் பகுதியில் வரையணுமா? டான்ஜென்ட் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை ஒரே இடத்துல டச் பண்ணும். ஸோ கர்வோட மேலே தானே வரைகிறேன். ஆமா ரைட், கர்வோட மேலே தானே வரைகிறேன். ஸோ மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ்ல எல்லாத்துலேயுமே டான்ஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அபோதி கர்வாக இருப்பாங்க. ஆமா ரைட். ஸோ டான்ஜென்ட்ஸ் அபோதி பாயிண்டா இருப்பாங்க. எந்தெந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸுக்கெல்லாம் உங்களோட d²y/dx² வேல்யூ லெஸ் தென் 0 வருதோ, லெஸ் தென் 0 வந்தாதான் கிரேட்டர் தென் 0 வருதோ, இட் இஸ் லெஸ் தென் 0, ரைட்? ஸோ லெஸ் தென் 0 வருதோ, எஸ் ரைட்டா பசங்களா, லெஸ் தென் 0 வருதோ அதுதான் மேக்ஸிமம். எஸ், அங்கதான் நம்மளுக்கு மேக்ஸிமம் பாயிண்ட் இருக்கு. ஓகே, இப்போ பள்ளத்தில் இருக்கிற பாயிண்ட் மினிமம் பாயிண்ட்ஸ். மினிமம் பாயிண்ட்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், டான்ஜென்ட் கீழே வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ டான்ஜென்ட் கீழேனா என்னது? டான்ஜென்ட் டவுன் அப்படின்னா அது கான்கேவ் அப். கான்கேவ் அப்னா என்னது? உங்களோட d²y/ds² கிரேட்டர் தென் 0வா இருக்கும், உல்டாவா இருக்கும். ஓகே, நீங்க என்ன நினைப்பீங்க? கிரேட்டர் தென் 0னா மேக்ஸிமம் பாயிண்ட் நினைப்பீங்க. அது நார்மலா கண்டிஷன். பட் டான்ஜென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது உல்டா. ஓகே, கிரேட்டர் தென் 0னா அது வந்து மினிமம் பாயிண்ட்டுக்கானது, லெஸ் தென் 0னா அது மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கானது. உல்டாவா தான் இருக்கும். இட் வில் பி இன் உல்டா ஃபார்மேட். சரிடாப்பா? ஸோ கிரேட்டர் தென் 0னா அது டான்ஜென்ட் டவுன். அந்த டான்ஜென்ட் டவுனா வரைஞ்சாதான் கிரேட்டர் தென் 0வா இருக்கும். உங்களோட லெஸ் தென் 0 மீன்ஸ் டான்ஜென்ட் மேலே வரைகிறதுக்கு தான் லெஸ் தென் 0வா இருக்கும். கிளாரிட்டி இருக்காடா பசங்களா? ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஸோ ஐ வில் கிவ் தி ஹிண்ட். ஒரு இடத்துல ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அது நீங்கள் ஃபார்முலாஸ்லாம் மறக்க மாட்டீங்க. ஏன்னா நிறைய சம்ஸுக்கு திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் மறக்க மாட்டீங்க. ஷியோர் யூ வில் ரிமெம்பர். டன் பசங்களா? ஸோ see this one. Determine the intervals of concavity. Intervals of concavity நான் கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஃபங்க்ஷன் எடுங்க. y is equal to x minus 1 the whole cube x minus 5. எத்தனை ஃபங்க்ஷன் இருக்கு? 2 ஃபங்க்ஷன் மல்டிப்ளைல இருக்கு. சரிங்களா? வாட் இஸ் யுவர் y dash? உங்களோட y dash அதாவது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். உங்களோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் என்னன்னு பார்க்கலாமா? 2 பேர் இருக்காங்க. ஸோ இது என்ன ஃபார்முலா? uv ஃபார்முலா. uv ஃபார்முலா என்னது? u dash v plus uv dash. u dash v plus uv dash. ஒன் செக்ரா பசங்களா. யாடா பசங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட்? ஸோ இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணானது பவர் முன்னாடி வந்துடும், பவர்ல ஒருத்தங்க கம்மியாவாங்க. ரைட்? பவர் முன்னாடி வரும், பவர்ல ஒருத்தங்க கம்மியாவாங்க. நெக்ஸ்ட் இது எக்ஸா இருந்தாதான் அந்த ப்ராசஸ். வெறும் எக்ஸா இருந்தாதான் ப்ராசஸ். இது வெறும் எக்ஸ் இல்லை, இது வேற ஏதோ ஒரு ஃபங்க்ஷன். அப்போ திருப்பி நீங்க இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பக்கத்துல போடணும். இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா என்னது? 1. ஓகே, ஸோ எக்ஸ் மைனஸ் 5 அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் கியூப் அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் மைனஸ் 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணா 1. எனி டவுட் இன் திஸ்? ஏதாவது டவுட் இருக்காடா பசங்களா? இருந்தா சொல்லிடுங்க. இப்போ இந்த டிஃபரன்ஷியேஷனை பண்ணியிருக்கல, ஏதாவது டவுட் இருந்தா லெட் மீ நோ. ரைட்? எவ்ரிவன் காட் இட்? கிளியருங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? காமன் அவுட் பண்ணிருங்க. முடிஞ்சா காமன் அவுட் பண்ணிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேர்மும் சரி இந்த டேர்மும் சரி 2 பேர்த்துலையுமே இருக்காங்க. ஒன் மோர் டைம். ஓகே, ஸோ see this. ஃபர்ஸ்ட் எவ்ரிவன், ஃபர்ஸ்ட் நான் இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்றேன். இவங்க வந்து செயின் ரூல்ல இருக்காங்க. ஸோ பவர் முன்னாடி வந்துடும், பவர்ல ஒருத்தவங்க கம்மியாயிருவாங்க. அதுக்கப்புறம் பிராக்கெட்குள்ள இருக்கிறவங்கள திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போடணும். பிராக்கெட்குள்ள இருக்கிறவங்க திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணா 1 தான். அப்போ நோ சேஞ்ச். ஸோ இன்னொரு டேர்மும் அப்படியே வச்சுக்கணும். நெக்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க, செகண்ட் டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் ரெண்டு பேர்த்துலையுமே இருக்காங்க. இங்க 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் 5 மட்டும் இருப்பாங்க, இங்க வெறும் எக்ஸ் மைனஸ் 1 மட்டும் இருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளை இட்ரா பசங்களா. 3x minus 15 plus x minus 1. So 4x minus 16. So 4x minus 16 na 4 common எடுத்துடலாம்ல. So x minus 4. ஆடா பசங்களா, இது உங்களோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். நம்மளுக்கு தேவை என்னது? செகண்ட் டெரிவேட்டிவ். So your first derivative is 4 into x minus 1 the whole square, x minus 4. Take up your second derivative. இங்க 4 எந்த பிரச்சனையும் பண்ண போறதில்ல. ஸோ இந்த 4 அப்படியே வச்சுக்கோங்க. இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன்னை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. பவர் முன்னாடி வந்துடும், பவர்ல ஒருத்தவங்க கம்மி ஆயிடுவாங்க, பிராக்கெட்குள்ள இருக்கிறவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இன்னொரு டேர்மை அப்படியே வச்சுக்கணும். நெக்ஸ்ட் முன்னாடி டேர்மை அப்படியே வச்சுக்கோங்க, செகண்ட் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ரைட்? ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம்? யூ கேன் டேக் எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸ் மைனஸ் ஒன் காமன். ஸோ வெளியே எடுத்துக்கலாம். 4 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா 2x minus 8 plus இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க. இதில் ஒருத்தங்க போயிட்டாங்க, எக்ஸ் மைனஸ் 1 மட்டும் இருக்கும். 3x minus 9. 3x minus 9. ஸோ 3 நீங்கள் காமனாக எடுத்துட்டிங்கன்னா 12 into x minus 1 into x minus 3. அவ்வளோதாண்டா பசங்களா. ஸோ திஸ் இஸ் யுவர் செகண்ட் டெரிவேட்டிவ். இப்போ இந்த செகண்ட் டெரிவேட்டிவ் நம்ம என்ன பண்ணணும்? ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். நான் கான்கேவிட்டி பற்றி பேசுகிறேன், அப்போ எனக்கு ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் நான் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணால் என்னோட எக்ஸோட வேல்யூ என்னது? 1,3. ஸோ இன்டர்வல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணலாமாடா பசங்களா? ஸோ இன்டர்வல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா எவ்வளோ இன்டர்வல்ஸ் வரும்? 3 இன்டர்வல்ஸ் வரும். மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 ஒரு இன்டர்வல், 1லேருந்து 3 ஒரு மாதிரியும், 3க்கு அப்புறம் வேற மாதிரியும் இருக்கும். ரைட்? யாரை செக் பண்ண போறீங்க? யாரை போட்டு செக் பண்ணும்? நீங்க கான்கேவிட்டி பத்தி பேசிட்டு இருக்கீங்க. கான்கேவிட்டிங்கிறது செகண்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ. ஸோ அப்போ நான் செகண்ட் டெரிவேட்டிவ் தான் செக் பண்ணும். செகண்ட் டெரிவேட்டிவ் என்னது? 12 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 3. ஓகேங்களா? ஸோ நவ் செக் பண்ணுங்க பசங்களா. இவங்களை போட்டு பாருங்க என்ன வேல்யூஸ் கிடைக்குதுன்னு. ஸோ எக்ஸுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1க்குள்ள யாரை போட்டாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இது வந்துட்டு 1ஐ விட கம்மியாக இருக்க நம்பர். 1ஐ விட கம்மியாக இருக்க நம்பர்னா இது நம்மளுக்கு நெகட்டிவாக தான் இருக்கும், இதுவும் நெகட்டிவாக தான் இருக்கும். நெகட்டிவ் இன்டூ நெகட்டிவ் இட் வில் பி பாசிட்டிவ். ரைட் பசங்க? ஸோ செகண்ட் இதுக்கு, ஸோ இது பார்த்தீங்கன்னா இவங்க பாசிட்டிவாக இருப்பாங்க, ஆனால் இவங்க நெகட்டிவாக இருப்பாங்க. Second order 1 second. Now, so this is negative and this is positive. So positive na enna pasangla? Concave up. Idu concave down. Idu concave up. அவ்வளோதான். செகண்ட் ஆர்டர் மட்டும் திருப்பி சொல்லணுமா? ஸோ செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியேஷன். 4 ஒன்றுமே பண்ணாது. 4 பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காமனாக வெளியே வச்சுக்கிட்டேன். இப்போ 2 ஃபங்க்ஷன் இருக்குது. யூவி ஃபார்முலா. யூவி ஃபார்முலா என்னது? ஃபர்ஸ்ட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். இந்த டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி நடக்கும்? பவர் முன்னாடி வந்துடும், பவரில் ஒருத்தவங்க கம்மியாயிருவாங்க, திருப்பி இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பக்கத்தில் போடணும். ஓகே? செகண்ட் டேர்மை அப்படியே வச்சுக்கணும். ப்ளஸ் இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கணும், செகண்ட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். செகண்ட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 மட்டும் தான் கிடைக்கும். ஓகே? 4 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஸோ 1 மட்டும் தான் இருக்கு. நவ் யூ மல்டிபிள் இட். இப்போ எக்ஸ் மைனஸ் 1 நான் வெளியே எடுத்துட்டேன், ஒருத்தரை வெளியே எடுத்துட்டேன். ஸோ அப்போ இங்கே வெறும் ஒரு எக்ஸ் மைனஸ் 1 மட்டும் இருப்பாங்க, இங்கே 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 4 மட்டும் இருப்பாங்க. ஸோ மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கிளியராடா பசங்களா? எஸ். ஸோ இப்போ கான்கேவிட்டி முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்போ நம்மக்கிட்ட கான்கேவிட்டி அவ்வளோதான். பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளமேஷன். பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளமேஷனில் ஐ ஹாவ் ஃபைண்ட் இட். ஸோ எந்த இடத்துல எனக்கு சேஞ்சஸ் நடந்திருக்கு? எக்ஸ் 1 and 3ங்கிற இடத்துல எனக்கு சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ பாயிண்ட் அப்படின்னா நீங்கள் பாயிண்ட்டாக தான் சொல்லணும். ஓகே? பாயிண்ட் அப்படின்னா எக்ஸ் கமா ஒய். அப்போ ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு வேணும். வாட் இஸ் யுவர் ஒய்? யுவர் ஒய் இஸ் எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் கியூப், எக்ஸ் மைனஸ் 5. ஸோ 1 போட்டிங்கன்னா 0 ஆயிரும். ஸோ y is equal to 0 and y is equal to 3 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 2 cube வந்து 8, 2 minus 5 it is minus 2 which is minus 16. அப்போ உங்கள் பாயிண்ட் என்னது? 1, 0 and
3, -16. இவங்க தான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். சரியா பசங்களா? அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து டான்ஜென்ஸோட பொசிஷன்ஸ் மாறுது. ஓகே, ஸோ கேன் வி மூவ் ஆன்? ஓகே வாடா பசங்களா? ஸோ திஸ் சம் 7.59 and 7.16 வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸ். அந்த ரெண்டு சம் சொல்லிட்டு எக்ஸசைஸோட லாஸ்ட் சம் இம்பார்ட்டன்ட் சம். சரிங்களா? 7.3லே எக்ஸசைஸோட லாஸ்ட் சம் வந்து வெரி மச் இம்பார்ட்டன்ட் சம். அதை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வி வில் கோ டு 7.8. ரைட்டாடா பசங்களா? சி, இது என்ன கேட்டிருக்காங்க? லோக்கல் எக்ஸ்ட்ரீமா. லோக்கல் எக்ஸ்ட்ரீமானா இது மேக்ஸிமம் மினிமம் பாயிண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. நீங்கள் கேட்கலாம், மேக்ஸிமம் மினிமம் பாயிண்ட்னா நம்ம முன்னாடி ஒன்று பார்த்தோம்ல, நம்ம வந்துட்டு ஸ்லோப்பை 0வாக எடுத்துப்போம், அதுலேருந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடானிசிட்டி கண்டுபிடிப்போம், அந்த மோனோடானிஸோட ஹெல்ப்பை வச்சு அது லோக்கல் பாயிண்டா மினிமம் பாயிண்டான்னு கண்டுபிடிப்போம். ரைட்? எஸ்டா பசங்களா? அதுவும் கரெக்டு தான். இல்லைன்னா இப்போ நான் போடுறது இது வந்து செகண்ட் மெத்தட். ஸோ நீங்கள் மினிமம் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் மெத்தட், செகண்ட் டெரிவேட்டிவ் மெத்தட்னு ரெண்டு பேர் இருக்காங்க. சரியாடாப்பா? இப்போ நான் உங்களுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் மெத்தடை சொல்லி தர போறேன். ஓகே, ஸோ மற்றபடி எல்லாமே ஒன்று. நீங்கள் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிற வரைக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ எப்பயும் போல கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிங்க. ஸோ யுவர் y is equal to x⁴ plus 32x. x⁴ plus 32x. So, what is your dy by dx? So, 4 முன்னாடி வந்துரும், 4ல ஒருத்தங்க கம்மியாயிருவாங்க. 32xனா 32 மட்டும் இருக்கும். When you take 4 as common, x³ plus 8 மட்டும் இருக்கும். So, what is your dy by dx டா பசங்களா? Which is equal to 0. சரிங்களா? So, it is not important sum டா பசங்களா. அதனால தான் உங்களுக்கு சொல்லி தரல. சரியா? So, dy by dx is equal to 0. இவங்களை 0க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? x³ is equal to -8. So, x is equal to -2. அப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னது? -2. இதுக்கப்புறம் இன்டர்வலை பிரேக்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு இன்க்ரீசிங் டிக்ரீசிங்கே தேவையில்லை. இங்கே நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இது கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஒன்று இது மேக்ஸிமம் பாயிண்ட்டாக இருக்கும், இல்லைனா மினிமம் பாயிண்ட்டாக இருக்கும். இதில் கிளாரிட்டி இருக்கீங்கல்ல? இந்த இடத்துல ஒன்று மேக்ஸிமம் வரும், இல்லைனா மினிமம் வரும். இது நம்மளுக்கு தெரியும். ஸோ இது மேக்ஸிமமா மினிமமான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, எப்படி செக் பண்ணுறது? So see this. அதுக்கு தான் நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் நான் யூஸ் பண்ண போறேன். I'm going to do second derivative. So second derivative இதுக்கு கண்டுபிடிங்க. Your y dash is equal to 4 into x³ plus 8. சரிடா பசங்களா? ஸோ இதுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் 4 மல்டிப்ளைல இருக்கு. அப்போ அதை ஒன்றும் பண்ணக்கூடாது. x³ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x², 8 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஸோ விச் இஸ் 12x². என்னடாப்பா? 12x². நீங்கள் எக்ஸுக்கு என்ன போட்டாலும் சரி, இது பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா இது ஒரு x², ஸ்கொயர் நம்பர். ஸ்கொயர் நம்பர் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்போ இது வந்து கிரேட்டர் தென் 0 தான். எக்ஸுக்கு நீங்கள் -2 கூட போட்டால் கூட உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கிரேட்டர் தென் 0 தான் கிடைக்கும். ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் கிரேட்டர் தென் 0னா இது ஒரு மினிமம் பாயிண்ட். இட் இஸ் நாட் அ மேக்ஸிமம் பாயிண்ட், மினிமம் பாயிண்ட். ஸோ at x is equal to -2ங்கிற இடத்துல it has என்ன பாயிண்டா பசங்களா? லோக்கல் மினிமம். ஓகேங்களா? ஆப்போசிட். இது எப்பவுமே உல்டாவா இருக்கும். கிரேட்டர் தென்னா மினிமம், லெஸ் தென்னா மேக்ஸிமம். ஸோ நம்ம கண்டுபிடிச்சோம். ஸ்ட்ரெயிட்டா yல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. வாட் இஸ் யுவர் y? ஐ ஹோப் யுவர் y is x⁴ plus 32x. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x⁴னா 16 minus 64. ஸோ 16ல் 64 போச்சுன்னா -48. ஸோ உங்களோட லோக்கல் மினிமம் என்னப்பா? லோக்கல் எக்ஸ்ட்ரீமா வந்து -48. கிளியராடா? எவ்ரி ஒன் கிளியர் வித் த சம்? டவுட்? எஸ் கோபிப்பா, என்னப்பா டவுட்? .60. Yes. So பசங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம். யூ கேன் ஆஸ்க் மீ. 7.60 கொண்டு வரலையே. ஸோ வாட் இஸ் 7.60 யோட கொஸ்டின்டா பசங்களா? லெட் எனி ஒன் ஷேர் மீ 7.60. எக்ஸாம்பிள் 7.60 கொஸ்டின்.
கான்கேவிட்டியும் மோனோடானிசிட்டியும் கன்ஃபியூஸ் ஆகுது. இதே பசங்களா நல்லா கிளாரிட்டி வச்சுக்கோங்க, நீங்கள் உங்களோட மைண்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இன்க்ரீசிங் டிக்ரீசிங்னா ஐ ஹாவ் டு லுக் ஃபார் ஸ்லோப். எனக்கு ஸ்லோப்னா என்னது? dy/dx ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். மோனோடானிசிட்டிக்கு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் போதும், ஆனால் கான்கேவிட்டிக்கு எனக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் வேணும். ஓகேவா? நோ ப்ராப்ளம். இந்த எக்ஸசைஸோட லாஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கலந்து பண்ணணும். இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடானிசிட்டி, இன்டர்வல்ஸ் ஆஃப் கான்கேவிட்டின்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கொஸ்டினில் கேட்பாங்க. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கான்செப்ட் புரிஞ்சிடும். ரைட்டாடாப்பா? நாளைக்கு தான் பசங்களா 7.3 எக்ஸசைஸ். ஸோ வி வில் டூ இட். ஓகேவா பசங்களா? ஸோ கேன் வி மூவ் ஆன்? யா, வாட் இஸ் இட்? Find the local extrema of f of x is equal to 4x power 6 minus 6x power 4. இது நீங்க பண்ணிருவீங்களாடா பசங்களா? ஓகே, நான் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். ஸோ your y is equal to, what is your y dash? 4ம் 6ம் மல்டிப்ளை ஆகிக்கும். 6ல் ஒருத்தங்க கம்மியாகிருப்பாங்க, 6 and 4 மல்டிப்ளை ஆகிப்பாங்க, அண்ட் 4ல் ஒருத்தங்க கம்மியாயிருவாங்க. You can take x cube as common. So x square minus 1 மட்டும் இருப்பாங்க. When you differentiate is equal to 0. இது 0க்கு ஈக்குவேட் பண்ணாதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? எக்ஸுக்கு 0 ஒரு வேல்யூ அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ். மொத்தம் எத்தனை வேல்யூஸ்டா பசங்களா? மொத்தம் 3 வேல்யூஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? We have our own 3 critical points, right? இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ், செகண்ட் டெரிவேட்டிவ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வேண்டாம், இதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதுதான் டேர்ம் டர்வாக இருக்கு. ஸோ வாட் இஸ் ஏ செகண்ட் டெரிவேட்டிவ்? 24 into 5. 24 into 5. It is 120 அடா பசங்களா? ஹா? ஸோ 120 180 120. So 120 x power 4 minus 24 into 3, it is 72. So minus 72 x square. You can take 24 as common. 24 x square காமனாக எடுத்துக்கலாம். அது அப்படியே வச்சுக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், அப்படியே வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஓகே, 24 x square எடுத்துட்டிங்கன்னா you will get 5x square minus 3. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கடா பசங்களா. எக்ஸுக்கு 0 போட்டு பாருங்க. எக்ஸுக்கு 0 போட்டால் செகண்ட் டெரிவேட்டிவ் என்னது? 0. ஸோ அதை வச்சு இது சொல்ல முடியாது. 0 வச்சு அது நெகட்டிவாக பாசிட்டிவான்னு நம்மளால டிக்டேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ எக்ஸுக்கு 1 போடுங்க. if you put x is equal to 1, எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? செகண்ட் டெரிவேட்டிவ். இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் 1 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 120 minus 72. 120ல் 72 போச்சுன்னா it is 48. நெக்ஸ்ட், ஸோ விச் இஸ் கிரேட்டர் தென் 0. அப்போது இது வந்து ஒரு மினிமம் பாயிண்ட். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது ஒரு மினிமம் பாயிண்ட். அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 போட்டிங்கன்னா, -1 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்டா பசங்களா? சேம் 48 தான் கிடைக்கும். சேம் 48. ஸோ தட் இஸ் ஆல்சோ மினிமம் பாயிண்ட். ஸோ எக்ஸுக்கு நீங்கள் +1 போட்டாலும் சரி, -1 போட்டாலும் சரி, ஒரு மினிமம் பாயிண்ட். அப்போ இது ஒரு மேக்ஸிமம் பாயிண்டாக இருக்கும். ஸோ ரவிஜி, எனக்கு இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு வராதுக்கு வந்துட்டு ஐ ஹாவ் டு ரிப்போர்ட் இட் பசங்களா. இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் ஹாலிடே. ஸோ இன்னைக்கு வந்து அவங்க இந்த ரிப்போர்ட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நாளைக்கு வந்து நான் அந்த ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ கேன் யூ ப்ளீஸ், நீங்கள் எந்த உங்களோட நேம், அதாவது எந்த நேமில் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த நேம் எனக்கு சொல்லுங்கள். நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஓகேவாடாப்பா? ஸோ அவ்வளோதான். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது மினிமம் பாயிண்ட் அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது மேக்ஸிமம் பாயிண்ட். ஸோ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ நீங்கள் எக்ஸுக்கு 0ன்னு போட்டிங்கன்னா உங்களோட ஒய்யோட வேல்யூவும் 0. எக்ஸுக்கு நீங்கள் +1 போட்டாலும் சரி, -1 போட்டாலும் சரி. 4 - 6 which is -2. ஸோ இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ, இதுதான் மினிமம் வேல்யூ. அவ்வளோதான். ஓகேவாடாப்பா? ஸோ இன்டர்வல்ஸ் ஆஃப் கான்கேவிட்டியில் வெரி மச் இம்பார்ட்டன்ட் சம் இதுதான் இந்த சம். ஓகேங்களா?
third sum தான் ரொம்ப ரொம்ப important sum for this exercise. இந்த exerciseல மைய கட்டத்துக்கு வந்தாச்சு. ஓகேவாடா பசங்களா? நல்லா லிசன் பண்ணுங்க. இந்த ஒரு சம்ல என்னென்ன கேக்குறாங்க, வாட் ஆர் தி டீடைல்ஸ் தி ஆஸ்க்ட், என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு நல்லா தெளிவா பார்க்கணும். சரிங்களா? ஓகே, எஸ். So see this, what they ask, intervals of monotonicity கேட்டிருக்காங்க. monotonicity-னா என்னது? அது இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கான சொல்ற அந்த இன்டர்வல்ஸ் எனக்கு வேணும். நெக்ஸ்ட் லோக்கல் எக்ஸ்ட்ரீமா. லோக்கல் எக்ஸ்ட்ரீமானா மேக்ஸிமம் அண்ட் மினிமம் பாயிண்ட்ஸையும் எனக்கு சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் எந்த இன்டர்வல்ஸ்லாம் கான்கேவிட்டி பத்தி, ஸோ கான்கேவிட்டி பத்தியும் எனக்கு சொல்லணும், பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் பத்தியும் சொல்லணும். அதாவது இந்த 6 o'clockல இருந்து நான் என்னென்ன விஷயம் சொன்னனோ அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கொஸ்டினுக்கு அப்ளை பண்ண போறோம். ரைட் ராபசங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கனாலே போதும், எல்லா கான்செப்டையும் பைண்ட் அப் பண்ண மாதிரி தான். டன். ஸோ பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர், டேக் யோர் ஒய். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடானிசிட்டினா என்னது? இன்க்ரீசிங் டிக்ரீசிங். இன்க்ரீசிங் டிக்ரீசிங்க்கு எனக்கு ஸ்லோப்பு தெரிஞ்சா போதும். ஸ்லோப்புக்கு எனக்கு டிஒய் பை டிஎக்ஸ் மட்டும் போதும். அதை வச்சு நான் பேசிப்பேன். சரிங்களா? லோக்கல் எக்ஸ்ட்ரீமாக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு, இதை விட்டுருங்க. இன்டர்வல்ஸ் ஆஃப் கான்கேவிட்டிக்கு எனக்கு ஸ்லோப்லாம் வேண்டாம், எனக்கு டான்ஜென்ட்ஸ் பத்தி பேசுறேன். ஸோ டான்ஜென்ட்ஸ் பத்தி பேசுறேன்றப்போ ஸ்லோப்போட ஸ்லோப், அதாவது செகண்ட் டெரிவேட்டிவ் வேணும். ஸோ ஆக மொத்தம் எத்தனை தடவை டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்? 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும். So your y is equal to 4x cube plus 3x square minus 6x plus 1. சரிங்களா? So what is your y dash? 3யும் 4ம் மல்டிப்ளை ஆகும், 3ல ஒருத்தங்க கம்மி ஆயிருவாங்க. 3யும் 2 மல்டிப்ளை ஆகும், 2ல ஒருத்தங்க கம்மி ஆவாங்க. So minus 6, you can take 6 as common. So 2x square plus x minus 1. ரைட் பசங்களா? உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ minus 2 டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 into 1. ஸோ பிளஸ் மைனஸ் 2ஆல் டிவைட் பண்ணும். So 6 into x plus 1, 2x minus 1. Okay? ரெண்டு terms. ஓகேங்களா? 6 into x plus 1 and 2x minus 1 and ரெண்டு terms. So நான் differentiate பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடானிசிட்டிக்கு எனக்கு ஸ்லோப் 0, அதாவது கிரிட்டிக்கல் பாயிண்ட் தேவைப்படும். ஓகே, இப்போதைக்கு டிஃபரன்சியேஷன் எல்லாமே ஒரே பேஜ்ல நான் முடிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ்க்கு நான் இதை யூஸ் பண்றேன் பசங்களா. இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? பவர் முன்னாடி வந்துடும், பவர்ல ஒருத்தங்க கம்மி ஆவாங்க, பிளஸ் 6 மட்டும் இருக்கும். யூ கேன் டேக் 6 as காமன். ஸோ 4x plus 1, ரைட்? இவங்களையுமே நீங்க 0க்கு ஈக்குவேட் பண்ணும். ரெண்டு டிஃபரன்ஷியேஷனையும் கண்டுபிடிச்சு வச்சுட்டேன். இதெல்லாம் ஒரு பேஜ். இப்போ நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் போடுறேன், இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடானிசிட்டிக்கு. வாட் இஸ் இட் பசங்களா? இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடானிசிட்டிக்கு. இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடானிசிட்டிக்கு எனக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் தேவைப்படுது. கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்னா என்னது? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 0க்கு ஈக்குவேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 0க்கு ஈக்குவேட் பண்ணும். அப்போ எக்ஸுக்கு என்னென்னலாம் வேல்யூஸ் வருது? 1, -1, -1, இந்த ரெண்டு பேர் வராங்களாடா பசங்களா? ஸோ இதை வச்சுட்டு இன்டர்வல்ஸை இப்போ நம்ம ட்ரா பண்ண போறோம். எத்தனை இன்டர்வலா ஸ்பிளிட் ஆகுது? 3 இன்டர்வல்ஸா ஸ்பிளிட் ஆகுது. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு -1, -1 to half, half to infinity. மொத்தம் 3 இன்டர்வல்ஸ். ஓகே, நம்ம எதை செக் பண்றோம்? மோனோடானிசிட்டினா ஸ்லோப்போட வேல்யூவை செக் பண்றீங்க. ஸோ ஸ்லோப்னா என்னது? dy by dx. What is your dy by dx? Your second derivative is 6 into x plus 1, x 2x minus 1. சரிடா பசங்க, ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இந்த இன்டர்வல்ல இருந்து எக்ஸை எடுத்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் பாசிட்டிவா வருமா நெகட்டிவா வருமா? ஸோ உங்களோட ஸ்லோப் பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா? அவ்வளோதான் என் கொஸ்டின். ஸோ யாரை வேணா சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க பிட்வீன் தட் இன்டர்வல். It is positive.
அறிவாங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இது என்ன ஆகும், இது வந்து நெகட்டிவாக இருக்கும், இது வந்து பாசிட்டிவாக இருக்கும். நெகட்டிவ் சரி, நெகட்டிவ் இன்டூ நெகட்டிவ் இட் இஸ் பாசிட்டிவ். பாசிட்டிவாக தாண்டா பசங்களா வரும். இல்லைன்னா செக் பண்ணி பாருங்க, யாராவது போட்டு பாருங்க. -2 கூட சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஸோ -2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், -1 and -2 -2 -3. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் இட் இஸ் பாசிட்டிவ். ஓகே, இட் இஸ் பாசிட்டிவ். அண்ட் இதுக்கு 0 அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் 0 அப்ளை பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ வருது. ஓகே, அண்ட் இதுக்கு அப்போ என்ன வரும், half. So just substitute and see. You can apply 1, even 1 apply பண்ணீங்கன்னா இது greater, so it is positive. So என்ன நம்மளுக்கு இது வந்து increasing function and இது வந்து decreasing function and இது வந்துட்டு increasing function. அவ்வளோதாண்டா பசங்களா, இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடானிசிட்டி கண்டுபிடிச்சாச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ என் கொஸ்டின் என்னன்னா, நீங்க லோக்கல் எக்ஸ்ட்ரீமாவை இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் வச்சு கண்டுபிடிப்பீங்களா, இப்போ நான் சொல்லி கொடுத்த செகண்ட் மெத்தட் வச்சு கண்டுபிடிப்பீங்கன்னா, கொஞ்சம் புத்திசாலியா இருந்தீங்கன்னா, மேம் எதுக்கு மேம் செகண்ட் மெத்தட், நம்ம இந்த டேபிள் போட வேண்டியது இல்லை, நாம் இந்த டேபிளை அதுக்காக மட்டும் இன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா கஷ்டப்பட்டு அப்படி பண்ண வேண்டாம், செகண்ட் டெரிவேட்டிவ் போய்க்கலாம்னு சொல்லுவேன். இந்த டேபிள் தான் ஆல்ரெடி போட்டாச்சுல, அப்புறம் ஏன் நீங்க செகண்ட் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டியூட் பண்ண துடிக்கிறீங்க, இதை வச்சே சொல்லிடலாம் இல்லடா பசங்களா, ரைட்? ஸோ இந்த மாதிரி சம் இந்த டேபிள் இன்க்ளூட் பண்ணியே ஆகணும், அந்த மாதிரி சம்முக்கு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இந்த டேபிள் அங்க அவசியமே கிடையாது, ஆனாலும் நான் மினிமம் மேக்ஸிமம் பாயிண்ட் சொல்லணும்னா அந்த மாதிரி இடத்துக்கு செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியாடாப்பா? ஸோ இங்க பாருங்க, இன்க்ரீஸ்ல இருந்து டிக்ரீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, -1. ஸோ அட் x is equal to -1ங்கிற இடத்துல உங்களுக்கு மேக்ஸிமம் வருமா மினிமம் வருமா, இன்க்ரீஸ்ல இருந்து டிக்ரீஸ் ஆகுது, மேலே போயிட்டு கீழே வருது. அப்போ எனக்கு ஒரு உச்சி தான் கிடைக்கும், which is எனக்கு ஒரு peak point. I am attaining a peak point, so it is a maximum point, local maximum. So y ஓட வேல்யூ என்னடா பசங்களா, what is your y? Your y is equal to 4x cube 3x square minus 6x plus 1. 4x cube 3x square minus 6x plus 1. So substitute பண்ணுங்கடா பசங்களா, x க்கு 1ன்னு போட்டிங்கன்னா -4 plus 3 plus 6 plus 1. So 10ல 4 போச்சுன்னா 6. Next பசங்களா, at x is equal to half. Yeah, so it is half means it is minimum point. ஸோ 8th சாப்டரும் நம்ம பார்ப்போம்டா பசங்களா, மார்னிங் சீரீஸில் நான் 8th சாப்டர் சொல்லித்தரேன். இட் இஸ் அ மினிமம் பாயிண்ட், இட் இஸ் லோக்கல் மினிமம். ஸோ வாட் இஸ் யுவர் y? யுவர் y இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், 4 into 1/8 plus 3 into 1/4 minus 6/4 plus 1. இவங்க ரெண்டு பேர்த்தையும் பண்ணிங்கன்னா 1/2. ஸோ 1/2 1ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 3/2 கிடைக்கும். ஸோ லோக்கல் மேக்ஸிமம் மீனிங் அப்படின்னா, இப்படி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு பசங்களா, இந்த பீக் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் லோக்கல் மேக்ஸிமம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பல்ல பாயிண்ட் இருக்கலாம், அவங்க எல்லாத்தையுமே கலெக்டிவாக லோக்கல் மினிமம்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஓவரால் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸில் மேக்ஸிமம் எது வருது, மினிமம் எது வருது, அதுதான் இந்த பிரெண்ட் பாயிண்ட். ஓகேவாடாப்பா? ஹாண்டா பசங்களா, கிரீன் மினிமம் தானே? எஸ், பிகாஸ் ஏன் அது மினிமம், டிக்ரீஸ்லேருந்து இன்க்ரீஸ் ஆகுது, கீழேருந்து போகுது. ஸோ இட் வில் ஃபார்ம் அ பல்லம். ஸோ இது வந்துட்டு 3/4 3/2. ஸோ -3/2 இது கேன்சல் ஆயிரும். ஸோ +3/4 பசங்களா, நாட் மைனஸ், இட் இஸ் +3/4. ஸோ இருக்கிறதுலே குட்டியஸ்ட் வேல்யூ வந்து 3/4 அண்ட் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ வந்து 6. I am getting 3/4, not minus. Okay. So next என்னது, intervals of, next விஷயம் என்னடா பசங்களா, intervals of concavityக்கு. Okay, intervals of concavity. இந்த ஒரு சம்மே பெரிய சம், but it is a very easiest sum. So concavity னா என்ன பசங்களா, I need second derivative.
So what is my second derivative? 6 into 4x plus 1. இதை 0க்கு equate பண்ணணும். So x ஓட வேல்யூ என்னது? அப்சல்யூட் மேக்ஸிமம்ங்கிறது ஒரு இன்டர்வல்ல இருக்க மினிமம் அண்ட் இப்போ லோக்கல்னா அப்படின்னா கலெக்ஷனா இருக்கும். சரியாடா பசங்களா? கலெக்ஷனா இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ள எத்தனை மேக்ஸிமம்ஸ் இருக்கோ அவங்க எல்லாத்தையுமே லோக்கல் மேக்ஸிமம்னு சொல்லுவோம். குறிப்பிட்ட ஒரு இன்டர்வல்ல இருக்க மேக்ஸிமம், ஒரே ஒரு மேக்ஸிமம், கிங் மாதிரி ஒரே ஒருத்தர் இருக்காருல்ல, அவரை அப்சல்யூட் மேக்ஸிமம்னு சொல்லுவோம். சரியாடாப்பா? இப்போ இந்த கலெக்டிவா இந்த ஃபங்க்ஷனுக்கு யாரெல்லாம் மேக்ஸிமமா இருக்காங்களோ அவங்கள கலெக்டிவா லோக்கல் மேக்ஸிமம்னு சொல்லுவோம். குறிப்பிட்ட ஒரு இன்டர்வல் ரீஜியன்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மேக்ஸிமம் தானே இருப்பாங்க, அவங்களாம் அப்ப அப்சல்யூட் மேக்ஸிமம்னு சொல்லுவோம். கூட்டத்தோட கூட்டமா இருந்தா லோக்கல் மேக்ஸிமம், கிங்கா இருந்தாங்கன்னா இட் வில் பி அப்சல்யூட் மேக்ஸிமம். ஸோ தட்ஸ் இட். ஸோ வாட் இஸ் யுவர் எக்ஸோட வேல்யூ? 1/4 மைனஸ் 1/4. ரைட்டடா பசங்களா? ஸோ உங்களோட கிரிட்டிக்கல், உங்களோட பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் பார்த்தா ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் தான். அப்போ 2 இன்டர்வல்ஸா ஸ்பிளிட் ஆகும். minus infinity to minus 1/4 minus 1/4 to infinity. Done everyone? So what is your second derivative? So second derivative நீங்க substitute பண்ணி சொல்லணும். 6 which is nothing but 24x plus 6. Okay, so இப்போ இந்த x இந்த 24 வச்சு தான் டிசைட் ஆகும். ஸோ இது ஒரு நெகட்டிவ் இன்டர்வல். am I right? This is one negative interval. இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் நீங்க இங்க போட்டீங்கன்னா இது நெகட்டிவா தானே இருக்கும். பிளஸ் எப்படிடாப்பா வரும்? இங்க இருக்க பிளஸ் அந்த சைட் போனா மைனஸ்ல 4x plus 1 is equal to 0. இப்போ 4x is equal to இங்க இருக்க plus 1 இங்க போனா மைனஸ் தானடாப்பா. So x is equal to minus 1/4. Right? So it is negative and this is positive. Negative na concave down and this is concave up. அவ்வளோதான். ஸோ கான்கேவிட்டி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டாங்க? பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஸோ நம்ம கிட்ட ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் தான் இருக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -12, ஒய் இஸ் ஈக்குவல் டு 4x³ plus 3x² minus 6x plus 1. So substitute this value. 1/4 differentiate பண்ணீங்கன்னா you will get 1/64 minus 1/64 plus 3 into 1/16 minus into minus plus 6/4 plus 1. இவங்களையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 16. ஸோ minus 1/16 3/16 plus 3/2 plus 1. இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணலாம். டினாமினேட்டர் 1. ஸோ 2/16 plus 3/2 plus 1. ஸோ திஸ் இஸ் 1/8. 1/8க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? இது 4 ஆலையும் இது 8 ஆலையும் மல்டிபிள் பண்ணும். ஸோ 1 plus 12 plus 8. 12 plus 8 21/8. Yeah, personally, your answer is 21/8. 7.8 second sum. Yes. 7.8 நம்ம பார்க்க தான் போறோம்டா பசங்களா. Everyone clear with this? Yes. 7.6 7.7 ஓட கான்செப்ட் புரிஞ்சுதா? இப்போ இந்த கான்செப்டோட ரியல் அப்ளிகேஷன் சரிங்களா? இதெல்லாம் எங்க மேம் யூஸ் பண்ண போறோம்னு நினைச்சீங்கன்னா உங்களோட மேக்ஸிமம் அண்ட் மினிமம் பாயிண்ட் தான் இருக்கிறதுலயே. இப்போ நீங்க படிக்கிற கான்செப்ட்ல ரியல் லைஃப்ல என்னென்னலாம் யூஸ் ஆக போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். எஸ், அஃப்கோர்ஸ் உங்களுக்கு டவுட் இருக்கும். ஆனா ரியல் லைஃப் அப்ளிகேஷன்லயே அதிகமா இருக்கிறது இந்த இதுதான்ப்பா. ஸோ மேக்ஸிமிட்டி, இந்த மேக்ஸிமம் மினிமம் பாயிண்ட் செக் பண்ணுவோம்ல, இதுக்கு தான் உலகத்துல நிறைய ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் அதிகமா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ அதை நம்ம பார்க்க போறோம். டன் எவ்ரிவன்? ஸோ கேன் வி ஆல் ஸ்டார்ட் வித் தட் ஒன்? ஸோ அதுக்கு முன்னாடி எம்விஎஸ்டிக்கு இன்னும் 2 நாள் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பேலன்ஸ் இருக்குடா பசங்களா. ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். யாராவது இன்னும் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா இட் இஸ் டைம் ஃபார் தட். ஸோ யூ டூ யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஃப்ரீஸ் பீஸுங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ வந்து ஃபீஸ் தான். ஸோ யூ கேன் டூ இட். ஓகே, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லுங்கடா. பார்க்க போறோமே, நான் ஏன் தனியாக சொல்லணும்? ஏடா பசங்களா, இதுலேயே நிறைய இருக்கு. இதுலேயே ஆல் அரௌண்ட் வந்து ஒரு 12 to 14 எக்ஸாம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இஸ்டா பசங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமா ரைட், வி வில் ஸ்டார்ட் இட். ஓகே, யா. ஸோ இந்த முடிஞ்சிருச்சு அப்படின்னா வி கேன் ஆல் வைண்ட் அப் சரிங்களா?
பொறுமையா பார்த்து பார்த்து பண்ணுங்கடா பசங்களா. எனக்கு given details ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? So now see this, ரெண்டு பாசிட்டிவ் நம்பர். சரியா? ஐயோ இது வேற டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகே, ரெண்டு பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு. whose sum is, ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்களோட சம் 12ன்னு கொடுத்துட்டாங்க, அவங்களோட ப்ராடக்ட் மேக்ஸிமம்னு கொடுத்துட்டாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி 7.8 எக்ஸைஸ் ஃபுல்லா, எக்ஸைஸ் 7.8 இருக்குல்ல, எக்ஸைஸ் 7.8 ஃபுல்லா ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் கொடுப்பாங்க. யூ வில் ஹாவ் டூ ஃபங்க்ஷன்ஸ். உங்களுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிவன் ஃபங்க்ஷன், இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து ப்ராக்சிமிட்டி ஃபங்க்ஷன், அதாவது மேக்ஸிமம் மினிமம் ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் ஆர் மினிமம் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு நம்பர் எனக்கு தெரியாது. லெட் தி நம்பர் பி எக்ஸ் கமா ஒய். ஒரு நம்பர் எக்ஸ், ஒரு நம்பர் ஒய்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? அவங்களோட சம். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் எனக்கு 12ன்னு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அடுத்தது என்னது? ப்ராடக்ட். ப்ராடக்ட்னா என்னடா பசங்களா? ப்ராடக்ட்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் தானே. ஸோ p is equal to xy. ஸோ டோட்டலாக எத்தனை ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க? ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸில் நாம் என்ன பண்ண போகிறோம்னா, கிவன் ஃபங்க்ஷன்ல இருந்து எல்லாத்தையும் ஒரே வேரியபிளுக்கு மாற்ற போகிறோம். ஒய் அப்படின்னா ஃபார் மேக்ஸிமமிட்டி நான் டிஃப்ரென்ஷியேட் தான் பண்ண போகிறேன். டிஃப்ரென்ஷியேஷன் இன்வால்வ் ஆகும் போது அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக ஒரே வேரியபிள்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக இருக்கும். 2-3 வேரியபிள்ஸ் இருந்தால் ஈஸியாக இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் ப்ராடக்ட்டுங்கிற இந்த ஃபங்க்ஷனை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க. இதில் எக்ஸ் ஒய்னு 2 பேர் இருக்காங்க. ஆனால் எனக்கு தேவை ஒரே ஒரு வேரியபிள். ஓகே, ஒன்று எக்ஸாவே இருக்கட்டும், இல்லைன்னா ஒய்யாவே இருக்கட்டும். சரிங்களா? ஸோ இப்போ இதுலேருந்து நீங்கள் ஒருத்தரை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ your y is equal to 12 minus x. ஆர் அதர்வைஸ் நீங்கள் யூவி மெத்தடில் பண்ணுற மாதிரி ஆயிரும் பாலாஜி. ஒன்றும் இல்லடாப்பா, இப்போ ரெண்டு வேரியபிள் இருக்குது. உங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ண அப்போ என்ன பண்ணுவீங்க? யூவி ஃபார்மில் அப்ளை பண்ணுவீங்க. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒய் அப்படியே இருக்கும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஒய், அண்ட் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது யூ வில் dy by dx. யூ வில் டூ லைக் திஸ். ஸோ இது திருப்பி டிஃப்ரென்ஷியேட். ஸோ இது நம்மளுக்கு கஷ்டம். அதனால தான் சிம்பிளாக எல்லாம் ஒரே வேரியபிளுக்கு மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸோ எக்ஸ் இன்டூ 12 மைனஸ் எக்ஸ். ஸோ தட் இஸ் 12x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். டன். இது நம்மளோட ப்ராடக்ட். இப்போ ப்ராடக்ட்டுக்குன்னு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சரியாடா பசங்க, செகண்ட் சம் நான் சொல்லி தருவேன், டோன்ட் வரி. ஸோ இந்த ப்ராடக்டோட சம்மோட மேக்ஸிமம், இந்த ப்ராடக்ட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அது நம்மளுக்கு புரியுதுல்ல. இந்த ப்ராடக்ட் எங்கே இருக்கிறதுலே அதிகம் நம்பர், ப்ராடக்ட்லேயே இதுதான் பெரிய நம்பர், ப்ராடக்ட்லேயே இதுதான் பெரிய பாசிட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கும்ல, அதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியாடாப்பா? we can find it. So your product is equal to 12x minus x square. So என்ன பண்ணணும்? மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட். ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வேணும். உங்களை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 12 minus 2x. ஸோ யூ கேன் டேக் 2 as common. ஸோ 6 minus x. இவங்களை நீங்கள் 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். 0க்கு ஈக்குவேட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ என்னது? 6. எக்ஸோட வேல்யூ 6. இப்போ என்கிட்ட ஒரே ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான் இருக்கு. ஆனா இந்த ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் மேக்ஸிமம் பாயிண்டா மினிமம் பாயிண்டான்னு நம்மளுக்கு தெரியணும். அதை வச்சுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ இது மேக்ஸிமமா மினிமமா செக் பண்ணணும். இப்போ நீங்க சொல்லுங்க, அப்போ நான் மோனோடானிசிட்டி, இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடானிசிட்டி மெத்தட்ல போகணுமா, இல்ல ஸ்ட்ரெயிட்டா செகண்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணட்டுமா? என்னோட ஒன்லி பர்பஸ் இது மேக்ஸிமமா மினிமமானு தெரிஞ்சுக்கிறது, அவ்வளோதான். ஸோ இதுக்கு எனக்கு டேபிள் அவசியமா? இல்லை. இப்போ அந்த டேபிள் அவசியமே இல்லை. இல்லைன்னா அதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக செகண்ட் டெரிவேட்டிவ் போய்க்கலாம். ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. வாட் இஸ் செகண்ட் டெரிவேட்டிவ்? 12 டிஃபரன்ஸ் பண்ண 0. ஸோ இட் இஸ் -2. இதை சப்ஸ்டியூட்டே பண்ணி பார்க்க தேவையில்லை. -2ங்கிறது ஒரு நெகட்டிவ் நம்பர். ஸோ இட் இஸ் லெஸ் தென் 0. ஸோ இட் இஸ் லெஸ் தென் 0. உங்களுக்கு நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி அது லெஸ் தென் 0 தான். ஓகே, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6ங்கிற இடத்துல உங்களுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் லெஸ் தென்னா இருக்கு. செகண்ட் டெரிவேட்டிவ் லெஸ் தென்னா அப்போ அது என்ன பாயிண்ட் அப்பா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 இஸ் தி, அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கும்? மேக்ஸிமம் தான் இருக்கும். அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6ல we have maximum, we have local maximum or the product is maximum. அப்படி எழுதிக்கோங்க. சரிங்களா? at x is equal to 6 the product நிச்சயமா நம்மளுக்கு மேக்ஸிமமா இருக்கும்.
அவ்வளவுதான்டா பசங்களா. ஸோ ஓகே, இப்போ அந்த ரெண்டு நம்பர்ஸை கண்டுபிடிக்கணும். ஒரு நம்பரை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, இன்னொரு நம்பரை கண்டுபிடிங்க. எக்ஸ் 6, ஒய் என்னது? ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 12 minus 6 which is also 6. அப்போ அந்த ரெண்டு நம்பர் 6. இது வந்து இது இல்லாம கூட நீங்க நார்மலாவே யோசிச்சு போடலாம். எப்படிலாம் போடலாம்னா, எந்தெந்த ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணாலும் 12 கிடைக்கும். இது ஆக்சுவலி இது இல்லாம நீங்க யோசிக்கணும்னா நீங்க எப்படி யோசிக்கணும்னு சொல்றேன். ஸோ ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணா 12 வரும். என்னென்ன நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணா 12 வரும்? 1 and 11, 2 and 10, 3 and 5, 3 and 9, 4 and 8, 5 and 6, 6 plus 5 and 6 இல்ல 5 and 7, 6 plus 6. ஸோ இந்த மாதிரி இதே நம்பர்ஸ் திருப்பி ரிப்பீட் ஆகும். am I right பசங்களா? ஸோ இதில் இருக்கிறதுலே மேக்ஸிமம் ப்ராடக்ட், இதோட ப்ராடக்ட் என்னது 11, இதோட ப்ராடக்ட் என்னது 20, இவங்களோட ப்ராடக்ட் என்னது which is 27, இவங்களோட ப்ராடக்ட் என்னது 48, இவங்களோட ப்ராடக்ட் என்னது it's not 48, it's 32. கரெக்டாக தானே பண்ணியிருக்கோம்? யாடா பசங்களா? ஸோ இந்த மாதிரி ரைட். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. ஆட் பண்ணீங்கன்னா 35, இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணீங்கன்னா 36. வாட் ஹேப்பன்? நத்திங் இல்லடா பசங்களா. யா, இருக்கிறதுலே பெருசு எது? 36. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சமுக்கும் யோசிச்சுட்டு இருக்க முடியுமா? இதைத்தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, இதைத்தான் நாம இங்க பண்ணியிருக்கோம் ரைட். ஸோ இருக்கிறதுலே ப்ராடக்ட் மேக்ஸிமம் வரும்னா அப்போ எக்ஸ் 6 ஒய் 6ங்கிற இடத்துல அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான்டாப்பா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இது அப்படியே உல்டா. ஃபைண்ட் 2 numbers whose product is, ரெண்டு நம்பர்ஸோட ப்ராடக்ட் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, ஆனால் அவங்களோட சம் மினிமம் இருக்கிறதுலே குட்டி சம் வரணும். ஸோ எக்ஸ் பிளஸ், ஸோ யோர் சம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ அப்போ நான் யாருக்கு கண்டுபிடிக்கணும்? இவங்களோட மினிமம் மேக்ஸிமம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு பதிலாக என்ன பண்ணலாம் பசங்களா? 20/x. ஸோ 20/x. ஸோ நான் ஒய்யை மாற்றிக்கிட்டேன். யூ நோ ஒய் ஐம் சேஞ்சிங் இட். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்னா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 20ங்கிறது நம்பர் ப்ளஸ் 20ங்கிறது நம்பர். 1/x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்டா பசங்களா? 1/x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1/x². எஸ். ஸோ திஸ் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் இப்போ நீங்கள் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா x² - 20 / x². ஸோ இதை நீங்கள் 0க்கு ஈக்குவேட் பண்ணும். When you are equating to 0, what happened? What y? So 0க்கு equate பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்டா பசங்களா? இங்க பாருங்கடாப்பா, y is equal to 20/x. இதை தூக்கிட்டு வந்து இங்க போட்டுட்டேன். சரிங்களா? ஏன்னா அங்க ரெண்டு வேரியபிள் இருக்கு. That's why. So the 0க்கு equate பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? x² is equal to 20. அப்ப x ஓட வேல்யூ என்னது? +or-2√5. ஆனா இதுல யார் நீங்க +or-ல எக்ஸுக்கு பிளஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஏன் ரீசன் சொல்ல முடியுமா? எனிவன் x is equal to 2√5 மட்டும் தான் சொல்றேன். why the reason? what's the reason எக்ஸுக்கு 2√5 மட்டும் எடுத்துக்கிறதுக்கு? ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் இருக்கா? எஸ். ஏன்னா அது ஒரு பாசிட்டிவ் நம்பர். எக்ஸ் பாசிட்டிவ் நம்பர்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அப்போ அது ஒரு நெகட்டிவ் நம்பர் கிடையாது. அப்போ நம்ம நெகட்டிவ் எடுத்துக்க வேண்டியது அவசியமும் இல்லை. ஸோ இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இந்த எக்ஸ் மேக்ஸிமமா மினிமமான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் மேக்ஸிமம் மினிமமான்னு சொல்லணும். ஸோ யூ ஹாவ் டு யூஸ் த செகண்ட் டெரிவேட்டிவ். ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணுங்க. 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இங்கே -20 அப்படியே இருக்கு. -20 அப்படியே இருக்கு. 1/x². 1/x² டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா -2/x³ மாறும். ஸோ தட் இஸ் 40/x³. 40/x³. உங்களோட எக்ஸ் பாசிட்டிவா இருக்குன்னா x³ ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான். அப்போ இது வந்து >0. இது >0னா என்ன அர்த்தம்? அப்போ at x is equal to 2√5,
மை சம் இஸ் மினிமம். கிரேட்டர் தென்னா எனக்கு அது ஒரு மினிமம் வேல்யூ. ஆப்போசிட்டாக தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரிடா பசங்களா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2√5 தான் எனக்கு மினிமம் வேல்யூ அக்கர் ஆகும். ஸோ எக்ஸ் 2√5னா வாட் இஸ் யோர் ஒய்? ஸோ உன்னோட ஒய் கண்டுபிடிங்க. 20/xன்னு சொன்னேன். ஸோ 20/2√5. இது கேன்சல் ஆனால் 10. ஸோ 10 எப்படி எழுதிக்கலாம்? 2 × 5ன்னு எழுதிக்கலாம். 5 கேன்சல் ஆயிரும். அகெயின் 2√5 தான் ஆன்சராக வரும். அவ்வளோதான். ஸோ 7.8 ஈஸியா டஃபா? இட் இஸ் ஈஸி. என்னை பொறுத்த வரைக்கும் 7.8 ஈஸி பசங்களா, புரிஞ்சுக்கிட்டா. ஓகே, ஸோ ஷால் வி மூவ் ஆன்? சேம் வேல்யூ, எஸ் சேம். அதுக்காக எல்லாமே எல்லா சமுக்கும் சேமாக வரும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. ஓகே, அப்படிலாம் கிடையாது. ஸோ see this, a garden is to be. ஒவ்வொரு கொஸ்டினோட அர்த்தங்களை புரிஞ்சுக்கணும்டா பசங்களா. a garden, third sum. ஸோ கேன் யூ டூ தி தேர்ட் சம்? தேர்ட் சம் என்னடாப்பா? தேர்ட் சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் விட்டுட்டேன். தேர்ட் சம் உங்களால் பண்ண முடியும்ல? ஓகே, இல்லை உங்களால் பண்ண முடியலடா பசங்களா? ஓகே, அதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஸோ டன். ஸோ see this, a garden is to be. break 1 hour. 1 hour ஆயிடுச்சுன்றீங்களா பசங்களா? ஆல்மோஸ்ட் ஒரு 10 சம்ஸ் தான் இருக்குது. ஸோ 10 சம்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா நான் உங்களுக்கு அப்படியே வைண்ட் அப்பே பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கும் தெரியுது நீங்கள் காலையிலேருந்து கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கீங்க. இட் இஸ் ரியலி டஃப். ஐ நோ தட் ஃபீல். பட் யூ ரியலி வாண்ட் 5 minutes பிரேக்? உண்மையிலே 5 minutes பிரேக் வேணுமா? ஓகே, யூ ஹாவ். No problem பசங்களா. So we will meet at 8:30. பட் 8:30க்கு ஷார்ப்பாக நான் வந்துடுவேன். இந்த டைம் நோ எக்ஸ்கியூஸ்.
Hi everyone. யாரா பசங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? திருப்பி எல்லாரும் வந்தாச்சா? ஷாக்கா? ஏன் டக்குனு கத்திட்டேனா? யாரா பசங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா? கார்டன்னா என்ன பசங்களா? தோட்டம் சரிங்களா? தோட்டம் எப்படி இருக்கு? ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல இருக்கு, ரெக்டாங்குலர் ஏரியா. அண்ட் அந்த தோட்டத்துக்கு வேலி போடுறாங்க. ஸோ வேலி போடுறது வந்து வில்லேஜஸ்ல ரொம்ப காமன். ஏன்னு தெரியும்ல? ஸோ இப்போ இதுக்குள்ள ஏதாவது செடிலாம் வச்சிருக்காங்கன்னா ஆடு வந்து மேய்ஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேலிலாம் போட்டு வைப்பாங்க. ஓகே, இட் இஸ் வெரி காமன் இன் வில்லேஜஸ். ஸோ சுத்தியும் வேலி போடுவாங்க. ஃபென்ச் மீன்ஸ் இட் இஸ் கால்ட் okay done. Yes. So இப்போ பாருங்க, what is the largest possible area? ஓகேங்களா? largest possible area. ஏரியானா என்னது? ஏரியாங்கிறது என்னது? இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா பத்தி பேசுறாங்க. அண்ட் வித் 40 meters of wire. ஆனா வயர் எங்க யூஸ் பண்ணப்பட்டுச்சு? இந்த கார்டனுக்குள்ளேயா யூஸ் பண்ணாங்க? யாரா பசங்களா? வயருங்கிறவங்க எங்க யூஸ் பண்ணப்பட்டவங்க? வயருங்கிறவங்க வேலி போடுறதுக்காக யூஸ் பண்ணப்பட்டவங்க. ஸோ இப்போ வயர்ஸ் வந்து இந்த ரீஜியன்ல மட்டும்தான் இருக்கும். இந்த ரீஜியன்ஸை நம்மளோட லாங்குவேஜ்ல எப்படி சொல்லுவோம்? மேக்ஸ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் பவுண்டரிஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பெரிமீட்டர். ஞாபகம் இருக்காடா பசங்களா? விச் மீன்ஸ் இட் இஸ் பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் தான் 40. அதுக்கு தான் 40 meters யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ பெரிமீட்டர்னா என்னது? 2x plus 2y. Let it be the length is x and breadth is y. So 2x plus 2y தான் எனக்கு 40. So அப்போ x plus y என்னது? 20. ஓகே யா. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? லார்ஜஸ்ட் ஏரியா. மேம் y செகண்ட் டெரிவேட்டிவ்ஸ் லெஸ் பட் த ஃபங்க்ஷன் இஸ் கிரேட்டர். அதுக்கான ரீசன் தான் நான் சொன்னேன் சர்வேஷ். ஓகே, ஸோ இப்போ ஒன்றும் இல்லடாப்பா, your function is maximum. உங்களோட ஃபங்க்ஷன் மேக்ஸிமமா இருக்கு. மேக்ஸிமா இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு டான்ஜென்ட் வந்து மேலே தான் போடப்படுவாங்க. யாருக்கெல்லாம் டான்ஜென்ட் மேலே போடுறாங்களோ அதை வந்து நம்ம கான்கேவ் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? if your tangent is above the curve it means it is concave down. concave downனா நம்மளுக்கு என்னது? d square y by dx square என்னது? it is less than 0. so that's the reason. அதுதான் ரீசன். ஓகே வாடாப்பா? ஓகே ஃபைன். now look at this one. So x plus y is equal to 20. நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது வந்து ஏரியாடா பசங்க. what is area? what is the area of a rectangle? it is xy. நம்மளுக்கு xy மேக்ஸிமமா இருக்கணும், அவ்வளவுதான் சரிங்களா? ஸோ இதுல இருந்து y கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? x into 20 minus x. so which is 20x minus x square. இது உங்களோட a. so first derivative கண்டுபிடிங்க. what is your first derivative? 20x அப்படின்னா 20 minus x square differentiate பண்ணீங்கன்னா 2x. x square differentiate பண்ணா it will be 2x, right? So what happened? you can take 2 as common. so 10 minus x. first derivative 0 க்கு equate பண்ணீங்கன்னா x ஓட வேல்யூ என்னது? 10, right? இப்போ இந்த 10 மேக்ஸிமமா மினிமமான்னு நம்ம சொல்லணும். அதுக்கு நான் செகண்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணுவேன். இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணா -2. -2 is always less than 0. less than 0னா இவங்க யாரு? அப்போ at x is equal to 10, my area is largest or maximum. எப்படி வேணா போட்டுக்கலாம் சரிங்களா? ஸோ அப்படின்னா y-ஓட வேல்யூ என்னது? y is equal to 20 minus 10. 20 minus x, so that is 20 minus 10, 10. ஸோ இதோட ஏரியா லென்த்தும் 10 தான், பிரெத்தும் 10 தான். யாடா பசங்களா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஈஸியாக தானே இருக்கு, நோ டவுட்ஸ், ரைட்? ஆனால் அந்த மாதிரி ஈஸியாக சம்லாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி சம் தான் கேட்பாங்க. ஓகே, ஈஸியாக இருக்க சம்ஸ் எல்லாம் 5 மார்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, தப்பான பிஹேவியர். ஓகே, இந்த மாதிரி சம் தான் நம்மளுக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க. ஏன்னா அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு பவர் வேணும், ரைட்டாடாப்பா? ஸோ கிளியர். ஸோ see this one, we have a page. என்கிட்ட ஒரு பேஜ் இருக்கு. ஜெராக்ஸ்லாம் எடுக்க போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஓகே, ஸோ see this a rectangular page
ஏரியா கேட்டிருக்காங்களா? சாரி, ஏரியா கண்டுபிடிக்க மறந்துட்டோமா? இப்படிதான் ஒரு கொஸ்டின்ல எனக்கு இதனாலே 1 மார்க்ஸ்லாம் போயிருக்குடா பசங்களா. ஓகே, ஸோ யாரை கேட்டிருக்காங்களோ கடைசியில் அவங்கள கண்டுபிடிக்காமலே வந்துருவோம். ரைட், எல்லாமே வந்துட்டு கடைசியில் என்ன சொல்லுவாங்க, இந்த மண்டமலக கொண்டைய மறந்த மாதிரி கதை தான். ஓகே, தேர் ஆஸ்கிங் ஏரியா. ஸோ ஏரியா மீன்ஸ் இட் இஸ் 10 into 10, ஸோ தட் இஸ் 100 meters square. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கடா பசங்களா. a rectangular page is to contain. இதில் நம்ம பிரிண்ட் எடுக்க போகிறோம். பிரிண்ட் பார்த்தீங்கன்னா மார்ஜின் செட் பண்ணி தான் பிரிண்ட் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செட் பண்ணி தான் பிரிண்ட் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு. அப்போ இங்கே 2 ஏரியாஸை பற்றி பேசுவாங்க. கன்ஃபியூஸ் ஆகாமல் பாருங்க. a rectangular page is to contain 24 centimeter of print. பிரிண்ட் எடுக்க வேண்டிய ஏரியா பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ், இதை ஒய்ன்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இவங்களோட ஏரியா XYயோட ஏரியா 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கு. இது கிவன் கொஸ்டின். நெக்ஸ்ட் த மார்ஜின். இப்போ நம்மளுக்கு என்ன பண்றாங்க, மார்ஜினை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ த மார்ஜின்ஸ் அட் தி டாப் அண்ட் தி பாட்டம். மார்ஜின் மேலேயும் கீழே எவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, மேலேயும் கீழே எவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்காங்கடா பசங்களா? 1.5 சென்டிமீட்டர் 1.5 சென்டிமீட்டர்னு விட்டுருக்காங்க. சைடில் லெஃப்ட் அண்ட் ரைட், லெஃப்ட் அண்ட் ரைட்ல எவ்வளோ விட்டுருக்காங்க? 1 சென்டிமீட்டர். Done? Okay. So what is the diameter of the paper page? இந்த total பெரிய ரெக்டாங்கிள் இருக்குல்ல, அந்த பெரிய ரெக்டாங்கிளோட டைமென்ஷன்ஸ் when the area is minimum. இப்போ இந்த பெரிய ரெக்டாங்கிளோட ஏரியாவை பத்தி பேசுறோம், சரியா? இந்த பெரிய ரெக்டாங்கிளோட டயாமீட்டர். ஸோ இந்த பெரிய ரெக்டாங்கிளோட ஏரியா பத்தி பேசணும்னா அதோட லென்த் அண்ட் பிரெத் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்க தான் சொல்ல போறீங்க. வாட் ஐம் டூயிங்னா, பாருங்கடா பசங்களா, இது ஃபுல்லா ஒய், இது ஒய்னா இதுவும் ஒய் தானே. ஓகே, கனவு டெஸ்ட் சீரீஸ் பெய்டா ஃப்ரீயா? இட் இஸ் பெய்ட் டெஸ்ட் சீரீஸ்டா பசங்களா. ஸோ இந்த இது வந்துட்டு சம் ஸ்டப்ஸ் இட் கான்ட் பி அஃபோர்ட் அட் ஃப்ரீ. பட் இது ஃப்ரீயாக இல்லைனாலும் ரொம்ப காசுலாம் நாங்கள் போட ரெடியாக இல்லை. இட் இஸ் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் போட போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த ப்ரைஸஸ் பற்றிலாம் அப்புறமே டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. பட் இந்த டெஸ்ட் சீரீஸஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு நான் சொல்கிறதுக்கு நிறையா ரீசன் இருக்குது. பிகாஸ் நான் மேக்ஸில் ரிசர்ச் பண்ண வரைக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு 1 மார்க்ஸ் இருக்குல்ல, இட் இஸ் வெரி தி செக் பாயிண்ட். அதுதான் உண்மையிலே உங்களுக்கு செக் பாயிண்ட். உங்களோட கட் ஆஃப் குறையறதுக்கான ரீசன்ஸும் இதே 1 மார்க்ஸ் தான். இப்போ இதுல என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில நீங்க 1 மார்க் குறைஞ்சிங்கன்னா உங்களோட கட் ஆஃப்ல ஹாஃப் தான் குறையும். ஆனா மேக்ஸ்ல நீங்க 1 மார்க் குறைஞ்சிங்கன்னா 1 மார்க்குக்கு 1 மார்க் கரெக்டா கட் ஆஃப்ல போயிடும். ஸோ நீங்க மேக்ஸ்ல 1 மார்க் தப்புனாலும் நம்மளுக்கு கட் ஆஃப்ல 1 மார்க் போயிடும். ஓகே, ஸோ இது வந்து சப்ஜெக்ட். அப்போ நான் இன்ஜினியரிங் கட் ஆஃப்காக பேசிட்டு இருக்கேன். when I'm talking about engineering cut off and especially for TNEA, your max is very important. ஸோ இப்போ மேக்ஸில் சென்டம் எடுக்கணுங்கிறது ரொம்ப ப்ரெஷர் தான். ஐ நோ தட் ப்ரெஷர். ஸோ இப்போ அதை நானுமே அனுபவிச்சுட்டு இருக்கேன். அந்த ப்ரெஷரில் நானுமே வந்து எக்ஸாஸ்டடாக இருக்கும், எல்லா மேமுமே. ஸோ தேர் புட்டிங் ஆல் தி எஃபர்ட்ஸ். ஐ டூ அந்த எஃபர்ட்ஸ்லாம் போட்டு அந்த டெஸ்ட் சீரீஸ் ரன் பண்ணுறோம் பசங்களா. ஸோ அதை ரொம்ப ஃப்ரீயாக கொடுத்தோம் அப்படின்னா தட் எஃபர்ட்ஸ் வில் பி யூஸ்லெஸ். ஸோ அது எஃபர்ட்ஸுக்காக கொஞ்சம் பே பண்ணுறது, அவ்வளோதான், சரிங்களா? அண்ட் அது டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நூக் அண்ட் கார்னர்ஸ் எல்லா பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸ் அனாலிசிஸ்லாம் பண்ணி தான் அந்த கொஷின்ஸ் தான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். டன். அண்ட் இன்னும் நான் முடிக்கல, சொல்ல போனால் இன்னும் நிறைய டெஸ்ட் பேப்பர்ஸ் நான் ரெடி பண்ணணும். ஸோ இட் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன், ப்ராசஸில் இருக்குது. டெஃபினெட்லி முடிச்சிடலாம் பசங்களா. அண்ட் அந்த டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் மை ப்ராமிஸ். அதுக்காகவா பெய்ட் வைக்கலாங்க? உங்களுக்கு அது வந்து சாதாரணமாக அதுக்காகன்னு இருக்கலாம். பட் நிறையா விஷயம் இங்கே ஃப்ரீயாக இருந்தால் வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே என்ன நினைப்பீங்க தெரியுமாடா பசங்க? இது ஒரு ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ், ஓகேவா? ஸோ when you have a debate show, ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ், ஃப்ரீயாக இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ண மாட்டோம். இது வந்துட்டு மனுஷனோட இயல்பு, சரிங்களா? ஸோ ஒரு விஷயத்துக்கு காசு கட்டி பண்ணும் போது we will be sincere to that.
ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில மணி அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது பசங்களா. அண்ட் எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் அ மிடில் கிளாஸ் இட் வில் டெஃபினெட்லி இன்ஃப்ளூயன்ஸ் இட். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏன் எஜுகேஷன்ஸ் இங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது? நம்ம பேச முடியாதுல்ல. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லி எஜுகேஷன்ஸ். ஸோ இட் இஸ் வெரி ஸ்பெஷல் தான். ஓகேடா. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம்டா பசங்களா. ஸோ see this is y. அப்போ இதோட இந்த டோட்டல் பேப்பரோட லென்த் பார்த்தீங்கன்னா இது y. ஸோ y இங்க ஒரு 1 இங்க ஒரு 1. ஸோ இப்போ டோட்டலாக எவ்வளோ லென்த் இருக்குடா பசங்களா? ஸோ y 1 1 இட் இஸ் y plus 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த சைட் இதை டோட்டலாக ஆட் பண்ணும். இவ்வளோ தூரம் எக்ஸ், முன்னாடி ஒரு 1.5 பின்னாடி ஒரு 1.5 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? டோட்டலி எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா 1.5 1.5 இட் இஸ் 3. ஸோ அதனால எக்ஸ் ப்ளஸ் 3. சரியாடாப்பா? ஸோ y plus 2 into x plus 3 இதுதான் உங்களோட ஃபங்க்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் எக்ஸுக்கு மாற்றணும். ஸோ சேஞ்ச் இன்டூ எக்ஸ். ஸோ y is equal to 24/x டா பசங்களா. how to download the question paper எனக்கு தெரியலடா பசங்களா டவுன்லோட் பண்ணுறது. ஆக்சுவலி இது யாழ்ஸருக்கு தான் தெரியும். ஸோ உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸோட விண்டோஸும் டீச்சர்ஸோட விண்டோஸும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு டீச்சர்ஸ் விண்டோவை தான் ஆக்சஸ் பண்ண தெரியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் விண்டோ ஐடியா வந்து யாழ்ஸார் கிட்ட தான் இருக்குடாப்பா. ஸோ ஹீ நோ ஹவு டு டவுன்லோட் தட். ஸோ அவர்கிட்ட ஸோ அவர் லைவ் வரும்போது இதை நான் ஸ்பெஷலாக சொல்கிறேன். ஆர் ஏதாவது தனியாக வீடியோஸ் போட சொல்கிறேன். ஸோ முதல் மந்த்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் அது எப்படி எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி நான் டெலிகிராம் குரூப்பில் அனுப்ப சொல்கிறேன். சரியாடாப்பா? ஹீ வில் நோட் தட் டா. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஒய் என்னது? திஸ் இஸ் 24/x plus 2 x plus 3. ஸோ மல்டிபிள் பண்ணலாமாடா பசங்களா? மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ 24/x into x it is 24 and 2 into x it is 2x. 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 72/x plus 6. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 30. ஸோ 30 plus 2x plus 72/x. யூ கேன் டேக் 2 as காமன். 2 வெளியே எடுத்துக்கலாமாடப்பா? 2 நீங்கள் வெளியே எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 15 plus x plus 36/x. You have to take LCM on both sides. So 15x plus x square plus 36/x. So differentiate பண்ணுங்கடா பசங்களா. ஓகே வாடாப்பா. யூ டிஃபரன்ஷியேட்டட். ஏன்னா எனக்கு இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வேணும். ஸோ வாட் இஸ் ஏ டேஷ்டா பசங்க? ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இவங்களை 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 15x பிளஸ் 36 இஸ் ஈக்குவல் டு 0. 36 எப்படி எழுதலாம்? 36 யாரை மல்டிபிள் பண்ணும்போது 36 கிடைக்கும்? 2 18s are 36. பட் அது 15 வராது. 12 3s are 12 3s are 36 and அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 15 கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? -3. ஸோ வாட் இஸ் எட்ரா பசங்களா? ஸோ 2/x into 9 4s are 36. ஆனால் அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணால் 15 கிடைக்காது, 13 தானே கிடைக்கும். 12 and 3 are good ரா பசங்களா. ஸோ x plus 12 and x plus 3. சிம்பிள். ஸோ இது நீங்கள் 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? when it is equal to 0 your x is equal to -12, -3. ரெண்டு பேர் இருக்காங்க. ஓகே. ஆனால் நம்மளுக்கு இது பாசிட்டிவாலாம் வரணும். ஏதோ ஒன்று பண்ணி வச்சுட்டேன். ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா பசங்களா? I should have positive value. One sec. இதே தப்பு தான் பெய்லி பண்ணேன்.
ஒரே நிமிஷம் பசங்களா. சாரி, நான் டெரிவேட்டிவே பண்ணலையா? ஓகே ஓகே, டன் டன். சாரி சாரி, நான் டிஃபரன்ஷியேஷன் என்ன பண்ணலையே, அதான் நான் பார்த்தேன். அப்படியே எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்கடா பசங்க. ஓகே, யுவர் எக்ஸ் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. யா சாரி, இன்னும் நம்ம டிஃபரன்ஷியேஷனே பண்ணலடா பசங்களா. ஏ மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, வாட் இஸ் யுவர் ஏ? யுவர் ஏ இஸ் ஈக்குவல் டு 30 + 2x + 72/x. 3x வராது, 2x தான் வரும். ஓகே வாடாப்பா. ஸோ நவ் யூ டிஃபரன்ஷியேட்டட். 30 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2, இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 70. இல்லடா பசங்களா, 24 × 3, 24 × 3 it is 72, it is not 48. 24 × 2 times தான் 48, 24 × 3 it is 72 தான். சரிங்களா? ஸோ 72 × 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/x². எஸ், ஸோ விச் மீன்ஸ் அப்படின்னா என்னப்பா வரும்? ஸோ x² டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ஸோ இட் இஸ் 2x² - 72 / x². You can take 2 as common. So x² - 36 / x². So நீங்கள் இப்போ ஏவை 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் 36. Yeah, x² is equal to 36, which means x is equal to 6. மேம் ஸ்டார்டிங்கில் y + 3 வரும். டே பசங்களா, நீங்கள் வந்துட்டு நோட்ஸ் பார்க்குறீங்க, குட். நீங்கள் வந்துட்டு கூகுள் பார்க்குறீங்க, குட். புக் மெத்தட்ஸ் பார்க்குறீங்க, குட். சரியா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு இதை எக்ஸ்னும் இதை ஒய்னும் வச்சுப்பாங்க. ஓகே, அதனால அது அங்கே இருக்குது. நாம் என்ன டயக்ராம் போட்டோமோ நான் அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கேன். ஏன் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நான் இவனை ஒய்னு வச்சுக்கிட்டேன், இவனை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். எப்படி பார்த்தாலும் ஆன்சர் ஒன்று தான் வரும். ஓகே, உன் டயக்ராம்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி இருப்பாங்க. டன். ஸோ யுவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. ஓகேவாடாப்பா? டேய் மாறி வரும். ஓகேங்களா? அந்த இடத்துல எக்ஸை நாங்கள் அந்த இடத்துல எக்ஸை வந்து பிரெத்துன்னு வச்சுக்கிட்டாங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ 4. நான் இங்கே எக்ஸை லென்த்துன்னு வச்சுக்கிட்டேன். இந்த பேப்பரோட லென்த்தாக கன்சிடர் பண்ணுறேன். மை எக்ஸ் வில் பி 6. ஓகே, ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஐ ஹாவ் டு ஃபைண்ட் இட் ஃபார் செகண்ட் டெரிவேட்டிவ். ஒய்யோட வேல்யூ 1 பாயிண்ட் தானே? ஒய்யோட வேல்யூ 1.5 கிடையாது. இல்லடா பசங்களா. ஓகே, இது உனக்கு நான் மார்ஜின் செட் பண்ணுறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? -72. 1/x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் -2/x³, தட் இஸ் 72/x³. ஸோ நீங்கள் எக்ஸுக்கு பாசிட்டிவ் போட்டிங்க அப்படின்னா உங்களோட டபுள் டேஷும் பாசிட்டிவாக தான் இருக்கும். இது பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம்? இட் மீன்ஸ் இட் இஸ் மினிமம் ஏரியா தான் நம்மளுக்கு வரும். They ask the minimum area used. What is the dimension of the paper? இப்போ x வந்து எனக்கு 6ன்னு தெரியும். What is your y? Your y is equal to 24/6, which is 4 cm. ஸோ உங்களோட டைமென்ஷன் ஆஃப் பேஜ் என்னன்னு பாருங்க. 6 cm and 4 cm. Am I right? ஆன்சர்ல 6 and 4 தானே இருக்கு. If it is 6 and 4, it is done. ஒன்றரை ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணா 3. ஓகேவா? 1.5 லிட்டர்னா 2 லிட்டரா? அம்மா அடி வாங்க போறாங்க அவனிலாம். ஓகே, பால் போய் 1.5 லிட்டர்ல இதுலயும் 1.5 லிட்டர்ல இதை வாங்கினா மொத்தமா 2 லிட்டர் வாங்கிட்டு வருவீங்களா? நோ, டோட்டலி இட் இஸ் 3. ஓகே, யாடா பசங்க, நவ் இட்ஸ் கிளியர். நம்ம டயக்ராமை பொறுத்து எக்ஸ் இதுதான், ஒய் இதுதான் நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. அது ஒரு வேரியபிள். ஸோ அது பர்சன் டு பர்சன் மாறலாம். சரிங்கப்பா? 6 and 9 cm மேம். என்ன கேட்டிருக்காங்க அவங்க? பேஜ் கேட்டிருக்காங்களா? ஓகே, ஸோ அப்போ பேஜ்னா இவங்க கூட நம்ம ஆட் பண்ணி தான் சொல்லணும். ஸோ சாரி, அவங்க பிரிண்ட்டுக்கு கேட்கல, பேஜுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ பேஜ் அப்படின்னா y + 2. So y + 2 is equal to 4 + 2 6 and x + 3, which means 6 + 3, that is 9. So 6 and 9 cm.
So dimension of pages. Now it's okay. Correct வந்துச்சடாப்பா. So 6 and 9 centimeter. Done. So next one போலாமா? Next one start பண்ணலாமா? A farmer plans to fence a rectangular pasture. Rectangular pasture adjacent to a river. Adjacent னா என்னது? பக்கத்துல. ஓகேங்களா? இதுக்கு பக்கத்திலே river போகுது. ஓகே? பக்கத்திலே I have a river. Done பசங்களா? So the pasture must contain எவ்வளோடா பசங்களா? 1,80,000 square meters. Square meters அப்படினாலே இது என்னது? ஏரியா. ஏரியாக்கு தான் ஸ்கொயர் மீட்டர் யூனிட்ஸா இருக்க முடியும். ஸோ அப்போ இது வந்து ஏரியா. ஓகேங்களா? இதுக்குள்ள ஏரியா இந்த இந்த மொத்த இடத்தோட ஏரியா வந்து 1,80,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ். நோ ஃபென்சிங் இஸ் நீடட் அலாங் தி ரிவர். ரிவர் இருக்க பக்கத்துல எனக்கு வேலி வேண்டாம். ஏன்னா அங்க ஆறு போகுது, அங்க யாரும் வந்து உள்ள வர முடியாது. ஸோ அந்த இடத்துல எனக்கு வேலி வேண்டாம். அது பார்க்கும்போது மீதி இருக்க 3 இடத்துல, மீதி எத்தனை இடம் இருக்கு? மீதி இருக்க 3 சைட்ல எனக்கு வேலி போடுறாங்க. ஓகேடா சார், மீதி இருக்க 3 பக்கத்துக்கு வேலி போடுறாங்க. ஸோ அதோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. ரைட்டா பசங்களா? ஸோ நவ் லுக் அட் திஸ் கேஸ். ஸோ வாட் இஸ் இட்? இப்போ இதோட ஏரியா, இதை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், இதை ஒய்ன்னு எடுத்துப்போம், உங்களோட இஷ்டம். ஸோ XY கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஏரியாங்கிறது X and Y தான். ஸோ XY என்னது? 1,80,000. டன். இப்போ நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது ஃபென்சிங். ஃபென்சிங்கான லென்த் தான் நம்மளோட ஃபங்க்ஷன். மொத்தமா எவ்வளோ லென்த் தேவைப்படும்? இது எக்ஸ், இது ஒய்னா இதுவும் எக்ஸ். ஸோ எத்தனை எக்ஸ்? 2x ஒரு ஒய், 2x ஒரு ஒய். ஸோ ஒய்யோட வேல்யூ என்னது? 1,80,000 divided by x. So 2x plus 1,80,000 divided by x. So இவங்களை differentiate பண்ணடாப்பா. What is your L dash? 2x differentiate பண்ணா 2. இவங்களை differentiate பண்ணீங்கன்னா 1,80,000 அப்படியே இருக்கும். minus 1 by x square. So when you take LCM, 2x square minus 1,80,000 divided by x square. So when you take 2 as common, x square minus 90,000 divided by x square. சரிங்களா? இது 0க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்டாப்பா? x square is equal to 90,000 கிடைக்கும். ஸோ 4 0 இருக்கு. 4 0க்கு 2 0 வெளியே வந்துருவாங்க. 9 is a square number. 9க்கு ஸ்கொயர் நம்பர் எடுத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்னது? 30. ஸோ 300. எவ்வளோடாப்பா? 300 மீட்டர். ஓகே. வாட் அபவுட் யுவர் L dash? L double dash. So 2 differentiate பண்ணா 0 and 1,80,000 by x square, x cube ன்னு வரும்போது இதுதான் நம்ம ஆல்ரெடி பண்ணி வந்துருச்சுல. எத்தனை இதுவே பண்ணுவீங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸ் கியூப் வந்து பாசிட்டிவ்னா இதுவும் பாசிட்டிவாக தான் இருக்கும். இது எனக்கு லென்த் வந்துட்டு மினிமம். அப்போ இருக்கிறதுலே மை லென்த் இஸ் மினிமம். எவ்வளோ போட்டா? எக்ஸ் 300 மீட்டர் போட்ட 300க்கு தான் நான் வேலி போட்டா மட்டும்தான் என்னோட லென்த் வந்து மினிமமா இருப்பாங்க. ஃபைண்ட் தி லென்த் கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் யுவர் ஒய்? யுவர் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1,80,000 டிவைடட் பை 300. 0 0 0 கேன்சல், விச் இஸ் 600 மீட்டர். ஓகே. நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது என்ன பசங்களா? தே ஹவ் ஆஸ்ட் வாட் இஸ் தி லென்த் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் யுவர் லென்த்? 2 into, so 600 plus 600, almost 1,200 meter. அவ்வளோதான். ஓகே. 3,60,000. எதுக்கு 3,60,000 வருது? நோ நீட் ஃபார் த 3,60,000. ரெண்டுமே சிமிலர்ஸ். எல்லா சம்ஸுக்கும் சிமிலராக இருக்க முடியாதுடா பசங்களா. அதையுமே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். 8, 9, 11 and 12. So only 4 sums we have. Don't multiply it. நம்மளுக்கு லென்த் வேணும். லென்த்னா இதை ஆட் பண்ணணும். இவங்க பவுண்டரிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா போதும். ஏரியா தான் மல்டிப்ளிகேஷன், லென்த்னா பவுண்டரிஸை ஆட் பண்ணா மட்டும் போதும். ஓகேங்களா? Prove that among all the rectangles of the given perimeter. See, இதுல வந்துட்டு given கொடுத்திருப்பாங்க, ஆனா givenோட values கொடுத்திருக்க மாட்டாங்க. சரி பசங்களா? So all the rectangles என்னது? இதுதான் rectangles. Rectangles ஓட perimeter
பெரிமீட்டர்னா என்னடாப்பா? ஸோ your 2x plus 2y கொடுத்துருக்காங்க given. ஆனால் அதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ அதுவும் ஒரு வேரியபிள் தான். ஏன் அப்படி எடுத்துக்கிறேன்? கிவன்னு கொடுத்தனால கே அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். சரியாடாப்பா? ஸோ இப்போ மேக்ஸிமம் ஏரியா. ஸோ ஏரியா கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ஏரியா? எக்ஸ் இன்டூ ஒய். ஸோ இதுலேருந்து you have to find it for y. So your y is equal to k minus 2x by 2. So x into k minus 2x by 2. When you multiply it, you will get kx minus 2x square by 2. Okay, what is your a dash பசங்களா? 1 by 2 அப்படியே இருக்கும். kx differentiate பண்ணா k, x square differentiate பண்ணா minus 4x. Right? இவங்களை 0க்கு equate பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? x ஓட வேல்யூ வந்து k by 4. ரைட்ரா பசங்களா? x ஓட வேல்யூ k by 4. சரிங்களா? x k by 4. What is your which means இது வந்து நம்ம மேக்ஸிமம்னு காட்டணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? செகண்ட் டெரிவேட்டிவ். வாட் இஸ் யூர் செகண்ட் டெரிவேட்டிவ்? half அப்படியே இருக்கும். கேவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 அண்ட் 4x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -4 which is negative, less than 0. Less than 0 na enadhu? It is maximum. At x is equal to k by 4 la எனக்கு ஏரியா எப்படி இருக்கு? மேக்ஸிமமா இருக்கு. ஓகே. So what is your y? Your y is equal to k minus 2x by 2. So k minus 2 into k by 4 is k by 2 divided by 2. k la k by 2. k la பாதி போயிருச்சு அப்படின்னா மீதி பாதி தான் இருக்கும். So which is k by 4. அப்போ இதுவும் எனக்கு k by 4 தான். x and y பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. x and y பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்கன்னா அந்த ஃபிகர் யாரு? இட் இஸ் அ ஸ்கொயர். அப்போ ஸ்கொயருக்கு தான் ஏரியா மேக்ஸிமமா இருக்கும். அதை தான் மென்ஷன் பண்ற சொல்றாங்க. ஸ்கொயர் ஹாஸ் தி மேக்ஸிமம் ஏரியா. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிளுக்கு மேக்ஸிமம் ஏரியா இருக்கு அப்படின்னா அப்போ அது ரெக்டாங்கிள் கிடையாது, அதோட ஸ்பெஷல் ஸ்கொயரா இருப்பாங்க. சரியாடாப்பா? புரியலீங்களா? ஏன் கே எடுத்தோன்னு புரியலையா? ஏன் கே 0ன்னு புரியலையா? சரி, ஓகே. டே பசங்களா, இது கிவன் அப்படின்னா இது ஒரு நம்பர் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 12 மாதிரி, 12, 24ன்னு இது வரைக்கும் முன்னாடி சம்ல கொடுத்தாங்கல்ல ஒரு நம்பர், அந்த மாதிரி ஒரு நம்பர் தான் கே. கேங்கிறது இட் இஸ் அ நம்பர். எனக்கு அது கொடுக்கல, ஸோ அதை நான் கேனே எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஒரு நம்பரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் 0 போட்டிருக்கேன். ஓகேவாடா பசங்களா? ஸோ கேங்கிறது ஒரு நம்பராக மட்டும்தான் ட்ரீட் பண்ணுவேன். ஸோ கேங்கிறது ஒரு 2, 3, 12, 24 எப்படியோ அது மாதிரி ஒரு நம்பர். ஸோ ஒரு நம்பரை என்ன பண்ணுவீங்களோ அதே விஷயத்த தான் கேக்கும் பண்ணணும். சரியாடா பசங்களா? ஓகே லக்ஷிதா, யூ ஹாவ் அ டவுட்? ஓகே சைன். நவ் இட்ஸ் ஓகே ஃபார் யூ. ஏன் நான் கே எடுத்தேன்னு புரியுதாடாப்பா? அண்ட் ஏன் அந்த கேவை டிஃபரன்ஷியேட் பண்ண 0 ஆகுதுன்னு இப்போ புரியுதுங்களா? எஸ் எவ்ரிவன்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போலாமா? Fine. So find the dimension of the largest rectangle that can be inscribed. Inscribed na உள்ள ஒளிய வச்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். Okay. So find the largest rectangle that is inscribed in a semicircle. ஒரு semicircle-குள்ள ஒரு rectangle மறைய வச்சுக்கிட்டாங்க. ஓகே, rectangle வந்து பாத்தீங்கன்னா ஒரு semicircle-குள்ள இருக்குடாப்பா. ஓகே, இந்த மாதிரி. சரிங்களா? திஸ் இஸ் ஒன் செமி சர்க்கிள் அண்ட் அதுக்குள்ள ரெக்டாங்கிள் மாட்டிக்கிச்சு. ஓகே, ஸோ இப்போ இவங்களோட டைமென்ஷனை நான் பேசணும். இவங்களோட டைமென்ஷன் பத்தி பேசணும். எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் சொல்லட்டா? இந்த மாதிரி ஒரு சம்முக்கு நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். யூ ஹாவ் டு நோ தி போலார் ஃபார்ம். என்ன தெரிஞ்சுக்கணும்? சர்க்கிள் அப்படின்னாலே கார்ட்டீசியனை விட போலார் தான் ஈஸி. என்னடா பசங்களா? கார்ட்டீசியனை விட போலார் ஃபார்ம் தான் ஈஸி. ஓகேங்களா? ஸோ சர்க்கிள் மேல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே போலார் ஃபார்மேட்ல எழுதலாம். ஸோ அதாவது நார்மலி எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு பதிலாக ஆர் காஸ் தீட்டான்னு இருக்கும், நார்மலி ஒய்க்கு பதிலாக ஆர் சைன் தீட்டான்னு இருக்கும். இதை படிச்சிருக்கீங்களாடா பசங்களா? திஸ் இஸ் கால் போலார் ஃபார்ம். அது என்ன வேரியபிள் வேணா இருக்கலாம். கேவா இருக்கலாம், 5-ஆ இருக்கலாம்.
ஆனா அது ரெக்டாங்கிள் தானே. தட் இஸ் அ ரெக்டாங்கிள். பட் ரெக்டாங்கிளா இருந்தாலும் இது சர்க்கிள்குள்ள தானடாப்பா இருக்கு. சர்க்கிள்குள்ள இருந்தாலும் இப்போ இந்த பாயிண்ட் சர்க்கிள் மேலேயும் இருக்கு, ரெக்டாங்கிள் மேலேயும் இருக்கு. ஓகே, ஸோ அதனால ஆர் காஸ் தீட்டா ஆர் சைன் தீட்டான்னு எடுத்துக்கிட்டேன். சரியா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஆர் காஸ் தீட்டா ஆர் சைன் தீட்டா. யூஆர் அக்ரி வித் மீ? எஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் ஆரிஜின் அப்படின்னா ஆரிஜின்ல இருந்து இதோட எக்ஸ் இதோட வெர்டிக்கல் லென்த் எவ்வளோ? ஆர் காஸ் தீட்டா. அதோட ஹைட் எவ்வளோ? ஆர் சைன் தீட்டா. யூ அக்ரி வித் மீ? அப்படிதானே இருக்கும். ஒரு பாயிண்ட் வந்து 2,3ன்னா என்னது? ஆரிஜின்ல இருந்து இந்த லைன் வந்து 2 சென்டிமீட்டரும் இந்த ஹைட் 3 சென்டிமீட்டர் இருக்கும். அப்படிதானே பாயிண்ட் நம்ம பிளாட் பண்ணுவோம். அதே மாதிரி தான்டாப்பா இவங்களும். சரிங்களா? ஸோ அப்போ இது ஆர் காஸ் தீட்டா, இது ஆர் சைன் தீட்டா. ஸோ ரெக்டாங்கிள் பாதி வரைக்கும் தான் இருக்கு. ஸோ இது ஆர் காஸ் தீட்டானா அப்போ இதுவும் ஆர் காஸ் தீட்டா தான். ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிளோட லென்த் எவ்வளோ? 2r காஸ் தீட்டா. ஓகேவா? இப்போ இந்த ரெக்டாங்கிளோட லென்த் 2r காஸ் தீட்டா, பிரெத் ஆர் சைன் தீட்டா. ஸோ வாட் இஸ் யுவர் ஏரியா? ஸோ யூஆர் ஆஸ்கிங் அபவுட் லார்ஜஸ்ட் ட்ரையாங்கிள். லார்ஜஸ்ட்னாலே ஏரியா பற்றி பேசுகிறாங்க. ஸோ யுவர் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 2r cos theta and r sin theta, which means 2r square 2 cos theta sin theta. 2 cos theta sin theta நான் எப்படி எழுதிப்பேன்னா sin 2 theta ன்னு எழுதிக்கலாம். It is sin 2 theta formula. அவ்வளவுதான், சிம்பிள். ஒரே ஒரு டேர்மா மாறிடும்ல. ஸோ வாட் இஸ் யுவர் ஏ டேஷ்? யுவர் ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயருங்கிறது வெறும் ஒரு நம்பரை டிஃபரன்ஷியேட் பண்றது. ஸோ இது மல்டிப்ளைல இருக்கிறது அப்படியே வச்சுக்கோங்க. சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் 2 தீட்டா அண்ட் 2 தீட்டாவை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணும் 2ன்னு சொல்லி. சரியாடாப்பா? ஸோ ஏன்னா ஆர் மாற போறது இல்லை, ஒரு சர்க்கிளுக்கு ஒரு ஆர் தான். அப்ப ஆர் வந்து ஃபிக்ஸ்டு நம்பர்னா அது ஒரு கான்ஸ்டன்ட். யார் மாறிக்கிட்டே இருப்பாங்களோ அவங்கள தான் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இங்க டீட்டா தான் மாறுவாங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டா தான் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க. இவங்களை 0க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்டா பசங்களா? இவங்களை 0க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா காஸ் 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 0 to 90 டிகிரிக்கு பேசுங்க. 0க்கும் 90 டிகிரிக்கு நடுவில் காஸ் 2 தீட்டா 0 ஆகணும். காஸ் எப்பெல்லாம் 0 ஆகும்? 90 டிகிரியா இருந்தா. ஸோ 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ தீட்டாவோட வேல்யூ 45. ஸோ என்னது? 45. உங்களோட தீட்டாவோட வேல்யூ 45. ஸோ இப்போ 45க்கு ஐம் செக்கிங் ஃபார் தி செகண்ட் குவாட்ரேட். ஸோ செகண்ட் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்க. 2r ஸ்கொயர் அப்படியே இருக்கும். காசை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா மைனஸ் சைன் 2 தீட்டா இன்டூ 2. சரிங்களா? இப்போ இதுக்கு 1π/4 போட்டிங்கன்னா you will get everything in negative. நெகட்டிவ்ல தானே வருது? எஸ், இட் இஸ் நெகட்டிவ். ஸோ நம்மளுக்கு நெகட்டிவ்ல ஆன்சர் வருதுன்னா வாட் இஸ் இட் பசங்களா? இட் ஹேஸ் லார்ஜஸ்ட் ஏரியா. ஸோ அட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு π/4ங்கிற இடத்துல தான் எனக்கு லார்ஜஸ்ட் ட்ரையாங்கிள் கிடைக்குது. ஓகே, they are asking the dimensions. So dimension சொல்லணும். So what is your length? Your length is equal to 2r cos theta, cos π/4. Next, what is your breadth? Your breadth is equal to r sin theta. So sin π/2. So 1/√2, இது 1/√2, √2 cancel ஆயிரும். So r √2r. இது என்னது? r/√2. கிளியராடா பசங்களா? ஏன்னா சைன் காஸ் 45 சரி, சைன் 45 சரி, 1/√2. எவ்ரிவன் கிளியர் வித் திஸ்? ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமாடாப்பா? இங்க பாருங்க, v கொடுத்துட்டாங்க. v is equal to πr square h. greatest and least வால்யூமோட greatest and least வேல்யூ கேட்டிருக்காங்க. your r plus h is equal to 6. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறேன், நான் ஆரை வந்து ஹெச்சுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் ஹெச். ஓ நோ, ஹெச் ஆருக்கு மாற்றிக்கலாம். ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் ஆர். ஸோ யூஸ் இட் ஹியர். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒன்று தான். ஸோ 6 into 6 ஆர் ஸ்கொயர் into 6 minus ஆர். ஸோ ஐ ஹாவ் டு டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர். இன்னும் எவ்வளோ டைம்? அவ்வளோதான்டா பசங்க. இதுவும் இன்னும் ஒரே ஒரு சம் தான் இருக்குது. ஐ வில் ஃபினிஷ் இட் ஆஃப். சரிங்களா? ஸோ πr square is equal to 6 minus r.
I have to differentiate is, so பை அப்படி இருக்கும். இதுக்கு என்ன பண்ணும், யூவி மெத்தட்ல அப்ளை பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணும். 2r வரும், 6 மைனஸ் ஆர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படி இருக்கும். இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும், -1 கிடைக்கும்டா பசங்களா, மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் உள்ள மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 12r minus 2r square minus r square. So you can take 3r as common. So 4 இருக்கும். இவங்க ரெண்டு பேத்துக்கும் minus 3r ன்னு வருமா? So minus r. So இதை differentiate பண்ணி போட்டிங்கன்னா என்ன வரும் பாருங்களா? v is equal to 0. அப்போ r ஓட வேல்யூ 0, r is equal to 4. ரெண்டு வேல்யூஸ் இருக்கு, 0, 4. ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. வாட் இஸ் யர் செகண்ட் டெரிவேட்டிவ்? இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. பை அப்படியே இருக்கும், பைங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, 12r டிஃபரன்ஷியேட் பண்ணா 12 இருக்கும். -3r ஸ்கொயர் அப்படின்னா -6r மட்டும் இருக்கும். ரைட்டடா பசங்களா? இப்போ இதுல சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. r 0ன்னு போட்டா v dash என்ன வருது, பை இன்டூ 12, இட் இஸ் பாசிட்டிவ். r 4 போட்டா என்ன கிடைக்குது, 12 minus 24, which is negative. So positive na enadhu, it is least value. Less than na enadhu, it is greatest value. சரிங்களா? உங்களுக்கு வால்யூம் எப்படா பசங்கள லீஸ்டா இருக்கும், r0 ன்னு போட்டா. அண்ட் கிரேட்டஸ்டா எப்ப இருக்கும், r4 ன்னு போட்டா. சரிங்களா? அவங்க கிரேட்டஸ்ட் அண்ட் லீஸ்ட் வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் இஸ் யுவர் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு, உங்களோட வால்யூம் என்னது, இதுல r 0ன்னு போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும், இட் வில் பி 0. ஸோ வால்யூம்லேயே லீஸ்ட் வால்யூம் வந்து 0 தான். நெக்ஸ்ட் r 4ன்னு போட்டால் உங்களோட வால்யூம் என்ன கிடைக்குது, பை இன்டூ 12r, ரைட்? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ 16 இன்டூ 16 சுதா, ஸோ 32 பை இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ பசங்களா 32 பை. யூனிட்ஸ் இருந்தால் யூனிட்ஸ் போட்டுக்கோங்க, இங்கே யூனிட் இல்லை. ஸோ கியூபிக் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க, கியூபிக் யூனிட்ஸ். ஓகே வேடா பசங்களா? ஸோ வி ஹாவ் கம் டு தி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் ஆஃப் தி ஸ்லைட். So a whole hollow cone with base radius a centimeter. Hollow cone na என்னடாப்பா? இதனா ஹாலோ கோன். ஒரு ஹாலோ கோன் பார்க்க இப்படி இருக்கும். கரெக்டாடா பசங்களா? இப்போ இந்த ஹாலோ கோன்ல நான் வந்துட்டு என்ன பண்றேன்னா, ஷோ தட் தி வால்யூம் ஆஃப் தி லார்ஜஸ்ட் சிலிண்டர் தட் இஸ் ஹிட்டட் அண்டர். ஸோ இப்போ இந்த கோன்குள்ள இருக்கிறதுலே பெரிய சிலிண்டரை வைக்கிறேன். சரிங்களா? இருக்கிறதுலே பெரிய சிலிண்டரா பார்த்து உள்ள வைக்கிறேன். இப்போ அந்த சிலிண்டர் பார்க்க எப்படி இருக்கும், இப்படி தானே இருக்கும். பெரிய சிலிண்டர்னா ஆல்மோஸ்ட் இதே ஷேப்புக்கு இருந்தா மட்டும்தான் பாசிபிள். ஸோ ரைட்டா பசங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சிலிண்டரை நான் ஒளிய வைக்கிறேன் உள்ள, இந்த ஹாலோக்குள்ள ஒரு சிலிண்டரை நான் ஒளிய வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியுது, இருக்கிறதுலே பெரிய சிலிண்டரா நான் பார்த்து ஒளிய வைக்கணும் அப்படின்னா டெஃபினட்டா இதை அப்போ நான் ரீஃப்ரேம் பண்ணி இப்போ எனக்கு என்னென்ன ஷேப் இருக்கோ அதை மட்டும் சொல்றேன்.
ஸோ இப்போ இந்த சிலிண்டர் அண்ட் கோன் இதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் சரிடாப்பா. ஸோ இந்த சிலிண்டர் அண்ட் கோன் மட்டும் பார்த்தா போதும். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஹாலோ சிலிண்டர் வித் பேஸ் ரேடியஸ் ஏ. ஸோ இந்த சென்டர்லேருந்து வெளியே இருக்குல்ல இது ஃபுல்லாக ஏ. ஓகே, நெக்ஸ்ட் வித் ஹைட் பி, இதோட மொத்த ஹைட் வந்து பி. ஃபைன். ஷோ தட் தி லார்ஜஸ்ட் ஆஃப் சிலிண்டர் தட் கேன் பி ஹிடன் அண்டர் இஸ் 4/9 times தி வால்யூம் ஆஃப் தி கோன் அப்படின்னு நான் காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. லார்ஜஸ்ட் சிலிண்டர். ஃபைன். இப்போ இந்த சிலிண்டருக்கு நம்மளுக்கு என்ன வேணும், ஆர் அண்ட் ஹெச் வேணுமா? ஓகே, இப்போ இந்த சிலிண்டரோட ரேடியஸை வந்து நான் ஆர்ன்னு வச்சுக்கிறேன் அண்ட் இவங்களோட ஹைட்டை நான் ஹெச்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவாடப்பா. சி இதுலேருந்து இது வரைக்கும் ஏ, அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் ஆர். இப்போ மீதி இருக்கிறது என்னது, இது என்னது, இது ஏ மைனஸ் ஆர். என்னது ஏ மைனஸ் ஆர். ஸோ யூ நோ திஸ் டோட்டல் ஹைட். டோட்டல் ஹைட்டு நம்மளுக்கு பி. கரெக்டாப்பா? ஸோ உங்களுக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் கண்ணுக்கு தெரியுதாடா பசங்களா? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓஏசி. ஓஏசிங்கிற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கண்ணுக்கு தெரியுது. நெக்ஸ்ட் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டிஇசி. ட்ரையாங்கிள் டிஇசி. இவங்க ரெண்டு பேரும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். தே ஆர் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ்னாலே சிமிலர் தான். ஸோ அப்போ நம்ம ரேஷியோஸை நம்ம சொல்ல முடியும். இப்போ யார் யாரெல்லாம் தெரியும், உனக்கு ஓஏ தெரியும். ஸோ இப்போ ஓஏ டிவைடட் பை இதோட ஹைட் தெரியும், ஏசி நம்மளுக்கு தெரியும். இதுல இது யாருக்கு ஈக்குவல், டிஇ. டிஇ பை இசிக்கு ஈக்குவல். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸையும் நான் கம்பேர் பண்றேன். இதோட வேல்யூ வந்து பி. பி பை ஏ இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை ஏ மைனஸ் ஆர். ஸோ வாட் இஸ் யுவர் ஹெச்? ஸோ யுவர் ஹெச் இஸ் ஈக்குவல் டு பி பை ஏ இன்டு ஏ மைனஸ் ஆர். இதுல யாருக்காவது டவுட் இருக்காடா பசங்களா? எனிவன் ஹாஸ் எனி டவுட் இன் திஸ்? Clear adappa everyone? It is a right angle triangle. Both right angles are similar. So na similar vechi dhaan na vandu explain panna mudiyum adanal. Okay vadappa? Yeah, so b minus a is equal to a minus r. Done. So next enadappa, show that the volume of the cylinder. What is the volume formula? Volume formula is equal to 1/3 pi r square. No, veru pi r square. 1/3 வந்து கோன், வெறும் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ ஆர் ஸ்கொயர் இருக்கட்டும், ஹெச்சுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பை பி பை ஏ ஆர் ஸ்கொயர் இன்டூ ஏ மைனஸ் ஆர். ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ டிஃபரன்ஷியேஷன் கொஞ்சம் டஃப் தான். ஸோ பை பி பை ஏவை அப்படியே வச்சுக்கோங்க. இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஆர் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் யூ வில் கெட், நீங்கள் உள்ளே கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஆர் ஸ்கொயர். ஓகே, ஆர் ஸ்கொயரை உள்ளே மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும், AR square minus R cube. So, இப்போ differentiate பண்ணுங்க. AR square differentiate பண்ணா 2AR minus 3R square. Right டா பசங்களா? So, you can take R as common. So, நீங்க R வெளியே எடுத்துக்கலாம். So, 2A minus 3R. So, நீங்க V dash 0 க்கு equate பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? Your R is equal to 2A divided by 3. R ஓட வேல்யூ என்னடா பசங்களா? 2A divided by 3 and R is equal to 0. ரெண்டு கேஸ் இருக்கு, ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துல சப்ஸ்டியூட் பண்ணும். ரைட் ஃபார் செகண்ட் டெரிவேட்டிவ். செகண்ட் டெரிவேட்டிவ் பை பி பை ஏ அப்படியே வரும். இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2A. 3R டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 3R ஸ்கொயர்னா 6R. ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும். 0 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 0 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இது ஒரு பாசிட்டிவாக இருக்கும். When you put R is equal to 0, V double dash will be greater than 0. சரிங்களா? When you put R is equal to 2A by 3. V double dash என்ன வருது? 2A by 3 na it will be negative value. நெகட்டிவா வருது. ஸோ இட்ஸ் லெஸ் தென் 0. நம்மளுக்கு யார் வேணும்டா பசங்களா? வி நீட் தி லார்ஜஸ்ட் சிலிண்டர். லார்ஜஸ்ட்னா என்னது? மேக்ஸிமம் பாயிண்ட். ஸோ இதில் மேக்ஸிமம் பாயிண்ட் எங்கே இருக்குது? இதுதான் மேக்ஸிமம் பாயிண்ட்.
So R is equal to 2A by 3 தான் உங்களோட maximum point. So what is your volume? Your volume is equal to pi R square க்கு பதிலா இதை போட்டுக்கலாம். 2A by 3 the whole square. A minus ஒரு B by A வர இருக்கா? B by A into 2A by 3 the whole square. A minus 2A by 3. So B pi by A 4A square by 9 right adappa into 3 la ஒன்னு போச்சுனா A by 3 alone யாரெல்லாம் கேன்சல் ஆவறாங்கன்னு பாருங்க இந்த Aவும் இந்த Aவும் கேன்சல் ஓகே so we have pi by 3 4 by 9 தனியா வச்சுக்கோங்க 1 by 3 pi a square b 1 by 3 pi a square b ங்கிறது யாரு வால்யூம் ஆஃப் தி கோன் யாரா பசங்களா வால்யூம் ஆஃப் தி கோன் ஏன்னா கோனோட ரேடியஸ் a ஹைட் h so 1 by 3 pi r square h னா அது வால்யூம் ஆஃப் கோன் so நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு உங்களோட வால்யூம் ஆஃப் சிலிண்டர் யாருக்கு ஈக்குவல் 4 by 9 into volume of cone க்கு ஈக்குவல் so that's it ரா பசங்களா for today's lecture so can we all wind up அவ்வளவுதான் so that's it so முடிச்சுக்கலாம் any doubts டா பசங்களா almost done உங்களுக்கு 7.5 ல இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இருக்கா 7.5 ல இம்பார்ட்டன்ட் क्वेश्चन எனக்கு எக்ஸாம்பிள் நம்பர்ஸ் தெரியாது பட் 7.5 ஓட ஸ்டார்டிங்ல இருக்க 4 எக்ஸாம்பிள் அண்ட் லாஸ்ட்ல இருக்க அந்த லாக் யூஸ் பண்ணி ஒரு 3 சம் வரும்டா பசங்களா அந்த எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் ஃபோர்த் ஃபிஃப்த் நெக்ஸ்ட் 8ல இருந்து 11 வரைக்கும் ஓகேவா பாலாஜி ஓகே ஒன்ஸ் அகைன் 7th சம் ஒன்ஸ் அகைன் ஓகே எஸ் யா லக்ஷ்யா இதுல என்னடாப்பா டவுட் உனக்கு நான் திருப்பி கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணா புரியுமான்னு பாருங்க ஸோ வாட் இஸ் யர் கொஸ்டின் ஃபார்மர்ஸ் பிளான் ஃபார்மர்ஸ்னா என்னது ஒரு கார்டன் சுத்தி வேலி போடுறதுக்காக பிளான் பண்றாரு ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா ஒரு கார்டனுக்கு பக்கத்துல ரிவர் போகுது அந்த ரிவர் போடுற பக்கம் மட்டும் வேலி வேண்டாம் மற்ற 3 பக்கத்துக்கும் வேலி போடணும் ஸோ இதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் இதை ஒய்ன்னு வச்சுக்கிறேன் இது எக்ஸ்னா இது எக்ஸ் ஸோ இப்போ 2x + yக்கு மட்டும் வேலி 2x + yக்கு மட்டும்தான் வேலி ஆனா இந்த கார்டனோட ஏரியா கொடுத்துட்டாங்க ஸோ xy is equal to 1,80,000 ஸோ y is equal to 1,80,000 by x ஸோ அதை நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1,80,000 அப்படியே இருக்கும் 1 by x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1 by x². டிஃப்ரென்ஷியேஷன் இது சரியாடாப்பா இப்போ எல்சிஎம் எடுத்து தான் நீங்கள் 0க்கு ஈக்குவேட் பண்ண முடியும் ஸோ டேக் இட் எல்சிஎம் எடுத்து 0க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 300 சரியாடாப்பா ஸோ இதை தூக்கி செகண்ட் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க செகண்ட் டெரிவேட்டிவ் சப்ஸ்டியூட் பண்ணும் போது கிரேட்டர் தென் 0 வந்துச்சுன்னா இட் இஸ் தி மினிமம் வேல்யூ ஸோ நம்மளுக்கு மினிமம் தான் வேணும் ஸோ எக்ஸுக்கு 300 போட்டால் தான் மினிமம் ஸோ எக்ஸ் 300ன்னு வச்சு ஒய்யை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க ஒய்யோட வேல்யூ 600 ஆனால் கொஸ்டினில் கேட்டிருக்கிறது லென்த்துங்கிறது என்னது 2x + y ஸோ 2 × 300 + 600 which is 1200 யாடாப்பா லக்ஷ்யா இப்போ புரியுதாடா now you get it right லாஸ்ட்ல ஒரு மோட்டிவேஷன்ஸோட விடட்டா ஓகேடா பசங்களா ஆக்சுவலி வாட் இஸ் தி பிக்கஸ்ட் மோட்டிவேஷன் அப்படின்னா நம்மளோட பாடிஸ் ஓகே இப்போ நம்ம பாடியில் இருக்கிற ஒவ்வொரு சிஸ்டமுமே ரீசைக்கிள் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியும்லடா பசங்களா ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் ரீசைக்கிள்ஸ் எப்படின்னா இப்போ இந்த ஹார்ட்டில் வந்து பிளட் பம்ப் ஆகுது
திருப்பி போகுது, திருப்பி வருது, திருப்பி போகுது. ஸோ அது போய்க்கிட்டே இருக்கு. கிட்னியில வந்துட்டு வேஸ்ட் பிளட் போகும், மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகி வரும், திருப்பி வேஸ்ட் பிளட் போகும், ரெஃப்ரெஷ் ஆகி வரும். ஸோ ஒரு விஷயம் வந்து ரீயூஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. நம்ம பாடியும் அப்படிதான், செல்ஸும் என்ன ஆகும், டெவலப் ஆகும், டெட் ஆகி திருப்பி டெவலப் ஆகி டெட் ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குல்ல. அதே மாதிரி தான் ஒரு சில விஷயத்த நாம பண்ணணும். ஒரு விஷயம் நம்மளுக்கு மறந்து போக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸ்டெப்ஸ் மறந்து போகலாம், கான்செப்ட் மறந்து போகலாம், ஃபார்முலாஸ் மறந்து போகலாம், ரைட்? ஸோ அது மறந்து போகுதுன்னு ஃபீல்லாம் பண்ணாதீங்க. அது ரொம்ப நேச்சுரல். அது நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. மறந்து போகிறது ரொம்ப நேச்சுரல். ஆனால் எது அன்நேச்சுரல்னு கேட்டிங்கன்னா, திருப்பி அதை ரீசைக்கிள் பண்ணி நம்ம படிக்காமல் இருக்கிறது தான் அன்நேச்சுரல். ஓகேவாடா பசங்களா? ஸோ யூ ஹாவ் டு யூஸ் ரீசைக்ளிங் ப்ராசஸ் இன் யோர் செல்ஃப். ஸோ மறந்து போகிறது நேச்சுரல் தான், அதை திருப்பி படிக்கிறதும் நேச்சுரல் தான், திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுறதும் நேச்சுரல் தான். ஸோ நீங்கள் உங்களை நம்புங்க, உங்களோட பாடியை நம்புங்க. யூ பிலீவ் இன் யோர் செல்ஃப். உங்களால் பண்ண முடியும். எவ்வளோ விஷயத்தை தாண்டி வந்துக்கிட்டோம். இந்த மார்க்ஸ்லாம் ஒரு விஷயமா, அதுவும் சூப்பராக அட்டைன் பண்ணலாம். தென் நீங்கள் யோசிச்சு பாருங்கடா பசங்களா, 12 வருஷம் யூ கோ த்ரூ இட். உங்கள் ஸ்கூல் லைஃபே முடிக்க போகிறீங்க. ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஜேர்னி, எவ்வளோ மெமரிஸ், அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். மார்க்ஸ் தானே, we can do it. ஓகேவாடாப்பா? ஸோ எஸ், ஸோ தட்ஸ் ஃபார் டுடே செக்ஷன். ஸோ இந்த இது லைக் பட்டன் ஸ்மாஷ் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் புட் லைக் பட்டன் அண்ட் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க யாராவது இதில் டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க அந்த சம்ஸை பார்த்துப்பாங்க. சரியாடாப்பா? ஸோ பை பை பசங்களா. அதோட பிடிஎஃப் வந்துட்டு இட் வில் பி லேட்டர் ஆன் தான் வந்து அட்டாச் பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு லீவ், ஹாலிடே. ஸோ அதனால நாளைக்கு ஈவினிங் அட்டாச் பண்ணிடுவாங்க. Okay, Basila. So bye bye everyone. Tada. And have a good night.